வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான டிராமாவை தான் பார்க்க போறோம். சரி, டைரக்டா இந்த டிராமாவோட உலகத்துக்குள்ள போலாமா? கதையோட ஆரம்பமே டியான் சிட்டியை தான் காட்டுறாங்க. அந்த சிட்டியோட நூடுல்ஸ் கடைக்குதான் வாணியான்னு ஒரு லேடி வரா. இவ தான் நம்ம கதையோட கதாநாயகி. வாணியா செய்யற வேலை டீமன்ஸை வேட்டையாடுறது. சோ இவ டிஐயோட மெம்பர். டிஐனா டீமன் இன்வெஸ்டிகேஷன். இப்ப வாணியா அந்த கடைக்கு வராளா? அந்த கடையில ஒரு லேடியை நோட் பண்றா. உடனே நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு அந்த லேடிய பார்த்து, எங்க எனக்கு படிக்க தெரியாது, இது உப்பா இல்ல சக்கரையான்னு சொல்லுங்களேன். அது சால்ட்டுங்க. ஓ சால்ட்டா, சரிங்க. ஏன் இந்த கொற்ற மலையில கேப் போட்டிருக்கீங்க? அதுவா, சூரிய ஒளி பட்டா என் முகம் கருத்துரும்ல, அதாங்க கேப் போட்டிருக்கேன். உனக்கு போய் கூட பேச வரல. உடனே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க. அக்கா, முதல்ல நீ தானே என்ன ஏமாத்தின. உன்கிட்ட பேனாலாம் இருக்கு, ஆனா படிக்க தெரியாதுன்னு சொல்ற. அப்படியா செல்லும்? சரி, இந்த பவுடரை பாரு. அக்கா, என்னக்கா இது? எனக்கு கேர் ஆகுது. ஓ இதுவா செல்லும், இது மாயப்பொடி. டீமன்ஸ்காகவே இதை ஸ்பெஷலா உருவாக்கிருக்காங்க. அப்ப நீங்க டீமன் ஹண்டரா? ஆமா. சரி, மாமியார் வீட்டுக்கு போலாமா? ஏங்கா, நீங்க சோங்கி கேம்ப சேர்ந்தவங்களா? என்ன பார்த்தா அந்த கேம்ப்ல வேலை செய்யற மாதிரியா தெரியுது. எனக்கு டீமன்ஸை வேட்டையாடுறது பிடிக்கும், அதனாலதான் வேட்டையாடுறேன். அப்ப உங்களுக்கு என்ன பார்த்தா பயம் இல்லையா? நீ வெறும் டிசெப்டிகன் இனத்தோட முயல். நான் ஏன் உன்னை பார்த்து பயப்படணும்? அதுவும் இந்த வாணியா யார பார்த்தும் பயப்பட மாட்டா. ஓ, நீங்க தான் வாணியாக்காவா? ஃபேமஸா இருந்தாலே இதுதான் பிரச்சனை. நான் சொல்ல வந்தது அது இல்ல. உங்க பேரை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லக்கா. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். ஏன்னா உன்ன மாதிரி டிசெப்டிகன்ஸ்க்கு பொய் பேசுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும். ஏன்னா உன்னால ஒரு பொய்ய உண்மையாக்க முடியும். அதனால தானே உன்னோட பொய்யால ரெண்டு பேரோட வாழ்க்கையை நாசமாக்கி இருக்க. அக்கா, தப்பு என் மேல இல்லக்கா. அந்த ரெண்டு பேரும் கெட்டவங்க தான். அவங்க பண்ண தப்ப எனக்கு சாதகமா பண்ணிட்டேன். ஆனா என்னால யாருமே சாகலக்கா. அதுவும் உண்மைதான். ஆனா மனுஷங்க எப்படி வாழணும்னு ஒரு டிசெப்டிகன் முடிவு எடுக்க கூடாது. சோ நீ பண்ணது பெரிய தப்பு இல்லைனாலும் இயற்கையோட சமநிலையை நீ உடைச்சிருக்க. அதனால நீ திரும்பவும் பஞ்சவனத்துக்கு போய் தான் ஆகணும். பஞ்சவனம் டீமன்ஸ் வாழக்கூடிய ஒரு இடம். அங்க போனா இந்த மாதிரி டீமன்ஸ் அவங்களோட ஒரிஜினல் ஃபார்முக்கே போயிருவாங்க. ஹேய், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நீங்க சொன்னதுக்காக டென்ஷன் ஆகலக்கா. அங்க பாருங்க யார் வராங்கன்னு. பார்த்தா டிஐக்கு ஆப்போசிட்டான, அதாவது எதிரின்னு கூட சொல்லலாம், சோங்கி ஸ்குவாட சேர்ந்தவங்க வராங்க. இவங்க வேலை கூட டீமன்ஸை வேட்டையாடுறது தான். ஆனா இவங்க டீமன்ஸ்ன்னு தெரிஞ்சாலே கொண்டுருவாங்க. அவங்க நல்லவங்களா இருந்தாலும் கொண்டுருவாங்க. ஆனா டிஐ அப்படி இல்ல, கெட்டவங்கள மட்டும்தான் வேட்டையாடுவாங்க. அந்த பொண்ணு மரியாதையா எங்க கிட்ட அனுப்பு. முடியாது. இவ இது வரைக்கும் யாரையும் கொன்னதில்ல, ஏமாத்த மட்டும் தான் செஞ்சிருக்கா. அதுக்கு ஜெயில வேணா போடலாம். ஜெயிலா? இதே மாதிரிதான் ஒரு நாள் சூயின்னு ஒரு டீமனுக்கு நீ கருணை காட்டின. ஆனா அவ உங்க டிஐ அழிச்சு பஞ்சவனத்துல இருந்த டீமன்ஸ் எல்லாம் வெளியே விட்டான். அத மறந்துட்டியா? ஆனா அவங்க என்ன சொன்னாலும் தலைவி அவங்க கிட்ட அவளை தர முடியாதுன்னு சொல்லி அவ மேல போட்ட மந்திரக்கட்டை ரிலீஸ் பண்ணி அவளை விட, ஆனா அவங்க மந்திராம்பால அவளை ஷூட் பண்ணி கொண்டுடுறாங்க. கட் பண்ணா டிஐயோட ஹெட் குவார்டர்ஸை காட்ட, அப்ப யாரோ ஒருத்தன் டிஐக்கு சோயிச்சனு நான் பார்க்கணும், அவனை வர சொல்லு. அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்டா? அதெல்லாம் இல்ல. அப்படின்னா உன்னால பார்க்க முடியாது. நான் அவனை பார்த்தாகணும். புரியுது? உனக்கு அவர் பிடிச்சிருக்கு, ஏன்னா அவரோட ஃபேன் நீ. ஆனா அதுக்காகலாம் உன்னை உள்ள விட முடியாது. என்னை பார்த்தா உனக்கு மனுஷ மாதிரி தெரியுதா? நான் பேய்களின் ராஜா சுயான். போய் சொல்லு அவன் குடும்பத்தை கொண்ட பேய்களின் ராஜா வந்திருக்கான்னு. இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ சுயான். இவனுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அந்த பேரு சோயுவான். கட்பானா தலைவன் டிஐ குள்ள போக, அப்ப சோயிச்சான் ஒருத்தன் ஹீரோவை அட்டாக் பண்ண. இவன் பேரு சோயிச்சன், டிஐயோட லீடர். இவனுக்கு நம்ம ஹீரோவை பிடிக்காது. ஏன்னா ஹீரோ சோயிச்சனோட அப்பாவையும் அண்ணனையும் கொண்டிருப்பான். அது சரி, மேக இனத்தோட மேகவால் உன்கிட்ட தான் இருக்கா? ஆனா என்ன கொல்ல இது போதாது. உன்னை கொல்லாம விட மாட்டேன். என்ன கொலை பண்ண போறியா? அதுவும் இந்த வாழை வச்சுக்கிட்டா? மறுபடியும் ரெண்டு பேரும் சண்டை போட, அப்ப அந்த இடத்தோட இன்னொரு ஆள் ஹீரோவை எதுவும் பண்ண வேணான்னு சொல்றான். இவன் ஒன்னும் மனுஷன் இல்ல, இவனை மன்னிச்சு விட. இவன் ஒரு சாத்தான். அவன் சாத்தானோ இல்ல வேற ஏதோ, இப்ப அது முக்கியம் இல்ல. எனக்கு சொல்லு, இதுல இருக்கிறது உண்மையா? நான் ஒன்னும் டிசெப்டிகன் இல்ல, ஒரு பொய்ய உண்மையா மாத்த. நீ டிசெப்டிகன் இல்ல தான், ஆனா நீ ஒரு குரங்கு. ஆமா, நான் ஒரு குரங்கு தான். ஆனா என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. என்னோட பொறுமை எப்பவோ போயிருச்சு. மிஸ்டர் ஃபேன் மட்டும் இங்க என்ன தடுக்கலனா உன்னை எப்பவோ கொன்னிருப்பேன். உடனே அவனோட வாழுல அவனோட பவரை விட நீ என்ன கொல்லலாம். ஆனா நீ என்ன போட்டு தள்ளுறதுக்குள்ள வெளியே நிக்கிற இந்த 16 பேரும் என் கூட சேர்ந்து செத்து போயிருவாங்க. பாக்குறியா? உடனே ஒருத்தனை கொன்னுடுறான். இது வெறும் சாம்பிள் தான். இப்ப மெயின் பிக்சரை காட்டவா? நான் 1 to 3 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள நீ உன்னோட வாழை என் மேல இருந்து எடுக்கிற.
இல்லனா மொத்த பேரையும் கொன்னுருவேன். உடனே அவன் எடுக்க, வலிக்குதா? பரவாயில்ல, வலிக்கட்டும். நாம நினைக்கிறது எப்பவும் நடக்காது. ஒரு நாள் நான் உன்னை கண்டிப்பா கொல்லுவேன். எப்படி? இப்படியா? நான் ஏற்கனவே சொன்னதுதான், என்னை கொல்ல இந்த வாள் போதாது. உன்னோட எதிரி உன் கண்ணு முன்னாடி இருந்தும் அவனை கொல்ல முடியலன்னு நினைக்கும் போது வலிக்குதா? கண்டிப்பா வலிக்கும். சுயான், எதுக்காக இங்க வந்த? டிஐய மறுபடியும் ஓபன் பண்ண போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனா சோங்கி ஸ்குவாட் அதை தடுக்க பாக்குறாங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு ஒரு பரிசு தர போறேன். பரிசா? ஆமா, என்னை கைது பண்ணுங்க. என்ன சுயிச்சான், இந்த பரிசு போதுமா? போதாது. போதாதா? நீ பேராசக்கார. சரி, என்ன வேணும்னு சொல்லு. உன்னோட சாவு. கண்டிப்பா ஒரு நாள் நான் உன்னை கொன்னுருவேன். அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்றேன். உடனே ஹீரோவை டஞ்சன்ல வச்சு லாக் பண்ண கட் பண்ணா வானியா டிஐயோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு வரா. அப்ப தலைவனை பத்தி அவகிட்ட சொல்ல அவனோட பேக்ரவுண்ட செக் பண்ண. ஆனா ஏன் உன்னோட மேகவாளால அவனை கொல்ல முடியல? அதான் எனக்கும் தெரியல. அது ஏன்னு நான் சொல்லவா? ஒட்டு கேக்குறியா? கேவலமா இல்ல? ஒட்டு கேக்குறனா? ஆனா நான் அசைய கூட இல்லையே. அப்ப நீ குரங்கு இல்ல, நாய். தம்பி, நாய்க்கு மோப்ப சக்தி தான் இருக்கும். என்ன கிண்டல் பண்றியா? சோயிச்சன், எனக்கு 1000 வயசு ஆகுது. அதனால நான் உங்க எல்லார விட பவர்ஃபுல்லானவ. நீ எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் என்னால நீங்க பேசுறத கேட்க முடியும். நான் உன்னை பத்தி ஒன்னும் பேசலையே. உனக்கு பதில் வேணுமா இல்ல வேணாமா? சரி சொல்லு. நீ மேக இனத்தோட வாரிசுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் மேகவால் உன்கிட்ட இருக்கு. அந்த மேகவாளால டீமன்ஸையும் கொல்ல முடியும், கடவுள்களையும் கொல்ல முடியும். இருந்தாலும் நீ அதை யூஸ் பண்ற மெத்தட் தப்பா இருக்கு. தப்பா இருக்கா? அப்ப அதை எப்படி யூஸ் பண்றது? கண்டிப்பா சொல்றேன். ஆனா அத உன்கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன். கிட்ட வரியா? சோயிச்சன், எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லை. ஆனா நீ சொன்னது உண்மையா? வாட்டர் டீமனை பிடிக்க எங்களுக்கு உதவி பண்றேன்னு சொன்னியே, அது உண்மையா? எங்களுக்கு சடனா உதவி பண்றேன்னு சொல்றியே, ஏதாவது காரணம் இருக்கா? எதுவும் இல்ல. எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்க. சோங்கி ஸ்குவாட சேர்ந்தவங்க காரணமே இல்லாம என் மக்களை கொல்றாங்க. அவங்க உங்களுக்கு எதிரி. அதனாலதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சோங்கி ஸ்குவாட் உருவாக காரணமே நீ தானே. அன்னைக்கு நீ டிஐ அழிக்கலனா சோங்கி ஸ்குவாடுன்னு ஒண்ணு உருவாயிருக்காது. இந்த டிஐல யாரு வேணா ஜாயின் பண்ணலாம். ஆனா நீ ஜாயின் பண்ணவே கூடாது. மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. நீயே பெரிய மனுஷனா இருக்க கூடாது. இருந்தாலும் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்பதான் எதுவும் வேணான்னு சொன்ன, இப்ப என்ன மாத்தி பேசுற? சரி, என்ன கண்டிஷன் சொல்லு. எனக்கு பார்ட்னரா உங்க டிஐல இருந்து ஒருத்தர் வேணும். யாரு? வேற யாரு? மிஸ்டர் ஃபேனோட வளர்ப்பு பொண்ணு வான்யா. அப்ப வான்யா வர, ஆனா அவளை உள்ள விடக்கூடாதுன்னு சோயிச்சான்னு சொல்லியிருக்கான் போல. அது கனவுல கூட நடக்காது. அப்படியா? அதையும் பாப்போம். எவ்வளவு தைரியம் உனக்கு? உடனே அவன் தலைவனை கொல்ல வர, ஆனா தலைவன் சோயிச்சனை உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு தலைவிய போய் பார்க்க, என்னோட பரிசு உனக்கு பிடிச்சிருக்கா? அப்ப தலைவனை வானியாவுக்கு வேற ஒருத்த மாதிரி தெரிய, என்னை பார்த்து நீ பயப்படலையா? நான் ஏன் உங்களை பார்த்து பயப்படணும்? ஏன்னா நான் பேய்களின் ராஜா. தெரியும், தி கிரேட் டீமன் சுயான். ஆனா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நாம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா? எங்கேயோ கேட்ட வார்த்தை. ஆனா இதுல ஏதாவது உள்குத்து இருக்கா? அப்படிலாம் இல்ல. என் பேரு வானியா சூயுவான். உங்களுக்கு வேற பேர் கூட இருக்கா? ஒரு சாதாரண முயலுக்கு நிறைய பேர் இருக்கும்போது எனக்கு இருக்காதா? சுயான், அவளை விடு. அவன் என்னை விட சொல்றான். என்னை விடுறியா? என்னால விட முடியாது. மேகவாளாலே என்ன கொல்ல முடியல. இந்த சின்ன கத்தியால என்ன கொல்ல முடியுமா? ஆனா இது வலிக்கும்ல. அவ தலைவன் மயங்க. என்ன பண்ண? இது டீமன்ஸை மயக்க வைக்கிற ஒரு பொடி. மயக்க பொடி 2 நிமிஷம் மட்டும்தான் வேலை செய்யும். அதுக்குள்ள இவனை லாக் பண்ணிடலாம். அவனை லாக் பண்ண முடியாது. ஏன்னா இவ்வளவு நேரமா அவனை லாக் பண்ணி தான் வச்சோம். அப்படியா? சரி, இவனை ஸ்லைஸா எற போட்டுருவா. ஐயோ, என்னை விட்டாதமா, நானே ஜெயிலுக்குள்ள போயிடுறேன். உடனே தலைவன் போக கட் பண்ணா சோங்கி ஸ்குவாடோட பேச காட்ட, இவன் பேரு இரும்பத்தலை மாயாவி. இந்த கிளானோட தலைவன், பேய்களின் ராஜா. இப்ப டிஐல இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா? ஆமா. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. அவன் எனக்கு வேணும். கட் பண்ணா ஒரு லேக காட்ட, அதுல கொத்து கொத்தா டெட் பாடிஸ் இருக்கு. அப்ப ஒரு லேடியை காட்ட, அவ எதையோ பார்த்து பயப்படுறா. அப்போ ஒரு லெட்டரை பாக்குறா. அதுல இன்னும் 7 நாளைக்கு பிறகு நீரக்கனுக்கு அவ மணப்பெண்ணா வரணும்னு எழுதிருக்கு. கட் பண்ணா தலைவனை பார்க்க டஞ்சனுக்கு சோயிச்சான் வரான். நீ வருவேன்னு தெரியும், எப்படி வராம இருப்ப. ஆனா ஏன் வந்திருக்கன்னு தெரியுமா? மேகவாளை எப்படி யூஸ் பண்ணணும் தானே கேட்க வந்திருக்க. கண்டிப்பா நான் அதை சொல்லித்தரேன். ஆனா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. முதல்ல என்ன செய்யணும்னு சொல்லு. என்னை கொல்லணும். அதாவது மேகவாளை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். பதிலுக்கு அந்த வாளை வச்சு நீ என்னை கொல்லணும். உண்மையாவே உனக்கு சாகணுமா? ஆமா, அதுவும் உன்னோட கையால சாகணும். எனக்கு புரியல.
சாகணும்னா 1000 வழி இருக்கு. நான் தான் உன்னை கொல்லணுமா? எல்லாரும் என்ன சாத்தான்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நீ செய்யக்கூடாத தப்பெல்லாம் பண்ணிருக்க. அதான் சோயிச்சான், அது வெறும் கட்டுக்கதை. என்ன அப்ப நீ நல்லவன் சொல்ல வரியா? இல்ல, கட்டுக்கதையில சொல்றதை விட நான் மோசமானவன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தீய சக்திகளையும் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் அதோட ஆங்கரா இருக்க. உனக்கு தீய சக்தினா என்னன்னு தெரியுமா? தெரியும். அது வானத்தையும் பூமியும் அழிக்கக்கூடிய சக்தி. அது உலகத்தை இருட்டா மாத்தி மக்களை கொன்னு குவிக்கும். அதனாலதான் நான் செத்தா எனக்கு அப்புறம் இன்னொரு ஆங்கர் வருவான். அவன் நல்லவனா, கெட்டவனா, நேர்மையானவனா, இல்ல அரக்கனா, இப்படி என்னவா இருப்பான்னு சொல்லவே முடியாது. உன்னோட மேகவாளுக்கு எல்லா தீய சக்திகளையும் அழிக்கக்கூடிய சக்தி இருக்கு. உன்னோட வாளால நான் செத்தா இந்த சைக்கிளை என்னால பிரேக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன மாதிரி இன்னொருத்தன் இந்த பூமிக்கு வரமாட்டான். நான் சோயிச்சன், சொர்க்கத்தை மீது ஆணை. மேகவாளை எப்படி யூஸ் பண்றதுன்னு நீ எனக்கு சொல்லி கொடுத்தா நான் கண்டிப்பா உன்னை கொன்னுருவேன். ஒருவேளை என்னால அதை முடியலன்னா என்னோட ஆன்மா அழிஞ்சு போயிரும் அப்படின்னு அவன் சொல்ல, இப்ப ஹீரோயினி அங்க வர, அவளுக்கு தலைவனை சோயிச்சன் வந்து பார்த்தது தெரிய வர, உடனே ஏன் அவன் பார்க்க வந்தான்னு கேக்குறா. அதே நேரத்துல தலைவியோட அப்பா ஒரு புது டீமை ஃபார்ம் பண்றாரு. அதுல சோயிச்சன் கூட வானியாவும் நம்ம ஹீரோவும் இன்னும் 2 பேர் இருக்காங்க. என்ன இது? சோ உன்னோட அப்பா என்ன டீம்ல சேர்த்துக்கிட்டாரா? சரி, உனக்கு பதிலுக்கு என்ன வேணுமோ கேளு. எதுக்கு உன்னை சோயிச்சன் பார்க்க வந்தா? அது ஒரு ரகசியம். அதை எப்படி அடுத்தவங்க கிட்ட சொல்ல முடியும்? அடுத்தவங்களா? ஆனா நீ தானே என்ன பார்ட்னரா வேணும்னு கேட்ட. நீயும் நானும் ஒரே மாதிரி தான். ஆனா நான் இல்லாம உன்னால இந்த டீம்ல ஜாயின் பண்ண முடியாது. நான் எப்ப ஜாயின் பண்ண போறேன்னு சொன்ன பாத்தியா? கதைகள்ல வர மாதிரி பெண்கள் மனசுல உன்னை நினைச்சுக்கிட்டு வெளியே வேற மாதிரி பேசுவாங்க. இங்க வர்றதுக்கு முன்ன உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட. நீ டீமனை பார்த்தா இறக்கப்படுவ. உனக்கு என்னை பத்தி நிறைய தெரியும் போல. நீ பைசுவோட வாரிசுன்னு கூட எனக்கு தெரியும். இதுல என்ன இருக்கு? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நான் பைசுவோட வாரிசுன்னு தெரியுமே. ஆனா இப்ப உன்னை பார்த்தா அந்த பைசு தேவி எதுக்கு உன்னை சூஸ் பண்ணேன்னு யோசிப்பா. நாம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா? இத நீ ஏற்கனவே கேட்டிருக்கியே. உனக்கு டவுட்னா என்ன மறுபடியும் பாரு. ஆனா நீ ஏன் இவ்வளவு வீக்கா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா உன்கிட்ட பைசுவோட சக்தி இல்ல. எனக்கு அது தெரியும். நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்படியா? ஆனா உனக்கு இது தெரியுமா? ஒருவேளை இந்த சக்தியை மீட்டு எடுக்கலனா நீ இறந்துருவனு உன்கிட்ட தேவி சொன்னாலா? உன்கிட்ட பைசுக்கான எந்த அறிகுறியும் இல்ல. அதை நீ கண்டுபிடிக்கலனா நீ இறந்துருவ. சோ நான் இங்க வந்ததே பைசுவை கண்டுபிடிக்கதான். நீ சொல்றத நானும் ஒத்துக்கிறேன். எனக்கு அந்த பவர் தேவைதான். ஆனா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கும் அந்த பவர் தான் வேணும். அது எதுக்கு உனக்கு வேணும்? பைசு மட்டும் திரும்ப வரலனா பஞ்சவனம் அழிஞ்சிரும். அப்ப ஒரு பிளாஷ்பேக் வருது. பஞ்சவனத்தோட தலைவி இறந்ததால இந்த இடத்துல அடைக்கப்பட்ட ஆத்மாக்கள் மனித உலகத்துக்கு போயிருக்கு. இது கண்டினியூ ஆனா பஞ்சவனமே அழிஞ்சிரும். அதனால பைசு தேவியோட வாரிசை கண்டுபிடி. இதெல்லாம் தலைவன் நினைச்சு பாக்குறான். இப்ப நீங்க விசாரிக்கிற இந்த வாட்டர் டீமன் கூட பஞ்சவனத்துல இருந்து வந்த டீமன் தான். அதுங்க கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாத்ததான் நான் வந்திருக்கேன். ஏய், என்ன ரியாக்ஷன் இது? இல்ல உனக்கு இது ஓவரா தெரியல? நீ எங்களை காப்பாத்த போறியா? நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? நீ கூட என்னை கெட்டவனா பாக்குறியா? பேசாம நான் சோங்கில போய் ஜாயின் பண்ணிடவா? இதுக்காகலாம் நான் பயப்பட மாட்டேன். உடனே அவ சோயிச்சனை போய் பார்க்க, நீயும் டீம்ல சேர போறியா? ஏன் கூடாதா? கண்டிப்பா கூடாது. டீமன்ஸை நம்ப முடியாது. நீ டீம்ல இருக்கும் போது எனக்கு என்ன பயம்? ஏன் நீ என்ன பாத்துக்க மாட்டியா? நான் பாத்துப்பேன். ஆனா புரியுது, நாம பைசு டோக்கனை தேடாத இடமே இல்ல. ஆனா இப்ப பேய்களின் ராஜா வந்திருக்கான். அவன் உதவியோட நாம அதை கண்டுபிடிக்கலாம். நீ அவனை நம்புறியா? கண்டிப்பா இல்ல. ஆனா அவனை பார்த்தா என் மாஸ்டரோட ஃப்ரெண்டு மாதிரி இருக்கான். ஒருவேளை அது அவனா இருந்தா அவனுக்கு கண்டிப்பா பைசு டோக்கன் எங்க இருக்குன்னு தெரியும். சான்ஸே இல்ல. அவனை போய் எதுக்கு பைசு தேவியோட ஃப்ரெண்டுன்னு சொல்ற? அவன் எத்தனை பேரை கொண்டு இருக்கான்னு தெரியுமா? எனக்கு புரியுதுடா. அவன் உன்னோட ஃபேமிலிய கொன்னவன். அவன் கூட எப்படி சேரணும்னு யோசிக்கிற. ஆனா நமக்கு இதை விட்டா வேற வழி இல்லையே. ஆனா நீ எப்படி அவன் கூட வேலை செய்ய ஒத்துக்கிட்ட? சுயிச்சன், உன்னோட கொள்ளு தாத்தா இன்லாங்கோட அரக்கனை கொன்னது உனக்கு தெரியும் தானே? ஆமா தெரியும். ஆனா உனக்கு இது தெரியுமா? இன்லாங்கால எதிர்காலத்தை பார்க்க முடியும். அவன் உங்க எதிர்காலத்தை பார்த்தப்ப அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? உன்னோட இந்த மேகவால் யார்கிட்ட வருதோ அவங்க எல்லாருமே ஒரு கொடிய அரக்கனை கொல்லுவாங்கன்னு சொன்னான். அது வெறும் கட்டுக்கதை. ஏன்னா என்னால தான் அவனை கொல்ல முடியலையே. அது கட்டுக்கதை இல்ல, அது உங்க குடும்பத்தோட சாபம். சோ இவன் உன் கையால சாகிறது தான் விதி. என்னப்பா? ஒன்னும் இல்ல. சரி, எதுக்கு அவனை போய் பார்த்த? நீயும் அவனும்
ஹேய், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. சரி வா போலாம். என்னப்பா பேசி முடிச்சிட்டீங்களா? இவனை நீ குரங்குன்னு சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. எப்படி இவன் வெளியே வந்தான்? இப்ப நம்ம 3 பேருமே ஒரே டீமுப்பா. ஆக்சுவலா 3 இல்ல 5 பேரு. சரி, மத்த 2 பேரும் எங்க? உடனே 2 பேரையும் போய் பார்த்து அவங்கள டீம்ல ஜாயின் பண்ண சொல்லி இன்விடேஷன் தர. இவன் பேரு பைஜு, ஒரு டாக்டர். நம்ம டீம்ல இவனும் ஒரு மெம்பர். டேய், யார தேடுற? ஓ நீங்களா? ஆமா, உங்களுக்கு தெரியுமா இங்க ஒரு டீமன் இருக்காமே, பார்க்கவே அசிங்கமா மனுஷங்கள்லாம் சாப்பிடுமா. சரி, இதுக்கு முன்னாடி அவனை பாத்திருக்கியாவா? அவன் கூட சண்டையே போட்டிருக்கேன். அதனால தானே ஐயாவை இந்த டீம்ல சேர்த்தாங்க. நீதான் பைஜுவா? என்னக்கா குள்ளமா இருக்கன்னு பாக்குறியா? கடுகு சிறுசுதான்க்கா, ஆனா காரம் பெருசு. டேய், கடுகு எப்படிடா காரமா இருக்கும்? சரி, என் கூட வா. ஏக்கா, அதுக்கு முன்னாடி அந்த குரங்கா இருக்க எங்க? யார கேக்குற? அதான்க்கா அந்த சுயன் உன் பக்கத்துல தானடா இருக்கான். யாரு இவரா? ஆமா. ஐயோ, என்ன பண்ண? நான் எதுவும் பண்ணல. பயபோல ஓவரா நடிக்குது. இப்ப பாரு. டேய், ஐயோ என்ன விட்டுருங்க. இப்ப 5 பேருமே ஹாலுக்கு வர. இவ பேரு ஃபே, நம்ம டீம் மெம்பர்ல இவனும் ஒருத்தி. ஆனா இவ டீம்ல ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்ல, அப்ப சோங்கிஸ் கூட சேர்ந்தவங்க நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போக அங்க வர. சோயிச்சன் காய ஆறுன உடனே வலி மரத்து போச்சு போல. உங்க எதிரியோட கூட்டணி வச்சிருக்கீங்க. அன்னைக்கு இந்த பேய்களின் ராஜா தான் உங்க இடத்த அழிச்சான். நாங்க மட்டும் வரலனா என்ன ஆயிருக்கும்னு தெரியும்ல. நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாதா? தப்பு பண்ணத டீமனை கூட கொல்லுவீங்க. அவங்களாம் அரக்கர்கள். தப்பு பண்ணாதான் கொல்லணுமா என்ன? உடனே நம்ம டீமை அவன் மிரட்ட. அப்ப அரசவையோட ஜெனரல் வந்து மன்னர் தந்ததா ஒரு டாக்குமெண்ட் தரான். அதுல வாட்டர் டீமனோட கேஸ நம்ம டீமை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்ல, அதனால அதுல அவங்கள கையெழுத்து போட சொல்றான். உடனே எல்லாரும் வைக்க. அவ்வளவுதானா? அவெல்லாம் ஒரு வெட்டு. இதுக்கு முன்னாடி எங்க ஸ்குவாட்ல இருந்தவ, ஆனா விரட்டி விட்டுட்டோம். ஏன்னா அது ஒரு நாய். அதுக்கு சண்டை போடலாம் வராது, கொலைக்க மட்டும்தான் வரும். உடனே அவ சைன் பண்ணிட்டு, நீங்க நாய் குறைச்சி கேட்டிருக்கீங்களா? அது இவன மாதிரி தான் கத்தும். உடனே அவங்க ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம டீம் கிட்ட தந்துட்டு இன்னொன்னு அவங்க எடுத்துட்டு போக, அப்பதான் தெரிய வருது அவங்க சைன் பண்ண டாக்குமெண்ட்ல வேற தகவல் இருக்குன்னு. என்னன்னா 5 நாளைக்குள்ள இந்த கேஸ முடிக்கலனா இந்த 4 பேரும் இறந்து போயிருவாங்கன்னு அதுல எழுதி இருக்கு. அப்படின்னா இந்த கேஸ 5 நாளைக்குள்ள சால்வ் பண்ணலனா வேற என்ன? கைலாசம் தான். உனக்கு என்னப்பா, நீ இதுல சைன் பண்ணல, அதான் இப்படி பேசுற. நான் சைன் பண்ணலன்னு யார் சொன்னா? அப்போ ஒரு பிளாஷ்பேக் வருது. எதுக்கே நான் அப்படி பாக்குற? என்ன பயப்படுறியா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. சரி, நான் எப்ப உன்னை பார்த்தேன்? சரி, இதுல சைன் பண்ணிட்டேன். நீங்க பாரு, ரத்தத்துல சைன் பண்ணிருக்க. இதுல இருக்கிற மாதிரி நடந்துக்கல உன்னோட உசுறு போயிரும், பாத்துக்கோ. அதனால இவ செத்து போனா நானும் செத்து போயிருவேன். கட் பண்ணா நீரா இருக்கனால இறந்து போனாங்களே, அந்த இடத்துக்கு இவங்க போறாங்க. அதாவது நீரார்க்கனோட ஊரை சேர்ந்தவங்க யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்கள இந்த நீரார்க்கம் கொண்டுருவான். அதனால அந்த ஊர்ல கல்யாணமே நடக்காது. ஆனா இப்ப அந்த ஊரோட மேயர் அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு. அந்த பொண்ணை நீரார்க்க டார்கெட் பண்ணிருக்கான். என்ன ஸ்மெல் இது? இது மீனோட வாசம்டா. இந்த இடத்துலதான் அவன் நிறைய பேரை கொண்டு இருக்கான். அது ஓகே, ஆனா நீருக்குள்ள நிறைய டீமன்ஸ் இருக்குமே. அது டிராகனா, இல்ல மீனா, இல்ல ஆமையா, இல்ல கடற்கண்ணியா? எதுனே தெரியாதே. யாருன்னு சொல்லு. இவன் பார்க்க உன்ன மாதிரி அசிங்கமா இருக்கான். யாரு உன்ன மாதிரியா? நான் ஆனல கண்டா. சரி சொல்லு. சொல்றதுக்கு வேற எதுவும் இல்ல. இறந்து போனவங்களோட பாடி எங்க கிடைச்சது? குளத்துக்கிட்ட. உடனே குளத்துக்கிட்ட போய் செக் பண்றாங்க. இந்த இடத்துல நிறைய கெட்ட சக்தி இருக்கு, ஆனா அது இப்ப இல்ல. சோ அந்த டீமன் இவங்களோட கெட்ட சக்திக்காக தான் அவங்கள கொலை பண்றான். ஆனா கொலை பண்ணிட்டு எதுக்கு பாடிய தண்ணியில வீசணும்? அதுவும் மணப்பெண்களோட பாடிய மட்டும் எதுக்கு வீசணும்? நீ சொல்றது கரெக்ட் தான். அவன் மணப்பெண்களோட வந்தவங்கள கொன்னாலும் அவங்கள மட்டும் தண்ணியில வீசல, இவங்களதான் வீசிருக்கான். சோ அவனோட டார்கெட்டே மணப்பெண் தான். கரெக்டா சொன்ன. அப்ப அது என்ன பேய்னு தெரியுமா? யாருக்கு தெரியும்? பேய்களின் ராஜா. ஆனா இந்த வெட்டி பந்தாவுக்கு குறைச்சல் இல்ல, ஆனா வெட்டு. மொத்தத்துல இது டம்மி பீஸ். ஓ, கூப்பிட்டா சேர்ந்து கலாய்க்கிறீங்களா? ஆனா நீங்க எல்லாருமே முட்டாள் தெரியுமா? அந்த டீமனை கண்டுபிடிக்கணும்னா இறந்து போனவங்களோட பாடியை எக்ஸாமைன் பண்ணா தெரிய போகுது. அப்ப வா போலாம். நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். உடனே நம்ம டீம் போக, சோயிச்சான் மட்டும் இப்ப கடைசியா ஒரு பொண்ணை இன்வைட் பண்ணுவாங்கல்ல, அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறான். ஆமா, டெட் பாடிஸ் எங்க? எல்லா டெட் பாடிஸையும் சுவாங்கி ஸ்குவாட் எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப எப்படி இந்த கேஸை சால்வ் பண்றது? அப்போ ஒரு செவப்பாட்டி வந்து அவங்க முன்னாடி நிக்க, அதை பார்த்ததும் பைஜு மயங்கி விழ. அப்ப அது ஓப்பன் ஆக உடனே ஃபே வந்து அதை ஷூட் பண்ண. ஹே, நான் தாம்மா. சாரிப்பா, தெரியாம சுட்டுட்டேன். பரவாயில்ல.
ஆனா இவனுக்கு என்ன ஆச்சு? அதை விடு, உன் காயம் ஏன் இன்னும் ஆறல? அது ஆறாது. ஏன்னா அவனை சோங்கி டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ற அம்பால ஷூட் பண்ணிருக்க, அதனால அது ஆறாது. நான் அதை சரி பண்ணவா? கட் பண்ண தலைமை எப்படியோ ஒருத்தரோட பாடியை மட்டும் கொண்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த வாட்டர் டீமன் ஒரு மீனுன்னு. அதோட பேரு ராணி. யாரு? கனவுகளை தருவானே அந்த அரக்கனா? ஆமா, அவனே தான். அப்படின்னா அவனை பார்த்தனா என்னை ஃபேமஸான டாக்டரா மாத்த சொல்லி ஒரு கனவை தர சொல்லுவேன். கனவுகள் நல்லதுதான், ஆனா அது ஆகாயத்துல இருக்கிற நிலா மாதிரி. அதை ரசிக்க தான் முடியும், தொட முடியாது. ஆனா உங்களுக்கு தெரியுமா, ஒரு சிலர் கனவு காணுவாங்க, ஆனா ஒரு சிலர் கனவு காணாம தன்னோட வாழ்க்கையை வாழுவாங்க. அது யாருன்னு சொல்லுங்க? சோயிச்சன். ஆமா, அவர் பெரிய மன்மத குஞ்சு. சோயிச்சனா அவன் தான் உன்னோட ரோல் மாடலா? அவன் சொன்னது உண்மைதான். சோயிச்சன் இது வரைக்கும் கனவு கண்டதே இல்ல. அப்படியா? கனவு காணாத ஒருத்தனை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே. இந்த உலகத்துல எல்லாருமே நிஜத்துல பண்ண முடியாதத கனவுல பண்ணுவாங்க. அதுதான் மனித இயல்பு. சரி, அவனோட கனவு உலகத்துல நம்ம மாட்டிக்கிட்டா எப்படி வெளியே வருது? அது சிம்பிள். அவனோட சதையை வெட்டி சாப்பிடணும், அதுவும் உயிரோடு இருக்கும்போது. யோ, சாப்பிடும் போதுதான் இப்படி பேசுவியா? அது மட்டும் இல்ல, மாய கண்ணால கூட அதை உடைக்க முடியும். மாய கண்ணா? இது பத்தி புக்ல நான் படிக்கலையே. அத பத்தி அப்புறம் சொல்றேன். முதல்ல கேஸ் சால்வ் பண்ற வேலையை பார்க்கலாமா? அவனை உன்னால கண்டுபிடிக்க முடியாதா? எப்படி? நீ பேய் தானே? இதை மோந்து பார்த்து கண்டுபிடி. நாய்க்கு தான் மோப்ப சக்தி இருக்கு, நான் என்ன நாயா? பரவாயில்ல விடுங்க, அவனை எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்றேன். நம்ம சுயிச்சன் நாயாச்சே, அவனால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். என்ன கிண்டலா? அந்த பொண்ணோட கல்யாணத்தை இன்னும் அவளோட அப்பா நிறுத்தல. ஸோ கண்டிப்பா அந்த வாட்டர் டீமன் கல்யாணத்தப்ப அந்த பொண்ணை தேடி வருவான். அப்ப நாம அவனை பிடிச்சிடலாம். ஆனா அந்த இடத்துல ஸ்ட்ரேஞ்சான ஸ்மெல் வந்தது. ஸ்ட்ரேஞ்சாவா? ஆமா, வீட்டுக்கு வெளியே பேய் அடக்கக்கூடிய மந்திரம் இருக்கு. அப்ப ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் பேரு லீசன், நம்ம ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனா இப்ப ஹீரோவோட எதிரியா மாறிட்டான். 8 வருஷம் ஆகுது நண்பா. உனக்கு என்னை இன்னும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஆனா நீ என்னை மறந்துட்டு வேற ஒருத்தங்களை நண்பராக்கிட்ட. அதுல யார முதல்ல கொல்றது? எப்பவும் போல பைசு தேவிய கொல்ற. கட்பான நம்ம தலைவி அந்த கல்யாண பொண்ணோட வீட்டுக்கு போக, அதே நேரத்தில் தலைவன் அந்த வாட்டர் டீமனை பார்க்க போறான். அப்பதான் தெரிய வருது நம்ம தலைவனுக்கு இவனை முன்னாடியே தெரியும் போல. ஐயா, டிஐஎஸ் இருந்தவங்க இங்க வந்திருக்காங்க. சரி, உள்ள வர சொல்லு. இதுதான் அந்த டீமன் கிட்ட இருந்து வந்த இன்விடேஷன். இதுல டார்க் எனர்ஜி இருக்கு. சரி, உங்க பொண்ணு எங்க? அவ இந்த இன்விடேஷன் பார்த்ததுல இருந்தே பயந்து போயிட்டா, அதனால அவளை பார்க்க முடியாது. சரி, எதுக்கு வீட்டை சுத்தி பேய் மந்திரம் இருக்கு? அந்த டீமன் வரக்கூடாதுன்னு தான் மந்திரம் போட்டிருக்கேன். சரி, இதை தவிர வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லையே. அவன் எதையோ மறைக்கிறான். இந்த இன்விடேஷன் வந்ததை கூட அவன் நம்ம கிட்ட சொல்லவே இல்லை. உடனே அங்க வேலை செய்யறவனை பிடிச்சு விசாரிக்க, அவன் என்னவோ சொல்ல. உடனே எல்லாரும் அங்க போக, அப்ப யாரோ நம்ம டீம் அட்டாக் பண்ண. உடனே தலைவன் அவனை தொடர்த்திக்கிட்டு போட, இது லீசன் ஆச்சு. நீ மறுபடியும் மனுஷங்களை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டியா? நீ மட்டும் என்ன, மாயக்கண்ணோட உதவியால தானே இந்த இல்யூஷனை பிரேக் பண்ண. லீசனா? என்னோட குருவை கொன்னது நீ தானே? உனக்கு நடந்தது ஞாபகம் இல்லையோ? வேணா நான் அதை ஞாபகப்படுத்தவா? அவ லீசன் ஹீரோயினிக்கு மாஸ்டரை கொன்னதை ஞாபகப்படுத்த, அவ தலைவனோட உண்மையான அரக்க ரூபத்தை அவ பாத்துடுறா. என்ன நண்பா, உன்னோட நண்பனை ஞாபகம் இருக்கா? என்ன பாக்குற? இதுதான் பேய்களின் ராஜாவோட ரூபம். ஆனா இது அவனோட உண்மையான உருவம் இல்ல. அத நீ பார்த்தா பயத்திலே செத்துருவ. கட் பண்ணா பைஜுவை காட்ட, அவ அந்த மணப்பெண்ணோட வீட்டுக்கிட்ட வெயிட் பண்ண. அப்ப அந்த வேலைக்கார சொன்ன ஆள் வரான். நீ வருவன்னு தெரியும் பங்கு, அதான் உனக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு என்ன பார்த்து சிரிக்கிற? நான் சின்ன பையங்கிறதாலயா? அதுக்கு இல்ல, பின்ன எதுக்கு? நான் உன்னை முதல்ல ஒரு ஆளாவே மதிக்கல. அப்ப சோயிச்சனும் பேவும் வர, அவங்க வந்ததும் சோகி டீம் அவங்க சுத்தி வளைக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் லீசனும் ஃபைட் பண்ண. எதுக்காக இதெல்லாம் பண்ற? உனக்காக தான் நண்பா. டேய், என்ன மறந்துட்டேன்னு சொல்லாதடா. ஜோயுவான், இவன் பண்றத பார்த்தா இவன் வேணும்னே நம்மள இங்க வர வச்சிருக்கான். எதுக்காக? ஓ மை காட், நம்ம நண்பர்கள் ஆபத்துல இருக்காங்க, அவங்கள போய் காப்பாத்து. ஓ நண்பா, ஆனா நீ போயிட்டா இவளை என்கிட்ட இருந்து யார் காப்பாத்துவாங்க? கட் பண்ண சோயிச்சனோட டீம் வந்து எதிரிகளோட ஃபைட் பண்ண. ஆனா எதிரிகளை கொன்னா கூட அவங்க திரும்ப திரும்ப உயிரோட வராங்க. அப்ப பைஜு எதிரியோட பாடியில ஒரு ஸ்டிக்கரை பாக்குறான். அதாலதான் இவங்க திரும்ப திரும்ப உயிரோட வராங்கன்னு அவன் சொல்ல, உடனே 3 பேரும் சேர்ந்து அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணி எதிரிகளை டிஃபீட் பண்ண. அதே நேரத்துல வானியா வந்து மாயா பொடியை வீசி லீசன் அட்டாக் பண்ண. அந்த பொடி பட்டதும் அவன் அந்த சோல்ஜர் உடம்ப விட்டு வெளியே போக, இந்த பக்கம் தலைவி ஹீரோவை கூப்பிட்டு நம்ம டீமை போய் பார்க்க, அப்ப நடந்த சண்டையில சோயிச்சனுக்கு பயங்கரமா அடிபட்டுடுது. நம்ம ஹீரோ அதை பார்த்ததும்
அவனோட காயத்தை ஹீல் பண்றான். கட் பண்ணா அந்த கேஸ் ஃபைல தருவான்ல அந்த கமாண்டரை காட்ட, அப்ப லீசன் அங்க இருக்கிற லேடியோட பாடிக்குள்ள போக, என்ன பண்ற ஜோயுவானு, நான் மட்டும்தான் கொல்லுவேன், என்ன தவிர யாராவது கொல்ல பாத்தீங்க கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லி அவனை போட்டு தள்ள. அப்ப இருமுத்தல்ல மாயாவி அங்க வரான். எதுக்கு அவனை கொன்ன, நீ எதுக்கு ஜோயுவானை கொல்ல பார்த்த, இவன் கிங்ஷியனோட ஆளு, இவனுக்கும் எனக்கும் எந்த கனெக்ஷனும் இல்ல, இல்லனா பரவாயில்ல, ஆனா நம்ம உடன்படிக்க ஞாபகம் இருக்குல்ல, எப்படி மறப்பேன், பைசு டோக்கனை கண்டுபிடிக்காம நான் ஓய மாட்டேன். இங்க பார்ல சண்டை போட வரலனா எதுக்கு வித்த காட்டின, மூடிக்கிட்டு இங்கேயே இருக்க வேண்டியதானே, அவனை கண்டுக்காத. ஆனா நான் சொல்றது என்னன்னா, எதிரிங்க உன்னை விட பலசாலினா எதுக்கு அவங்களோட சண்டை போட்டு டைமை வேஸ்ட் பண்ற, பேசாம ஓடி போயிருக்கலாம்ல. நான் கூட இததான் சொன்னேன், என்ன நான் அதை ஓப்பனா சொன்னேன், நீ இன்டைரக்டா சொல்ற, ஆனா ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். சரி யோச்சன், உங்க கிளானோட ஐஸ் மேஜிக்க பண்ண தெரியுமா? தெரியாதே. ஏன், அது உனக்கு தெரியுமா? ஓ தெரியுமே, அப்ப சொல்லி கொடு. இங்க வா. ஏன் சார் அங்கிருந்து மந்திரத்தை சொல்ல மாட்டீங்களோ? அது ரகசியம், கண்டவங்கள கூட இருக்கும் போது அது சொல்லக்கூடாது. ஓ நீ என்ன கண்டவன் சொல்றியா? சரிப்பா நான் கிளம்புறேன். இல்ல நீ போவேனா, இந்த மந்திரத்தை நீ கத்துக்கிட்டாலும் மேக இனத்தால மட்டும்தான் இதை பண்ண முடியும். அப்ப எதுக்கு அப்படி சொன்ன? சும்மாதான். உடனே தலைவன் அந்த ஐஸ் மேஜிக்க சொல்லித்தர, உடனே யோச்சன் அதை கத்துக்கிறான். பரவாயில்லையே, ஸ்பீடா தான் இருக்க, இந்த வேகத்துல போனா சீக்கிரமா என்ன கொண்டுருவ போலியே. சரி சரி நீ கிளம்பு. ஐய முடியாது, லீசன் வந்துட்டானா? லீசனா? அது யாரு? அவன் என்னோட ஃப்ரெண்டு. அப்ப அவனும் குரங்கா? இல்ல அவன் மரங்களின் ராஜா. சில பேர் அவனை மரப்பாச்சின்னு சொல்லுவாங்க. அவன் மரங்களோட இலைகள் வழியா மனிதர்கள் உடலுக்குள்ள போவான். அவன் உனக்காக வந்தேன்னு சொன்னான், ஆனா நீ அவனை அவாய்ட் பண்ற போல. ஏன்னா அவன் சரியான பேட் பாய்மா. அவன் என் கூட இருந்தப்ப ஒரு தப்பு பண்ணிட்டான், விடு வேணானா ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம அடிச்சிட்டேன். அதனால அவன் என்ன கொல்ல பாக்குறாமா. ஆனா உங்க எல்லாரையும் பெரிய மாவீரர்கள் நினைச்சேன், ஆனா நீங்கெல்லாம் டம்மி பீஸ்மா. இந்த இடத்துல ஒரு ஃபார்மேஷன் இருக்கு, யாராவது போய் சொன்னா பேக்ல வால் முளைக்கும். என்னது வாளா? நம்பிட்டான்பா. அப்ப கமாண்டர் இறந்து போன விஷயம் நம்ம டீமுக்கு தெரிய வர, அதுவும் நம்ம டீம் தான் உங்களுக்கு கொண்டதா பழி வேற வில. இன்னும் ஒரு நாள்ல இந்த கேஸ நம்ம முடிக்கலனா நம்மள கொன்னுருவாங்க. ஆனா நீரா இருக்க எங்கன்னே தெரியாதே. நீரா இருக்குன்னு வெளியே வர வைக்கணும்னா மணப்பெண்ணை நம்ம ரெடி பண்ணணும். அப்ப ஃபே வந்து மணப்பெண் காணாம போயிட்டான்னு சொல்ல, உடனே நம்ம டீம் அந்த வீட்டுக்கு போக, அதே நேரத்துல ஹீரோ நீரா இருக்கன பார்க்க போக, கட் பண்ணா நம்ம டீமுக்கு தலைவன் நீரா இருக்கனோட சேர்ந்த விஷயம் தெரிய வருது. அதாவது யோச்சனோட காயத்தை சரி பண்ணும் போது தலைவன் கிட்ட நீரா இருக்கனோட செதுல யோச்சன் பாத்துருவான். இப்ப 3 பேருமே தலைவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீரா இருக்கன இருக்கிற இடத்துக்கு வர, இங்க யாரோ வந்திருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் தான். உடனே நீரா இருக்க அவங்க எல்லாரையும் கனவுக்குள்ள கொண்டு போக, அந்த கனவுல பைசு தேவிய ஹீரோ கொல்ற மாதிரியும் அதுக்கப்புறம் தலைவிய கொல்ற மாதிரியும் கனவு காண்றா. அதே நேரத்துல ஃபே வந்து அவ தம்பிய பாக்குறா. ஆனா யோச்சன் மட்டும் கனவுக்குள்ள போல. இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நீ கெஸ் பண்ணது கரெக்ட் தான், அவன் தான் சோயிச்சன். இந்த பக்கம் சோயிச்சன் அவங்கள பாதுகாக்க, அப்ப தலைவன் வரான். நீ எதுக்கு வந்த? இப்ப பேச நேரம் இல்ல, இவங்கள உடனே எழுப்பணும், இல்லனா இவங்க இறந்துருவாங்க. எப்படி எழுப்புறது? இவங்க கனவுக்குள்ள இறந்து போயிட்டா வெளியே வந்துருவாங்க. ஆனா பிரச்சனையே, கனவுக்குள்ள மாட்டிக்கிட்டவங்களுக்கு அது கனவு மாதிரி தெரியாது. சோ அத கனவுன்னு நம்ப வச்சு அவங்களுக்கு நம்மளோட மெசேஜை சொல்லணும். இந்த மேகவாளுக்கு மாய சக்தியை உடைக்கிற சக்தி இருக்கு, இதை யூஸ் பண்ணுவோம். உடனே மேகவாளோட சக்தியை அவன் யூஸ் பண்ண, அது வழியா தலைவன் அவங்க கிட்ட பேசுறான். அதை கிட்டதும் ஃபே தற்கொலை பண்ணிட்டு கனவை விட்டு வெளியே வரா. ஆனா வாணியா மட்டும் கனவுக்குள்ளே இருக்கா. உடனே தலைவன் அவளோட கனவுக்குள்ள போக, அங்க வாணியாவை ஈவில் ஹீரோ கொல்ல பாக்குறான். ஆனா தலைவி அவனை கொல்ல. வாணியா, இது எதுவும் உண்மை இல்ல, நான் சொல்றதை கேளு, என்ன பண்ணணும், நீ சாக்கணும் அப்படின்னு சொல்லி தலைவிய அவன் கொன்னுடுறான். உடனே அவ ட்ரீமை விட்டு வெளியே வந்துடுறா. நான் கனவுல பார்த்தது அது எதுவும் உண்மை இல்லை, நீரா இருக்கனால உருவாக்கப்பட்ட கனவு அது. அவ ஃபே வந்து ரத்தவாந்தி எடுக்க, என்னாச்சு உனக்கு? இவ ட்ரீமை உண்மை நினைச்சு அதை ஃபீல் பண்ண பார்த்திருக்கா, அதனாலதான் இவ ரத்தவாந்தி எடுத்திருக்கா. நான் கூட அந்த ட்ரீமை ஃபீல் பண்ண பார்த்தனே, ஆனா எனக்கே எதுவும் ஆகல. ஒருவேளை நீ பைசு தேவியோட வாரிசா இருக்கிறதால இருக்கலாம். ஜோயுவான், ஏன் எங்களுக்கு துரோகம் பண்ண? அதுக்கு முன்னாடி நீரா இருக்க நான் பார்க்க வேணாவா? உடனே ஃபே மேல மந்திரக்கட்டை போட்டுட்டு அவளை விட்டுட்டு 3 பேரும் அவனை போய் பார்த்து பேச, இந்த வாளை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கனே, என் அண்ணனை உனக்கு தெரியுமா? தெரியும், அவன் என்னோட உயிரை காப்பாத்தினவன். பதிலுக்கு நான் ஒரு உதவி பண்ணேன், என்னன்னு கெஸ் பண்ணு. உனக்கு கனவுனா பயம், கனவு வேணான்னு அழுவ, அதனால உன் அண்ணன் கனவு நிறுத்தக்கூடிய ஒரு டானிக்கா வாங்கிட்டு போனான். ஆனா அவன் இறந்து போனது என்னால நம்ப முடியல. அவனை நான் தான் கொன்னேன். என் அண்ணன் எனக்காக நிறைய பண்ணிருக்கான், ஆனா நீ அவனை கொன்னுட்ட. இப்ப என்னோட ஒரே கனவே உன்னை கொல்றதுதான். என்ன கொன்னுட்டா அந்த கனவு உன்னை விட்டு போயிடும். ஆனா நான் சாகுற நாள் இன்னைக்கு இல்லைன்னு
நம்ம 2 பேருக்கும் தெரியும். அப்படின்னா எதுக்கு இந்த நீராறுக்கனுக்கு உதவி பண்ணுன்னு சொல்லு. மனுஷங்க உதவி பண்றத ஒரு கடமையா பாக்குறாங்க. ஆனா டீமன்ஸ் எல்லாம் தேவைக்காக தான் உதவி பண்ணுவாங்க. ஆனா நான் சொன்னது உண்மைன்னு இப்பவாது நம்புறியா? நம்ம 2 இனமும் எப்பவுமே ஒண்ணு சேர முடியாது. அப்படியா? அப்ப எதுக்கு நீ கியாவை லவ் பண்ண? ஏன்னா கடைசியா ஒரு இன்விடேஷன் போகும்ல, அந்த பொண்ணும் இவனும் லவ் பண்றாங்க. ஆனா அவளோட அப்பாவுக்கு அது பிடிக்கல. அவரு மந்திரவாதியை வர வச்சு நீராறுக்கனை கொலை பாப்பாரு. ஆனா கியா அவனை தப்பிக்க வச்சிருப்பா. தப்பிச்சு போனாலும் மந்திரவாதிகள் அவனோட சக்தியை சீல் பண்ண அதை மீட்டெடுக்க தான் அவன் மத்த மணப்பெண்களை கொண்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, அந்த இன்விடேஷன் அனுப்புனதே நம்ம ஹீரோ தான். யோ, நீ பேசாம அவளை கூப்பிட்டு போயிருக்கலாமே. நான் தான் வேணான்னு சொன்னேன். ஏன்னா நான் கியாவை வெளியே கொண்டு வர நினைச்சேன். அந்த ப்ராசஸ்ல நான் நிறைய பேரை கொண்டுட்டேன். அது கியாவுக்கு தெரிஞ்சா அவ உடஞ்சி போயிருவா அப்படின்னு அவன் சொல்ல, அப்ப வாணியா கேக்குறா, சரி இவன் கூட எதுக்கு நீ வேலை செய்யற? பைசு டோக்கன் எங்க இருக்குன்னு கனவுல தான் காட்ட முடியும். ஆமா, நானும் கனவுல பார்த்தேன். குருஜி இறந்ததும் டோக்கன் எனக்குள்ளதான் போச்சு. அப்படின்னா ஏன் உன்னோட டிவைன் பவர் இன்னும் அவக்கன் ஆகல? இன்னும் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. அப்ப கியா அங்க வந்து நீராறுக்கனோட வாழணும்னு சொல்ல, உடனே அவன் போக பார்க்க அப்ப யோசனை அவனை தடுக்க, நீ காதலுக்காக பண்ணாலும் நிறைய பேரை கொண்டு இருக்க, என் கூட வா. வர முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவ? ஆமா, நீராறுக்கனுக்கு என்னாச்சு? அவன் இப்ப லீசனோட கண்ட்ரோல்ல இருக்கான். நண்பா, அது எப்படி? நீ பழகுறவங்க எல்லாருமே வெத்து வெட்டா இருக்காங்க. முதல்ல பைசு, இப்ப பைசுவோட வாரிசு. ஓ, உனக்கு இது தெரியாதுல்ல? இவன் தான் உன் குருஜியோட ஃப்ரெண்டு. அதனாலதான் உன்னோட குருஜி தான் அண்ணனோட பெரியே இவனுக்கு வச்சிருக்கா. இதுல ஃபேக்ட் என்னன்னா, பைசு ஒரு கடவுள், ஆனா தலைவர் பேய்களின் ராஜா. இவங்க 2 பேரும் பழகுறத யாராவது பார்த்தா தப்பா எடுத்துக்க போறாங்க தான் தலைவன் மாஸ்க் போட்டுக்கிட்டு இருப்பான். நீ நினைக்கிறது உண்மைதான். உன் குருஜி இறந்த பிறகு உன்னை பார்த்துக்கிட்ட அந்த மாஸ்க் மேன் தலைவன் தான். அது உண்மையா? அது மட்டும் இல்ல, இருக்கானே இவன் அப்பாவையும் அண்ணனையும் இவன் கொல்ல நினைக்கல. ஆனா வேற வழி இல்ல, அவன் கொன்னுதான் ஆகணும். ஆனா இந்த யோசன் தன் குடும்பத்தை கொண்டவன் கூட சேர்ந்து வேலை செய்யறான். ஏன்டா அவனை கொல்லணும்னு உனக்கு தோணல? தோணுது. ஆனா என்னால அவனை கொல்ல முடியாது. அதான் நான் இருக்கனே, என் கூட வந்துரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனை கொன்னுருவோம். உடனே தலைவனை கொல்ற மாதிரி லீசனோட சண்டை போட, ஆனா லீசன் நீராறுக்கனை கண்ட்ரோல் பண்ணி அவங்களோட ஃபைட் பண்றான். நீ கட்சி மாறுவன்னு நான் எதிர்பார்த்தேன். அவனை கொல்லணும் தான், ஆனா அதுக்கு முன்னாடி உன்னை கொல்லுவேன். என்ன கொன்னுட்டா பைசு டோக்கன் எங்கன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? பைசு இறந்தப்ப நான் அங்கதான் இருந்தேன். அவ என்னதான் என்ன மந்திரத்தால சீல் வச்சாலும் அது எங்க போச்சுன்னு எனக்கு தெரியும். எங்கன்னு சொல்லு. அது உன்கிட்ட தான் இருக்கு. நீ கனவுல கூட பாத்திருப்பியே, ஆனா அதோட பாதி பீஸ் தான் உனக்குள்ள இருக்கு. அப்ப இன்னொன்னு எங்க தெரியணுமா? ஆனா எனக்கு மூடு வரலையே. மூடு வந்தா சொல்றேன், நான் உன்னை சொல்ல வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி யோசன் ஃபைட் பண்ண, அப்ப நீராறுக்கனோட முட்டைய அவனுக்குள்ள அனுப்பி ட்ரீம்குள்ள சிக்க வைக்க பாக்குறான். பைத்தியம், இவனுக்கு கனவு வராதுடா. அப்படியா? அப்ப வர வச்சிருவோம். உடனே ஒரு மந்திரம் பண்ணி அவனுக்குள்ள இருந்து அந்த ட்ரீமிங் சக்தியை எடுக்க, உடனே அவன் ட்ரீமுக்குள்ள போக அந்த ட்ரீம்ல தன்னோட பிரதரை பாக்குறான். அதுவும் தலைவன் அவங்கள கொன்ன அந்த கனவை பாக்குறான். நம்ம தலைவன் அவனை எழுப்ப பார்க்க, அவ தலைவன் வாய்ஸை கேட்டதும் அவன் கூட சண்டை போடுறான். திடீர்னு தலைவியோட அந்த ட்ரீமுக்குள்ள போயிடுறான். அங்க தலைவிய ஹீரோ கொல்ல, உடனே யோசன் ஹீரோவோட சண்டை போட, யோசன் நிதானத்துக்கு வா, இது எதுவும் உண்மை இல்ல. ஆனா என்ன பண்ணாலும் யோசனை எழுப்ப முடியல. உடனே தலைவர் அவனோட டீமன் பவர் அனுப்பி அந்த ட்ரீமுக்குள்ள போக, நீ என்ன ட்ரை பண்ணாலும் அவன் எழுந்த மாட்டான். என்ன 10 வருஷமா அவன் கனவை கண்டதில்ல. இப்ப அவனோட கனவே உன்னோட சாவுதான். சோ எது கனவுனே அவனுக்கு தெரியாது. கனவுல அவன் உன்னை கொன்னுட்டா நிஜத்துல அவன் இறந்துருவான். உடனே தலைவன் மேகவாளை எடுத்து அவனோட இதயத்திலே குத்த, என்னை கொல்றதுதான் உன்னோட கனவுனா அதை நான் நிறைவேற்றுறேன். அப்பதான் யோசன் சுயநினைவுக்கு வரான். என் கனவு நீ இல்ல, நான். என்ன கொன்னாதான் என் பயம் என்னை விட்டு போகும். உடனே அவன் தன்னை கொண்டுகிட்டு அந்த கனவை விட்டு வெளியே வர, உடனே தலைவன் அவனோட டெவில் பவர் யூஸ் பண்ணி லீசன் கிட்ட இருந்து நீராறுக்கனை ரிலீஸ் பண்ண, அதே நேரத்துல யோசன் மேகவாளை யூஸ் பண்ணி லீசனை கொல்ல போக, ஆனா நீராறுக்கன் தன்னோட காதலியை காப்பாத்திக்க தன்னோட உயிரை கொடுத்துடுறான். அதுக்கப்புறம் லீசன் அவ உடம்ப விட்டு போக, ஆனா ஒரு டீமன் ஒரு நாளைக்கு மேல ஒரு ஹியூமன் உடம்புல இருந்தா அந்த ஹியூமன் இறந்து போயிருவாங்க. மேகவால் படத்தால நீராறுக்க இறந்து போக, சோ 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. நடந்தது யாராலையும் மாத்த முடியாது. இதுதான் விதியா? நீ விதியை நம்புறியா? இது என்னோட விதி இல்ல, கர்மா. உன்னை சமாதானப்படுத்த முடியாது. ஆனா கவலைப்படாத, ஒரு நாள் இந்த விதியை மாத்தக்கூடிய ஒரு பொண்ணை நீ மீட் பண்ணுவ. விதி இதுதானா யாராலையும் மாத்த முடியாது. அப்ப நீயும்
என்னை விட்டு போயிருவியா? வாய்ப்பு இருக்கு, ஆனா இந்த பூமியில நான் வாழ்ற வரைக்கும் உன் கூட இருப்பேன். இது என்னோட சபதம். அன்னைக்கு நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்ன. நான் எங்க போனேன்? உன் கூட தானே இருக்க. ஆனா நீயே அது நீதான் சொல்லல. அதை இப்ப சொல்லிட்டேனே. இப்ப யோச்சன் வந்து லீசன் சொன்னதை கேட்க, அவன் நீ என் குடும்பத்தை கொல்ல நினைக்கலன்னு சொன்னான். ஆனா வேற வழி இல்லாம நீ கொன்னுட்டுன்னு சொன்னான். ஏன்னு சொல்லு. நான் என்னோட கனவுல பார்த்தேன், அவன் கெட்ட சக்தியால கட்டுப்படுத்தப்பட்டான். அதனாலதான் அவங்கள கொன்னு இருக்கான். உன்னோட கண்ட்ரோல் இழந்து நீ பண்ணாலும் நீ நிறைய பேரை கொன்னு இருக்க. இந்த உலகத்துல நிறைய பேர் உன்ன மாதிரிதான் வேற வழி இல்லாம இதை பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. திருடுங்க பசிக்காக திருடுவாங்க, அதுக்காக அவங்க கொலை கூட பண்ணுவாங்க. நீரா இருக்க தன்னோட காதலியை பிரிஞ்சதால நிறைய பேரை கொண்டு இருக்கான். ஆனா அது தப்புன்னு யாருக்குமே தெரியல. யோச்சன், நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். பாய்ஸ் டோக்கனை கண்டுபிடிச்சதும் நீ என்ன கொன்னுடலாம். சரி சரி, இத பத்தி அப்புறம் பேசுவோம். டைம் முடியறதுக்குள்ள நம்ம ரிப்போர்ட் பண்ணணும், இல்லனா அவங்க நம்மள கொன்னுருவாங்க. உடனே எல்லாரும் போக, நான் உனக்கு கேட்கலாமா? ஹே, வெக்கமா இல்ல? எனது ஒன்னும் இல்ல, கேளு. நம்ம வாணியா திடீர்னு ஸ்ட்ராங்கான மாதிரி இல்ல? டேய், அங்க என்ன பண்றீங்க? வாங்க போலாம். அப்ப பைஜு எதையோ பார்த்து கத்த. உடனே என்னன்னு கேட்க, அவன் மலை கோயில்ல ஒரு டீமனை பார்த்ததா சொல்றான். உடனே எல்லாருமே அந்த கோயிலுக்கு போக, டேய் நீ சொன்ன மாதிரி எந்த டீமனும் இல்லையடா. யார் சொன்னா? தடிமாடு மாதிரி ஒருத்தன் பக்கத்துல இருக்கானே. பா, செம காமெடிங்க. கற்பனா டிஐக்கு சோங்கி டீம் வந்து நீரர்கனோட கேஸ் ரிப்போர்ட்டை கேட்க, அதுவும் சூரியன் மறைறதுக்குள்ள அந்த ரிப்போர்ட்டை தரலன்னா அவங்கள கொண்டுருவேன்னு அவன் சொல்றான். இந்த பக்கம் நம்ம டீமை தடுக்கணும்னு அந்த சோங்கி டீம் கோயிலுக்கு வர, அப்பா அவங்களோட யாரோ ஒருத்தன் ஃபைட் பண்றான். தங்கச்சி தங்கச்சி, ஏமா கத்துற? தங்கச்சியா? யாரு உனக்கு தங்கச்சி? ஏமா அதுக்குன்னு உன்னை ஆயானா கூப்பிடுறது? நீ சின்ன பொண்ணுமா. டேய், அது பையன்டா. பையனா? சரி இருந்துட்டு போ. ஆனா நான் யார் தெரியுமா? இவன் வயசு என்னன்னு தெரியுமா? இவனோட வயசு என்னன்னு தெரியுமா? இவன் நம்ம கொள்ளு தாத்தாவோட கொள்ளு தாத்தா. வயசு 35,000. நான் சொன்ன டீமன் இவன் தான். எலே, யார பேயின்னு சொல்ற? நீ பேய், உங்க அப்பன் பேயா இருக்கலாம். ஆனா நான் கடவுள்ல. என் பேரு இங்லா, இந்த மலை கோயிலோட மலை கடவுள். யாருப்பா இவன்? ரொம்ப சீன் போடுறான். இவன் ஒரு அரை பேய், அதாவது பாதி டீமன் பாதி கடவுள். எனக்கு தெரிஞ்சு இவன் மலைக்கடவுள் இங்சாவோட பேரன்னு நினைக்கிறேன். உன் தாத்தா உன்னை விட மாட்டாரே. என் தாத்தா இருந்தா தானே. என்ன சொல்ற? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. பைசுதேவி இறந்து போனதால குண்ட்லு கதவோட சீல் உடைஞ்சு போய் பஞ்சவனம் அழிய பார்த்தது. அதுல சில ஆத்மாக்கள் மனித உலகத்துக்குள்ள வந்துருச்சு. அதை தடுக்க தான் என் தாத்தா போயிருக்காரு. டேய், இவன்கிட்ட பேசி நம்ம ரிப்போர்ட் பண்றதே மறந்துட்டோம். டைமுக்குள்ள ரிப்போர்ட் பண்ணலனா சங்கு தான். டேய், உன் தாத்தா கிட்ட டெலிபோர்டேஷன் விளக்கு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி எங்களை டிஐக்கு டெலிபோர்ட் பண்ண. இல்லன்னு வச்சுக்க, உன்னை கொலை பண்ணிடுவேன். ஓ, என்கிட்டயே சண்டையா? வாங்கல பாத்திரலாம். உடனே வாணியா மாயப்பொடியால அவனை வீக்காக்க, சரி சரி ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க சொன்ன விளக்கு என்னோட எனிவேர் பவுச்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க பாக்குறேன். என்னடா இது? நான் ஒரு கோமாளிங்க, அதாவது சமையல்காரன். எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். விளக்கு எங்கடா? இதோ விளக்கு. ஆனா என்னையும் உங்க டீம்ல சேர்த்துக்கோங்களேன். சரி வா, எங்க டீம்லயும் சமையல்காரன் தேவை. உடனே டெலிபோர்டேஷன் விளக்கு யூஸ் பண்ணி 6 பேரும் டிஐக்கு போய் கேஸை ரிப்போர்ட் பண்ண. அதுக்கப்புறம் தலைவன் அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்களுக்கு ட்ரீட் வைக்கிறான். ஆமா, நீங்க சரக்கு, நான் மட்டும் டீ குடிக்கணுமா? டேய், நீ வாண்டு பையன்ல. சாருக்கு என்ன வயசு? 18. 18ஆ? ஆனா இந்த தாடியெல்லாம் பார்த்தா நீ வயசானவ மாதிரி தெரியறியே. நான் மட்டும் ஷேவ் பண்ணேன்னு வச்சுக்கேன், சின்ன பையனா ஆயிடுவேன். இந்த ஜோய்வான் நமக்கெல்லாம் கொள்ளு தாத்தா. ஆனா அவனுக்கு தாடியே இல்ல. கண்டிப்பா அவன்கிட்ட சேவிங் செட் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் தாடியை எடுத்துட்டு வரேன். கண்ணாடியாத்தா, ஷேவ் பண்ண பிறகு நான் அசிங்கமா இருக்க கூடாது. 200 வயசுல எப்படி இருந்தாலும் அதே மாதிரி அழகா ஜம்முன்னு இருக்கணும். உடனே இங்களா ஷேவ் பண்ண. டே வாண்டு பையா, இந்தா. அப்ப தலைவி அவனோட அழகான முகத்தை பார்த்து ஸ்டன் ஆக, ஆனா அவனோட சிரிப்பை பார்த்ததும் காண்டாயிடுறா. எல்லாம் மாறினாலும் இந்த சிரிப்பு மாறல. சரி, எனக்கு ஒரு உதவி பண்றியா? என்னன்னு சொல்லுக்கா. இந்த ஜோய் ஓனர் இருக்கால, அவன் சாப்பிட்டே நான் பார்த்ததில்ல. எப்ப பார்த்தாலும் தண்ணி தான் குடிக்கிறான். அதுவும் அவன்கிட்ட இருக்கிற ஒரு பாட்டில்ல மட்டும் தான் குடிக்கிறான். அது எனக்காக திருடுறியா? என்னது, இது பெரிய வேலையாச்சே. சரி, எதுக்கு உனக்கு அந்த பாட்டில் தேவை? அதுவா, அதுல அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கதான். வேற என்ன, அதுல ஜேட் கிரீம் தான் இருக்கு. ஒரு தடவை நான் அவன் ஜேட் கிரீம் வாங்கினதை பார்த்தேன். அது பவளமலையில இருந்து உருவாக்கப்பட்ட கிரீம்ல அத இதயமில்லா மூலிகையோட மிக்ஸ் பண்ணி குடிச்சா இமோட்டலா மாறுவாங்களாமே. உண்மையா? சேச்சே, அது இந்த மாதிரி வாண்டு பையனை ஏமாத்துறதுக்காக ஜோடிச்ச கதை. ஆனா அதை குடிச்சா நாம பலசாலியா மாறலாம். சரி, எங்க அவன்? கட்பானா தலைவனுக்கும் யோசனுக்கும் ஒரு போட்டி இருக்கு. அதாவது கேஸை யாரு ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்களோ அவங்க சொல்றத இவங்க செய்யணும். தலைவன் தான் அதை முடிச்சான்.
அதனால தலைவன் சொல்றத யோசன் செய்யணும். தலைவன் யோசனை ஊஞ்சல் ஆட்டி விட சொல்றான். கட் பண்ண ஃபே வந்து யாரோ ஒருத்தன் கேஸ் கொடுத்ததா சொல்ல உடனே நம்ம டீம் அங்க போக அந்த கேஸ் அனுப்புனது நம்ம லீசன் தான். பண்ணா இப்ப கிரைம் சீனுக்கு நம்ம டீம் வர கொலைகாரன் 3 இடத்துல விக்டிமை கொண்டு இருக்கான். நம்ம டீம் பிரிஞ்சு போய் தேட இங்க பேய் இருக்கிற மாதிரியே தெரியலையே, உள்ள போனாதான் தெரியும். உடனே இந்த டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போக உள்ள போன பிறகு தான் தெரிய வருது விக்டிமை கொண்டு சீலிங்ல தொங்க விட்டுருக்கான்னு. பார்த்தா தெரியல, இது கண்டிப்பா மனுஷங்களோட வேலை இல்ல. இந்த பக்கம் பைஜுவோட டீம் வந்து விக்டிமோட பாடியை எக்ஸாமின் பண்ண அப்பதான் தெரியுது விக்டிம் உடம்புல இதயம் இல்லைன்னு. கில்லர் வந்து இதயத்தை எடுத்துட்டு போயிட்டான் போல. அப்ப விக்டிமோட கையிலையும் சீலிங்லயும் ஒரு சின்னத்தை காட்டுறாங்க. இது மான் கொம்பு. நீ பத்ராவை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? வாணி அதை பத்தி சொல்லியிருக்கா. அது நரி மாதிரி இருந்தாலும் அதோட தலையில மான் கொம்பு இருக்கும். அவ சொன்னது உண்மைதான். பத்ரா ரெண்டும் கடந்த கலவை. அது மட்டும் இல்ல, பத்ராவால நம்ம ஆசைகளை நிறைவேற்ற முடியும். அதாவது நீ பணக்காரனா ஆக ஆசைப்பட்டா உன்னை பணக்காரனா மாத்துவான். உன் எதிரி சாகணும்னு ஆசைப்பட்டா அதையும் நிறைவேற்றுவான். ஆனா ஒருத்தரோட ஆசையை நிறைவேற்றணும்னா இன்னொருத்தர் சாகணும். என்ன இளவு இது? ஒருத்தனுக்கு வரம் தந்து இன்னொருத்தனை காவு வாங்கணுமா? கட் பண்ண பெண்கள் அணி அந்த வீட்டுக்கு வர அங்க ஃபேவோட தம்பிய பாக்குறாங்க. ஃபே அவனை பார்த்து ஷாக் ஆகுறா. என்ன ஃபேவோட தம்பி இறந்து போயிட்டான். அவனை கொன்னதே நம்ம ஃபே தான். அக்கா நீயா? தம்பியா? உன் தம்பி செத்துட்டான்னு சொன்ன. எப்படிக்கா இருக்க? என்ன மிஸ் பண்ணியா? ஆனா நான் உன்னை மிஸ் பண்ணங்கா. நீ என் தம்பி இல்ல, அவனை நான் தான் கொன்னேன். ஆமாங்கா, என்ன நீ தான் கொன்ன. எதனால? நான் அரக்கனா ஆகி மக்களை கொன்ன. நீ என்ன கொன்ன? அது உண்மைதானே? இப்ப கூட அப்பாவிய கொன்னு இருக்க. அது எப்படிக்கா? நம்ம எப்ப மீட் பண்ணாலும் நான் பண்ண கெட்டதுதான் உனக்கு ஞாபகம் வருமா? உடனே அவங்கள அட்டாக் பண்ண நம்ம ஃபே பதிலுக்கு அவங்க கூட ஃபைட் பண்ண. அப்ப யோசனை வந்து அவங்க கூட சண்டை போட 2 பேருமே பயங்கரமா சண்டை போட யோசனை சமாளிக்க முடியாம அவன் அங்கிருந்து ஓட. உன் தம்பி எதனால கொன்ன? அவன் டீமனா மாறிட்டான். டீமனாவா? ஆனா ஒரு மனுஷன் எப்படி டீமனா மாறினா தெரியல. ஆனா அவன் டீமனா மாறி இப்ப என்ன பண்ணானோ அதையே தான் பண்ணான். அதனாலதான் அவனை கொன்ன. அதுக்கப்புறம் அவனோட பாடி என்னக்கா பண்ண? எரிச்சிட்ட. அப்ப இவன் யாரு தெரியல. ஒருவேளை அவன் திரும்ப உயிரோட வந்துட்டானா? உயிரோடவா? அந்த மாதிரி மேட்சுக்கெல்லாம் இந்த உலகத்துல இல்ல. அவன் உயிரோட மட்டும் வரல, இந்த கேஸ் ஃபைல தந்ததே அவன் தான். அவன் ஏன் இந்த கேஸை தந்தா? நான் கஷ்டப்படணும்னு நினைக்கிறான். அது உண்மை இல்ல. அவன் பத்ராக்கு வேலை செய்யறான். அவனை கண்டுபிடிச்சா ஏதாவது குழு கிடைக்கும். எதுக்கு என்ன பாக்குற? அவன் எங்க இருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? நீதான் இருக்க கேஸ்ல கூட இதான் சொன்னேன். உன்னை ஏமாத்த முடியாதுப்பா. இந்த ஃபார்மேஷன் படி பார்த்தா அவங்க மனுஷங்களை கொன்னு அவங்க உயிர் சக்தியை எடுக்கிறாங்க. இது வரைக்கும் 3 கொலை. இதை கனெக்ட் பண்ணி பார்த்தா இந்த இடத்துல தான் பத்ரா இருப்பான். அது மட்டும் இல்ல, பைசுவோட பதக்கம் காணாம போனப்ப குண்ட்லு கேட்ட ஒருத்த ஓபன் பண்ணான். அவனாலதான் தீய சக்திகள் இங்க வந்தது. அதை பண்ணதே இந்த பத்ரா தான். உடனே நம்ம டீம் அவன் கூப்பிட்டு போக இது சூரியன் மணி காட்டி. ஆனா இப்ப இருட்டா இருக்கே. இந்த கிளாக்கு டே டைம்ல தானே வேலை செய்யும். நைட்ல இது வேலை செய்யணும்னா நீர் மணி காட்டி தேவையே தேவையில்லை. ஏன்னா இந்த கிளாக் டைம் காட்டுறது மட்டும் இல்ல, இது வேற உலகத்தோட என்ட்ரி பாயிண்ட்டும் கூட. அப்பவா உடனே போலாம், அவசரப்படாத. பத்ரா என்னை விட பவர்ஃபுல்லானவன். பிளான் பண்ணாம உள்ள போனா நாம அவனோட உலகத்துக்குள்ள மாட்டிப்போம். சரி, உன்னோட பிளான் என்னன்னு சொல்லு. ஹேய், உங்ககிட்ட ரெட் நாட் இருக்குல்ல, அதை வச்சு எங்க கைய கட்டு. அப்பதான் உள்ள போனா நாம பிரிய மாட்டோம். டே இங்களா, நீ வரவேணா, இங்க இருந்து இந்த இடத்த பாத்துக்கோ. யாராவது வந்தா நீ தான் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க உள்ள போனதும் ஃபே வந்து தன்னோட பழைய வீட்டுக்கு போக, அதே நேரத்துல நம்ம டீம் வந்து ஒரு பிராத்தல் ஹவுஸுக்கு போக, அக்கா நீ என்னக்கா இங்க? ஏன்டா இதை மறைச்ச? எதை? சாங்கி டீம்ல நீ ஜாயின் பண்ணியா? ஏன் நான் ஜாயின் பண்ண கூடாதா? நம்ம குடும்பத்தோட வேலை டீமனை வேட்டையாடுறது. ஆம்பளை பையனா நான் தான் அடுத்த வேட்டையன். ஆனா அப்பாவும் தாத்தாவும் உன்னை தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு எனக்கு வர வேண்டிய நிலநம்ப உனக்கு தந்தாங்க. அது என்னோடதுக்கா? உனக்கு உடம்பு சரியில்லடா, நீ எப்படி வேட்டையனா மாறுவ? ஐயோ, எதுக்கு எல்லாருமே இதையே சொல்றீங்க? நான் ஒன்னும் வீக் இல்ல. டேய், நான் இதெல்லாம் பண்றதே உனக்காக தான்டா. எனக்காக நீ எதுவும் பண்ண வேணாக்கா. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். அந்த அம்பா வாங்குறது எப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, ஃபேக்கா என்னாச்சு? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அது வந்து அக்கா, அங்க ஒரு பொம்மை இருக்கு பாரு. உடனே ஃபே வந்து அது எடுத்து பார்க்க அந்த பொம்மை பார்க்க தம்பி மாதிரியே இருக்க. அப்ப அந்த பொம்மை பேசுது. நான் எப்படி டீமனா மாறினு தெரிஞ்சுக்கணுமா? என்ன சொன்ன? ஃபேக்கா, நான் எதுவும் சொல்லலையே. இது என்கிட்ட பேசுதா? ஆனா எனக்கு எதுவும் கேட்கலையே. அப்ப சூரியனோட கடிகாரத்துல இருந்து சவுண்ட் வர உடனே ஃபே வந்து அதுக்குள்ள போயிடுறா. கட் பண்ண ஃபேவை காட்ட அவ நிறைய பொம்மைய பாக்குறா. இந்த பொம்மை வேணுமா? ஆனா இது சாதாரண பொம்மை இல்ல. அப்ப நீதான் பத்ராவா? எதுக்கு என் தம்பியை டீமனா மாத்தின? நான் அவனை மாத்தல, அது அவன் முடிவு. நான் ஆசையை நிறைவேற்ற மட்டும்தான் செஞ்சேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? தேவையில்லை.
அவன் என்னை விட பலசாலியா மாற ஆசைப்பட்டான். அவன் உன் தம்பி, ஆனா அவனோட மனசு உனக்கு புரியலையா? அப்போ ஒரு பிளாஷ்பேக் வருது. இந்த பத்ரா ஃபேவோட தம்பியை பார்த்து அவன் கேட்ட வார்த்தை தர, அது என்னன்னா ஃபேவுக்கு உதவியா இருக்கணும், அவ கஷ்டமே படக்கூடாது, சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அவன் உனக்காக தான் வரத்தை கேட்டான், ஆனா நீ அவனை கொன்னுட்ட. சாகும்போது கூட நீ அவன்கிட்ட ஏன்டா இதை பண்ணனு கேட்கவே இல்லை. நான் பண்ணது தப்புதான், அவனை நீ பார்க்கணுமா? ஆமா, என்கிட்ட வரேன் கேளு, நான் அவனை பார்க்கணும். உடனே ஃபேவோட உயிர் சக்தியை எடுத்து அவளை ஒரு பொம்மையா மாத்த பாக்குறான். அவ பைஜு வந்து தடுத்துடுறான். உடனே அவன் பைஜுவை கொல்ல போக அவ ஃபே சுயனனுக்கு வந்து பைஜுவை காப்பாத்தி அவன் கூட சண்டை போடுறா. அவளை சமாளிக்க அவளோட தம்பிய வர வைக்கிறான். அக்கா, ஏன்க்கா என்ன கொன்ன? என்ன மன்னிச்சிருடா, அவ உன்னை கொன்னவடா, அவகிட்ட எதுக்கு பேசுற, அவளை கொல்லு. உடனே அவன் சண்டை போட, ஆனா ஏதோ ஒண்ணு அவனை தடுக்க. உடனே அங்கிருந்து போய் நம்ம டீமை பார்த்து ஃபே ஆபத்துல இருக்கான்னு சொல்ல, இந்த பக்கம் ஃபேவை அவன் கொல்ல பார்க்க, அப்ப நம்ம ஹீரோ வந்து ஃபேவை காப்பாத்த. சுயன், நீ என்ன இங்க? யோ பெருசே, உனக்கும் லீசனுக்கும் ஆகவே ஆகாது. எப்படி நீ லீசனுக்கு வேலை செய்யற? நான் ஏன் அவனுக்கு வேலை செய்யணும்? அவள் லீசனோட கடிகாரம் எப்படி உன்கிட்ட வந்தது? குன்லு கேட்டை ஓபன் பண்ணா அதை எனக்கு தரேன்னு சொன்னான். நான் ஓபன் பண்ண, அவன் இதை தந்தான். கட் பண்ண லீசன் அந்த இடத்துக்கு வர அவனை இங்கிலா தடுக்க, இந்த பக்கம் நம்ம டீம் வந்து அவங்க கூட சண்டை போட, அப்ப தலைவியோட நெத்தியில பைசு தேவியோட சின்னத்தை பாக்குறான். உடனே ஃபைட்டை ஸ்டாப் பண்ணிட்டு தலைவியை பார்த்து, நீ தான் பைசு தேவியோட வாரிசான்னு கேட்க, அதுக்கு தலைவி ஆமான்னு சொல்லிட்டு எதுக்கு மக்களை கொன்னுன்னு கேக்குறா. அதுக்கு அவன், நான் யாரையும் கொல்லலையே, அவங்க ஆசையை தான் நிறைவேற்றினேன், ஆனா அதுக்கு சில விலை கொடுக்கணும், அதனாலதான் அவங்கள பப்பாட்டா மாத்தி என்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து வேற ஒருத்தரை கொன்னு அவங்க ஆசையை நிறைவேத்தின. இதுக்கு பேரு கொலை இல்லையா? அந்த கொலைய பண்ணது உன் தம்பி இல்ல, நான் தான். என் பப்பட்டை யூஸ் பண்ணி அவனை கண்ட்ரோல் பண்ணி கொலை பண்ண. ஆனா அது அவனுக்கு தெரியாது. அது தெரியாம நீ அவனை கொன்னுட்ட. ஆனா இவன் இருக்கானே, நான் உருவாக்குன பப்பட்லே இவன் தான் சிறந்தவன். ஆனா இவன் உனக்காக எனக்கு எதிராக செயல்பட்டான் அப்படின்னு சொல்லி அவனை கொன்னுடுறான். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு அவன் போக, நம்ம ஃபே என்னதான் அது பொம்மைனாலும் மறுபடியும் தம்பியோட மரணத்தை அவளால ஏத்துக்கவே முடியல. ஆனா இப்ப எப்படி நம்ம வெளியே போறது? பத்ரா வந்தா தானே நம்மளால போக முடியும். உடனே நம்ம டீம் டால் ஹவுஸ் கிட்ட வர, உடனே தலைவர் அந்த பொம்மைகளோட ஆசைகளை பாக்குறான். ஆனா அதுல ஒரு பொம்மைக்கு மட்டும் எந்த ஆசையும் இல்ல. அப்ப வாணியா அந்த பொம்மைய பார்த்து, அது முதல் பைசு தேவியோட பொம்மைன்னு சொல்ல, எனக்கு அந்த கடவுளோட கதை தெரியும், ஆனா இவன் எதுக்கு அவங்க பொம்மைய வச்சிருக்கான்? ஒருவேளை அவங்களையும் கண்ட்ரோல் பண்ணிட்டானோ? கண்டிப்பா இருக்காது, இந்த பொம்மை வேற புதுசா இருக்கு. சோ கண்டிப்பா இந்த டாலுக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. கரெக்டா சொன்ன யோசன், இத வச்சு அந்த கிழவனை வர வைக்கிறேன் பாரு. யோ பெருசே, 1ல இருந்து 3 எண்ணுவேன், நீ மட்டும் வரல இந்த பொம்மைய உடைச்சிருவேன். என்னப்பா வரவே இல்ல, இப்ப வருவான் பாரு. டேய், நான் இவ்வளவு கிஸ் பண்ண போறேன், பொறுக்கி வாய மூடுறா. அப்புறம் கிஸ் ஒன்னும் பெரிய குத்தம் இல்லையே. உடனே தலைவன் கிஸ் பண்ண போக, அப்ப பத்ரா வர, உடனே தலைவன் அந்த டாலுக்கும் அவனுக்கும் என்ன கனெக்ஷன் கேட்க, உடனே நம்ம டீமை வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறான். ஜோயுவான், நாம எங்க இருக்கோம்? இத பார்த்தா குன்லு கேட்டு மாதிரி தெரியுது. குன்லு மாயத்தீவுக்கு போகக்கூடிய கதவு, ஆனா இது குன்லு இல்ல. நாம இன்னும் இவனோட கனவுக்குள்ளதான் இருக்கும். டே பத்ரா, எதுக்கடா எங்களை இங்க கொண்டு வந்த? நீ தானே கேட்ட அந்த டாலுக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு. எப்பா டேய், உன் லவ் ஸ்டோரி கேட்கலாம் நான் இங்க வரலடா அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஆனா நம்ம வாணியா பைசு தேவியோட வாரிசுல, அதனால அந்த கதையை சொல்றா. என்ன கதைனா, கடவுள் இந்த பூமியை விட்டு போன பிறகு ஒரு பண்டைய மிருகத்துக்கு உயிர் தந்து அவளை பைசு தேவிய மாத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, பைசு தேவிக்கு ஒரு வெப்பன் தருவாரு, அதுதான் பைசு டோக்கன். ஆனா அதோட சக்தி வேலை செய்யணும்னா பேய்களின் ராஜாவும் பைசு தேவியும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும். அதாவது டோக்கனை 2 பகுதியா பிரிக்கப்பட்டு, ஒன்னு பைசு தேவி கிட்டையும் இன்னொன்னு அப்ப இருந்த பேய்களின் ஜவனை பத்ரா கிட்டையும் தராங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் உலகத்தை பாதுகாப்பாங்க. அந்த நேரத்துல ஒரு டீமன் வந்து பைசு தேவியை கொல்ல பார்க்க, அதனால பைசு தேவிக்கு உடம்பு சரியில்லாம போக, தன்னோட காதலையை காப்பாத்தணும்னு பத்ரா நிறைய பேரை கொண்டு பைசு தேவியை காப்பாத்த பார்த்திருக்கான். இந்த விஷயம் பைசு தேவிக்கு தெரிஞ்சதும் பத்ராவோட பவரை சீல் பண்ணி அவனை மாய தீவை விட்டு விரட்டி விட, இருந்தாலும் அவன் பைசு தேவியை காப்பாத்தணும்னு நிறைய பேரை கொள்ள, அதனால பைசு தேவி அவ இறந்தாதான் இதை அவன் நிறுத்துவான்னு முடிவு பண்ணி அவ தற்கொலை பண்ணிக்கிறா. அவ தான் இறந்துட்டாளே, அப்புறம் ஏன் இதை கண்டினியூ பண்ற? அப்பதான் சொல்றான், லீசனோட சூரிய கடிகாரம் ஒரு டைம் மிஷினும், அதுக்கு உயிர் சக்தி தந்தா அது ஆக்டிவேட் ஆகணும். அது ஆக்டிவேட் ஆனதும் டைம் டிராவல் பண்ணி கடந்த காலத்துக்கு போய் எல்லாத்தையும் மாத்தி பைசுவோட வாழை தான் இதை பண்ணதா சொல்றான். அதுக்கு தலைவன் சொல்றான், இது டைம் மிஷின் இல்ல, இது மெமரிஸை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். இதை வச்சு உன்னோட நினைவுகள் வழியாதான் அவளை பார்க்க முடியும், ஆனா எதையும் மாத்த முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல,
ஆனா பத்ரா அதை நம்பல. சடனா அவனோட கண்ட்ரோல்ல இருந்து நம்ம டீம் அட்டாக் பண்றான். உடனே யோசனும் தலைவனும் அந்த நெருப்பு உண்டைய பிளாக் பண்ண, ஆனா அவங்களால அவனோட பவருக்கு முன்னாடி நிக்க முடியல. உடனே பத்ரா வாணியாவை அட்டாக் பண்ண தலைவன் அவளை காப்பாத்த. அப்ப 2 பேரோட சக்தியும் ஆக்டிவேட் ஆகுது. அதாவது அந்த காணாம போன இன்னொரு டோக்கன் தலைவனுக்குள்ளதான் இருக்கு. உடனே 2 பேரும் சேர்ந்து அவங்களோட பவரை கம்பைன் பண்ணி அவனை தாக்க, சடனா அவன் சிலையா மாற. அவன் கைய பாருங்க. உடனே தலைவன் அவனோட மெமரிக்குள்ள போக அப்பதான் தெரியுது பைசுதேவி இறந்ததும் அந்த சோகத்திலே அவனும் இறந்திருக்கான்னு. ஆனா அவனோட ஆத்மாவோட பகுதி ஒரு பொம்மையா மாதிரி இதெல்லாம் பண்ணிருக்கு. இவனோட பொம்மையும் இப்ப அழிச்சிட்டோமே, ஆனா ஏன் இன்னும் நம்ம இங்கேயே இருக்கோம்? ஜோயுவான் ஏதாவது பண்ணு. என்னால எதுவும் பண்ண முடியாது, ஆனா இவளால முடியும். என்னாலயா? இந்த கண்ணாடிய பாரு. உடனே அதை பார்க்க அதுல ஏதோ தெரியுது போல. அதை பார்த்தே அவங்க எல்லாரையும் வெளியே கொண்டு வந்துடுறா. இப்ப தலைவன் அந்த 2 சக்தியும் ஒன்னா மாத்தணும்னு சொல்ல, அது எப்படின்னு வாணியா கேட்க, அதுக்கு குண்டுக்கு போகணும்னு சொல்றான். அவளும் கூட வரேன்னு சொல்ல, அவ போறதால யோசனும் வரேன்னு சொல்ல, கட் பண்ணா தலைவன் தர சொன்னதா சொல்லி பைஜு ஃபே தம்பியோட டாலை தரான். அப்ப அந்த டாலு ஃபே தம்பியா மாற தலைவன் அவனோட பவர் யூஸ் பண்ணி மறுபடியும் அந்த பொம்மைக்கு உயிர் தந்திருக்கான். கட் பண்ணா லீசனை பார்க்க இரும்பு தலை மாயாவி வரான். அவங்கிட்ட பைசுவோட டோக்கன் வெளியே வந்திருக்கணும், அதை உடனே கொண்டு வர சொல்றான். அதை கொண்டு வந்தா நம்ம ஹீரோவோட இதயத்தை அவனுக்கு தரேன்னு சொல்றான். அந்த இதயத்துக்குள்ள ஒரு சக்தி இருக்கு, அதை எடுத்துக்கிட்டா பவர்ஃபுல்லா மாறுவாங்க. அதுக்காக தான் இவன் லீசனுக்கு வேலை செய்யறான். பைசுவோட டோக்கனை நம்மளால அழிக்க முடியுமா? இன்னும் 5 நாள்ல செம்மை நிலா தோன்ற போது அந்த நாள்ல நாம் அதை அழிக்க முடியும். ஆனா அந்த நாள் வரைக்கும் அவங்க குள்ளுக்கு போக கூடாது அப்படின்னு அவன் சொல்லி இன்னொரு கேஸுக்குள்ள அவங்களை இழுத்து விட சொல்றான். கட் பண்ணா சோங்கி டீமோட கேப்டனை பார்க்க நம்ம ஃபேவரா அவகிட்ட அவங்கள குள்ளுக்கு போக விடாம தடுக்கணும்னு சொல்லி ஒரு கேஸை பத்தி சொல்ல, அப்பதான் தெரிய வருது நம்ம ஃபே வந்து சோங்கி டீமோட ஒரு ஸ்பைன்னு. கட் பண்ண நம்ம டீமை காட்ட அவங்க டெலிபோர்டேஷன் விளக்க யூஸ் பண்ணி குள்ளுக்கு போக, இது குள்ளுவா? குள்ளுக்கு தான் போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நம்ம ஃபே இருக்கால, இந்த வாண்டு பையன்கிட்ட நீர் பட்டினத்தை பத்தி பேசினான். அதுல கொஞ்சம் குழம்பிட்டேன். பைஜு கிட்ட கேஷுவலா இந்த டவுனை பத்தி சொன்னேன். அதை ஏன்டா நீ ஓட்டி கேட்ட? பரவாயில்ல விடு, குள்ளு இங்க இருந்து 5 கிலோமீட்டர் தானே, நம்ம நடந்தே போலாம். இது நீர்பட்டினம் தானே, பணக்காரங்க வாழ்ற ஊராச்சு. ஆனா ஊரை பார்த்தா அது மாதிரி தெரியலையே, இங்க வெறும் பணத்தோட வாசனை தான் வருது. கட் பண்ணா இரும்பு தலை மாயாவை காட்ட, அவங்க இங்க வந்துட்டாங்க, கவலைப்படாத. நீ ஆசைப்பட்ட மாதிரி ஜோயுவானோட இதயம் உனக்கு கிடைக்கும். இதை வச்சுக்கோ. இது உன் கையில இருக்கிற வரைக்கும் வைரஸால நீ இன்ஃபெக்ட் ஆக மாட்ட. அதாவது இந்த டவுன் வந்து ஒரு வைரஸால பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் இந்த லேடி தான். இப்ப நம்ம டீம் டவுனுக்குள்ள வர உடனே 3 டீமா பிரிஞ்சு அங்க என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க போறாங்க. அதே நேரத்துல தலைவனும் தலைவியும் பைசு பவரை யூஸ் பண்ணி அங்க என்ன ப்ராப்ளம் பார்க்க, அவன் இப்ப உனக்கு யாரு? உன் ஃபேமிலிய கொன்ன உன் எதிரியா, இல்ல உன் கூட டீமன்ஸை வேட்டையாடுற நண்பனா? 2ம் தான். ஆனா கண்டிப்பா அவனை கொல்லுவேன். ஆனா இப்ப இல்ல, ஏன்னா பைசு டோக்கனோட ஒரு பகுதி அவங்கிட்ட தான் இருக்கு. குன்லுக்கு போனாதான் பைசு டோக்கனை கம்பைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவன் கதையை முடிப்பேன். ஆனா நான் எதிர்பார்க்கல பைசு டோக்கன் இவ்வளவு சீக்கிரமா கிடைக்கும்னு. கடவுளோட புண்ணியத்துல நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அதை வெளியெடுத்து வாணியா கிட்ட தந்தா ப்ராப்ளம சரி பண்ணிடலாம். எனக்கு சரியாகும்னு தோணல. எதை வச்சு சொல்ற? இத விதின்னு நீ சொன்ன, ஆனா எனக்கு அப்படி தோணல. திடீர்னு உன் தம்பி வந்தான், பத்ரான்னு ஒருத்தனை பார்த்தோம், பைஜு டோக்கனை கண்டுபிடிச்சோம். ஆனா இதெல்லாம் தற்செயலா நடந்ததுன்னு என்னால நம்ப முடியல. என் தம்பிய சந்தேகப்படுறியா? உன் தம்பிய இல்ல, அந்த பத்ராவை சந்தேகப்படுற. சரி, நான் பைஷு எங்கன்னு பாத்துட்டு வரேன். உடனே அவன் போக, கட் பண்ண பைஜு மெடிக்கல் ரூமுக்கு போக அங்க அவனோட குருஜியை பாக்குறான். குருஜி, நீங்க என்ன இங்க? இந்த ஊர்ல வைரஸ் பரவுதா சொன்னாங்க, அதான் என்னன்னு பார்க்க வந்தேன். ஆனா நிலைமை கைய மீறி போயிடுச்சு. என்ன பண்ணாலும் வைரஸை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியல. இது வைரஸ்னா அது பரவும்ல, ஆனா ஏன் மத்த டவுனுக்குள்ள பரவல? அதான் எனக்கும் புரியல. எனக்கு என்னவோ இது டீமன்ஸோட வேலைன்னு தோணுது. அவன் சொன்னது உண்மைதான். ஜோயுவான் கூட இந்த வைரஸ் பரவ காரணம் ஒரு டீமன் சொன்னான். டாக்டர், வைரஸ் இது வரைக்கும் பக்கத்து டவுனுக்கு பரவல, இருந்தாலும் யாரும் டவுனுக்குள்ள வரக்கூடாது. நீங்க உடனே மிஸ்டர் ஃபேங்க பார்த்து நிலைமைய சொல்லுங்க. இது என்னோட பேட்ச், இதை பார்த்தா அவரு புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த பேட்சை தரான். ஏதாவது கண்டுபிடிச்சியா? சிவப்பு சக்தி, அதாலதான் வைரஸ் பரவுது. ஆக்சுவலா அது என்னோட பவர். தெளிவா பாரு. உடனே அவ பார்க்க, அங்க பாரு, சிவப்பு சக்திக்குள்ள கருப்பு சக்தி கலந்துருக்கு. இது கெட்ட சக்தி. அது எங்க இருந்து வருதுன்னு பாரு. அது அந்த வீட்டுல இருந்து தான் வருது. கட் பண்ணா டிஐ காட்ட, அப்ப யோசன் கிட்ட தர சொல்லி ஒரு லெட்டரை தர, இந்த பக்கம் நம்ம டீம் அந்த வீட்டுக்கிட்ட போக அவ ஸ்மோக் பாம வீசி பைஜுவை யாரோ கிட்னாப் பண்ண. உடனே யோசனும் ஜோயுவானும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போக, நீ எங்க போற? அவங்க கூட தான். பைஜுவை காப்பாத்த வேணவா? உனக்கு இது வியடா தெரியல? யாரோ வேணும்னே பைஜுவை கடத்திருக்காங்க. அதான் அவங்க போயிருக்காங்களே, அவங்க அவனை காப்பாத்துவாங்க. நம்ம இங்கேயே இருப்போம். இந்த பக்கம்
இவன் பைஜுவை கடத்தினவன் அவனை ஒரு இடத்துல விட்டுட்டு போக, அதே நேரத்துல யோச்சன் பைஜுவை தேடிக்கிட்டு ஒரு ரூம்குள்ள போக, அப்ப இரும்பு தலை மாயாவையே பாக்குறான். உடனே அவன் யோச்சனுக்கு மயக்க மருந்த கொடுத்து அவனை ஒரு சவப்பெட்டிக்குள்ள வச்சு லாக் பண்ண, அதுக்கு முன்னாடி யோச்சன் அவனோட கைய கடிச்சு அவனோட பிளட்ட அந்த பெட்டியில தடவி நம்ம டீமுக்கு க்ளூ தர, இந்த பக்கம் ஜோயுவான் பைஜுவை பார்க்க, அதே நேரத்துல நம்ம டீம் வர, டேய் உனக்கு எதுவும் ஆகலையே, எனக்கு எதுவும் ஆகல, சரி யோ அண்ணா எங்க, அவன் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தானே வந்தான். அப்போ ஏதோ ஒரு சவுண்ட் கேட்க உடனே எல்லாரும் அங்க போக, அப்ப யோச்சனோட பிளட்ட இங்களா பார்க்க, உடனே தலைவன் சவப்பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள யாருமே இல்ல, ஒரு சிவப்பு கயிறு தான் இருக்கு. இங்க பாருங்க, இந்த பாடியில கூட அந்த கயிறு இருக்கு. உடனே தலைவன் பைஜுவை கூப்பிட்டு சவப்பெட்டிக்குள்ள படுக்க, அவன் படுத்ததும் அதை க்ளோஸ் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அது ஓபன் பண்ணா அது எம்டியா இருக்கு. சோ அந்த கயிறை போட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணா வேற இடத்துக்கு போலாம் போல. உடனே மத்தவங்களும் போக, இந்த பக்கம் யோச்சன் அந்த லேடி கிட்ட இருக்கான். அவ ஏதோ ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி யோச்சனை மயக்கி ஹீரோவை கொல்ல சொல்றா. கட் பண்ணா நம்ம டீம் வந்து அந்த லேடி வீட்டுக்கு வர, அங்க உடம்பு முழுக்க ரத்தத்தோட ஒருத்தனை பாக்குறாங்க. இவன் பேரு பை. நம்ம முதல் பைசுதேவி அட்டாக் பண்ணுவால அந்த டீமன். நீ பை தானே, வைரஸ் டீமன். சோ இந்த டவுன் இப்படி இருக்க நீதான் காரணமா? ஆனா பை டீமன் நல்ல டீமன் தானே. சரி எங்க ஃப்ரெண்ட பாத்தியா? அதுக்கு அவன் ஆமான்னு சொல்ல, இந்த பக்கம் யோச்சனை காட்ட அந்த லேடி யோச்சன் கிட்ட ஹீரோவோட இதயம் வேணும்னு சொல்ல, அவன் இதயத்தை வச்சு நீ என்ன பண்ண போற? நான் இங்க இருந்து வெளியே போகணும். நீ வெளியே போகிறதுக்கும் அவனோட இதயத்துக்கும் என்ன கனெக்ஷன்? இந்த பக்கம் பை வந்து நம்ம டீமை கூப்பிட்டு யோச்சனை இருக்கிற இடத்துக்கு வர, இந்த இடம் இருட்டா இருக்குல்ல, வா உன்னோட பவர் யூஸ் பண்ணலாம். பேய்களின் ராஜாவுக்கு இந்த சின்ன விஷயத்துக்கு கூட என்னோட பவர் தேவையா? தேவையில்லை. யோ உனக்கு வாணியாவோட கைய பிடிக்கணும்னு ஆசை இருக்குன்னா சொல்ல வேண்டியதானே. உனக்கு வயசு என்னடா? இந்த வயசுல நீ லவ் பத்தி பேசுற? எனக்குலாம் 400 வயசுக்கு மேலதான் லவ்னா என்னன்னே தெரியும். இதுக்கு மேல போக வழி இல்ல. பை எங்களை எங்க கூப்பிட்டு வந்திருக்க? உடனே அவன் ஒரு பெயிண்டிங்க காட்ட, அது அந்த லேடியோட பெயிண்டிங். இது கடவுள் கின்காவோட ஓவியமாச்சே. வைரஸ் முதல் தடவை பரவுனப்ப இந்த சிவப்பு கயத்தால தான் அவங்க மக்களை காப்பாத்தினாங்க. கின்கா வந்து ஒரு பறவை, அது சைஃபர் மரத்துல வாழும். கின்கா ஒரு டீமன் ஆச்சே, அவ எப்படி கடவுளா மாறினா? கடவுளா மாறுது அவ்வளவு கஷ்டம் இல்ல. மக்களோட ஆசையை நம்ம நிறைவேற்றினா நாம கூட கடவுள் தான். ஆனா இதுல இந்த சிவப்பு கயிறு வைரஸ்ல இருந்து காப்பாத்துன்னு போட்டிருக்கு. ஆனா இத கையில போட்டிருந்தா கூட நிறைய பேர் இறந்திருக்காங்களே. சரி வழி எங்கடா? டே பையா எங்க போன? அப்ப தலைவி அந்த கடவுளை கும்பிட, அப்போ ஒரு டோர் ஓபன் ஆக, உடனே தலைவனும் வாணியாவும் அதுக்குள்ள போக, அவங்க போனது டோர் க்ளோஸ் ஆகுது. அதை க்ளோஸ் பண்ணது அந்த பைதா. அது தெரியாம ஃபே வந்து கடவுளை போய் ப்ரே பண்ண, ஆனா டோர் ஓபன் ஆகல. அதே நேரத்துல வைரஸ் வந்து ஃபேவுக்கு பரவ, கட் பண்ண நம்ம யோசனை இருக்கிற இடத்துக்கு நம்ம டீம் வர, ஆனா யோசனை இப்ப பழைய மாதிரி இல்ல, அந்த லேடியோட கண்ட்ரோல்ல இருக்கான். உடனே ஹீரோவோட சண்டை போடுறான். ரெண்டு பேரும் அவங்களோட பவர் யூஸ் பண்ண, உடனே தலைவன் அவனோட பவர் யூஸ் பண்ணி யோசனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பாக்குறான். ஆனா யோசன் தலைவனோட பவர் பிரேக் பண்ணி தலைவனை போட்டு செம்மையா அடிக்க, அப்ப கின்கா வரா, உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்க, ஆனா ஒரு மனுஷனுக்காக உன்னோட எனர்ஜிய வேஸ்ட் பண்ணிட்டியே. அவன் யாரோ ஒருத்த இல்ல, என்னோட நண்பன். நீ அவனை நண்பனா பாக்குற, ஆனா அவன் உன்னை எதிரியா பாக்குறான். உனக்கு என்ன வேணும்? உன் இதயம். ஏன் உன்கிட்ட இதயம் இல்லையா? ஏன் இதயத்தை வச்சு என்ன பண்ண போற? இந்த உலகத்துல உன்னோட இதயத்தால மட்டும்தான் பைசு பவரை உடைக்க முடியும். நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக எனக்கு அது தேவை. எனக்கு புரியல. பைசு தேவியோட சாபத்தால நான் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட 100 வருஷமா இங்க இருக்க. இந்த சாபத்தை உடைக்க உன்னோட இதயம் எனக்கு தேவை. யோசன் என்ன யோசிக்கிற? அவனை உடனே கொள்ளு. ஆனா அவன் தலைவனை கொள்ளல, அதுக்கு பதிலா கை கொடுத்து தூக்கி விட்டுறான். நீ எப்ப கான்சியஸுக்கு வந்த? என்ன ஆயிருக்குன்னா, தலைவன் அவனோட பவர் யூஸ் பண்ணுவான்ல, அப்பவே யோசன் பழையபடி மாறிடுறான். இந்த கின்காவோட பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கதான் 2 பேரும் நடிச்சிருக்காங்க. அப்ப வாணியாக்கு வைரஸ் அஃபெக்ட் ஆக, அதே நேரத்துல கின்கா அதை யூஸ் பண்ணி எஸ் ஆக பாக்க, ஆனா யோசன் அவளை தாக்க, அப்ப பை வந்து யோசனை அட்டாக் பண்ணி அவளை கூப்பிட்டு போயிடுறான். இவளுக்கு என்னாச்சு? வைரஸ் இவளையும் தாக்கிருக்கு. அவளை மட்டும் இல்ல, என்னையும் தான். கட் பண்ணா பை வந்து கின்காவை கூப்பிட்டு போக, அத பைஜு பார்த்து அங்க போய் அவளை காப்பாத்த, நீ ஏன் என்ன காப்பாத்துற? நான் ஒரு டாக்டர், ஆனா நான் உனக்கு கேட்கலாமா? ஏன் இதை பண்ற? நான் இதுக்கு முன்னாடி இந்த ஊரோட காவல் தெய்வமா இருந்தேன். மக்களுக்கு ஏதாவது வியாதி வந்தா அதை நான் தான் குணப்படுத்துவேன். அந்த சமயத்துல தான் பை இங்க வந்தான். அவன் வைரஸ் டீமன். அவனோட வைரஸால மக்கள் கஷ்டப்பட்டாங்க. நான் அதை சரி பண்ண பார்த்தேன், ஆனா என்னால முடியல. அப்பதான் பைசுதேவி வந்தாங்க. பையும் நானும் 2 துருவங்கள். பை வந்து
வைரஸ பரப்ப உருவாக்கப்பட்டவ. ஆனா நான் அதை அழிக்க பிறந்தவ. 2 பேரும் ஒன்னா இருந்தா நோய் பரவாதுன்னு அதனால பைஷு தேவி இந்த வீட்டுல என்னையும் பையையும் ஒன்னா வச்சு வெளியே வராத மாதிரி சாபம் போட்டாங்க. அதனாலதான் நான் இங்க இருக்க. 100 வருஷமா ஒரே இடத்துல இருந்ததால நான் பைத்தியம் ஆயிட்டேன். அப்பதான் ஒருத்தன் பேய்களின் ராஜாவோட இதயத்தால அந்த சாபத்தை உடைக்க முடியும்னு சொன்னான். ஆனா அவங்களை இங்க வர வைக்க வைரஸ பரப்ப சொன்னான். அதனாலதான் இத பண்ண சொன்னது லீசனா? கின்கா, உன்னோட சுயநலத்துக்காக மக்களை காயப்படுத்திருக்க. உன் தப்ப ஒத்துக்கிறியா? அவ ஒன்னும் வைரஸ பரப்பல, அத நான் தான் பண்ண. உன்னால பேச முடியுமா? அவ கின்கா மயங்கி விழ, என்னால வைரஸ நிப்பாட்ட முடியும், ஆனா நீங்க இவளை எதுவும் பண்ணக்கூடாது. ஆனா அவ எத்தனை பேரை கொண்டு இருக்கா தெரியுமா? ஆனா இப்ப வேற வழி இல்ல, வைரஸ தடுத்துதாகணும். உடனே தலைவன் கெட்ட சக்தியை திரட்டி அதை பியூரிஃபை பண்ணி நல்ல சக்தியை அவளுக்கு தந்து அவளை சரி பண்றான். நான் அவளை சரி பண்ணிட்டேன், இப்ப நீ பண்ணு. உடனே அவன் தன்னோட இதயத்தை எடுத்து தற்கொலை பண்ணிக்கிறான். நம்ம டீம் வந்து அவன் இது மாதிரி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. இப்ப கின்கா எழுந்தும் பை பண்ணதை சொல்ல, அவன் உனக்காக தன்னோட உயிரையே விட்டுருக்கான், ஆனா நீ அவனுக்காக அழக்கூட மாட்ற. அப்ப தலைவன் அவகிட்ட லீசனோட கெட்ட சக்தியை பார்க்க உடனே அதை அழிச்சிடுறான். அதுக்கப்புறம் கின்கா பழையபடி மாற அவ பையோட சாவை பார்த்து அழுவுறா. ஏன்னா கின்கா அவனை லவ் பண்ணிருக்கா. பைசு தேவி வந்து பைய பஞ்சவனத்துல சிற வைக்கலான்னு சொல்லுவா. ஆனா கின்கா கேட்டதாலதான் அவங்க 2 பேரையும் அந்த வீட்டுல சிற வைப்பாங்க. ஆனா அது பையக்கு தெரியாது. அவனுக்கு தெரியாமலே அவனை லவ் பண்ணுவா. அப்பதான் லீசன் வந்து அவளை கண்ட்ரோல் பண்ணி ஈவலா மாத்த, அதுக்கப்புறம் தான் அவனை வெறுக்க ஆரம்பிச்சு அந்த இடத்த விட்டு வெளியே போக முடிவு பண்ணுவா. இப்ப கின்கா சொல்ற குறிப்பை வச்சு பைஜு மருந்தை ரெடி பண்ண, ஆனா அந்த வேலை செய்யல. அவ இது வேலை செய்யணும்னா ஏதோ ஸ்பெஷலான மூலிகை தேவைன்னு சொன்னா. ஸ்பெஷலான மூலிகையா? ஒருவேளை சைபர் மரத்தோட பழமா இருக்குமோ? உடனே பைஜு அந்த மரத்துக்கிட்ட போய் அதோட பழத்தை எடுத்து எல்லாரையும் காப்பாத்த, அதுக்கப்புறம் நம்ம தலைவி கின்கா மேல போட்ட சாபத்தை உடைச்சு அவளுக்கு விடுதலை தர, இப்ப நம்ம டீம் அவங்க வெற்றியை கொண்டாட அதுக்கப்புறம் ஒரு கேம் ஆடுறாங்க. இந்த கேமோட பேரு பொய் சொல்லக்கூடாது. நீங்க பொய் சொன்னா அந்த செடி உங்களை நோக்கி பெண்ட் ஆகும். சரி, யாரு ஃபர்ஸ்ட்னு பாப்போமா? அட ஃபே, நீதான் ஃபர்ஸ்ட். சரி, என்ன கேட்கணுமோ கேளு. நீ சோங்கி டீமோட ஸ்பையா? அவ அப்படி கேட்டதும் நம்ம பைஜு அவனோட கைய மறைக்கிறான். அதை இங்கிலா நோட் பண்றான். ஏன் அப்படி கேட்ட? இன்னைக்கு காலையில செட்டு கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்தது. அதுல நம்ம டீமுக்குள்ள சோங்கி டீமோட ஸ்பை இருக்கிறதா இருக்கு. சோ நம்ம 6 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அந்த உளவாளி. சொல்லு, அது நீயா? ஏன்னா நம்ம குண்லுக்கு போறது ஃபேனுக்கும் சீத்துக்கும் தான் தெரியும். அதை தவிர நம்ம 6 பேருக்கு தெரியும். ஆனா இந்த விஷயம் சோங்கி டீமுக்கு எப்படி தெரிஞ்சது? அவங்க கின்காவை வச்சு நம்மள தடுக்க பார்த்தாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம குண்லுக்கு போறதா தான் பிளான். நீ பைஜு கிட்ட பேசினத இங்கிலா கேட்டதால அவன் நம்மள இங்க கொண்டு வந்தான். அது மட்டும் இல்ல, பைஜுவை கிட்னாப் பண்ணப்ப அவங்க 2 பேரும் போகட்டும், நம்ம இங்கேயே வெயிட் பண்ணலாம்னு சொன்னேன். சொல்லு, நீதான் அந்த ஸ்பையா? இல்ல, அப்பா அது ஃபேவை நோக்கி பென்டாக. நீ பொய் சொல்லக்கூடாது ஃபே, இது ப்ரூஃபா? இதுல ஏதோ சித்து விளையாட்டு இருக்கு. ஏன்னா இதுல ஐஸ் இருக்கு. எனக்கு அப்பவே தெரியும் யாராலையும் மைண்ட ரீட் பண்ண முடியாதுன்னு. ஏண்டா, நான் சொல்லி கொடுத்த ஐஸ் மேஜிக்க வச்சு இதை பெண்ட் பண்ணிருக்கியா? எதுக்காக என்ன டெஸ்ட் பண்ற? என்ன நீ இதுக்கு முன்னாடி சோங்கி டீம்ல ஒரு மெம்பரா இருந்த, அது உண்மைதான். அதனாலதான் இந்த டாட்டூ இன்னும் இருக்கு. ஏன்னா இதுதான் சோங்கி டீமோட அடையாளம். ஆனா இப்ப அவங்க டீம்ல நான் இல்ல. அதே மாதிரி நீ சொல்ற மாதிரி நான் ஸ்பையா இருந்தா நான் ஏன் இந்த ஊருக்கு வந்து என்னோட உயிரை விடணும்? ஒரு உளவாளி எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்? பாயிண்ட், நம்ம 6 பேர்ல ஒருத்தர் தான் ஸ்பைன்னு சொன்னல, அது ஏன் நீயா இருக்க கூடாது? அடி பாவி, நான் உன்ன சொன்னதுக்காக நீ என்ன சொல்றியா? நானும் சோங்கி டீம்ல ஜாயின் பண்ண ஆசைப்பட்டேன். ஆனா என் அப்பா என்ன போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீ உன் அப்பா பேச்செல்லாம் கேட்க மாட்டியே. ஏண்டா, அவ இத கேட்டாளா? இவ பைசு தேவிப்பா. சோ இவ ஏன் ஸ்பையா இருக்க போறா? இதெல்லாம் ஓவர்டா. ஏன் பைசு தேவி ஸ்பையா இருக்க கூடாதா? ஆமா, ஏன் உங்க கண்ணு என்ன பாக்குது? அப்ப என்ன ஸ்பைன்னு சொல்றீங்களா? ஆமா. ஏண்டா, நான் அவனா இருந்தா எதுக்கடா உங்க கூட வந்து இந்த கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும்? நல்லவ மாதிரி நடிக்கிறது உனக்கு ஒன்னும் புதுசு இல்லையே. ஏண்டா, ஏதாவது பாயிண்டா பேசுறியா? அந்த பேமானி என்னோட இதயத்தை எடுக்க பாக்குறான்டா. ஒருவேளை நீயோ? என்னது அவனை சொன்ன? நானா? இல்ல, நான் சமையல்காரன்ல. ஏன் சமையல்கார ஸ்பையா இருக்க கூடாதா? இருக்கலாம், ஆனா நான் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லையே. ஆமா, இது ஒர்த்து இல்ல. அப்ப கடைசியா இவன் தான் இருக்கான். ஏன்னா பல தடவை நீ கேஸ்க்குள்ள வரல. முதல் கேஸ்ல கூட பயந்து ரூம்குள்ளே இருந்த. அப்பதான் பேய பார்த்தன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு போனேன். அங்க போனா சோங்கி டீம் எங்களை அட்டாக் பண்ண பார்த்தாங்க. நான் சாதாரண டாக்டர், பேய பார்த்தா பயப்பட தானே செய்வேன். அதே மாதிரி அவங்க வந்தது தற்செயலா கூட இருக்கலாம்ல. ஏன் டாக்டருக்கு சண்டை போட வராதா? வரும், ஆனா எனக்கு வராதே. அப்படியா? ஆனா நீ சாதாரண டாக்டர் மாதிரி தெரியலையே. ஏன்னா கின்காவால குணப்படுத்த முடியாத நோயை கூட நீ சரி பண்ணிருக்க. ஏன்னா எங்க அம்மாவோட நோயை குணப்படுத்தணும்னு
நான் மூலிகையை தேடினேன் உன் அம்மாவை குணப்படுத்தவா. சோ அவங்க உன் அம்மாவை காப்பாத்துறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இத பண்றியா? எதுக்கு இதெல்லாம் கேக்குற? அவன் சோங்கியோட ஸ்பையா இருந்தா அவன் கைய பாரு, டாட்டூ இருந்தா அவன் ஸ்பை. உடனே கைய காட்ட சொல்ல அப்ப இங்களா யோசிச்சு பாக்க, ஏன்னா இந்த பைஜு அடிக்கடி அவனோட கைய மறைப்பான். உடனே கைய காட்ட சொல்றான். ஆனா அவன் முடியாதுன்னு சொல்லி யோசன் கிட்ட போக, அண்ணா அவங்க கிட்ட சொல்லுனா அது நான் இல்லன்னு. பைஜு கைய காட்டு. அண்ணா நீயும் என்ன நம்பலையா? இந்த விஷயத்துல நான் யாரையும் நம்ப மாட்டேன், உன் கைய காட்டு பைஜு. உடனே அவன் கைய காட்ட, ஆனா அதுல டாட்டூ இல்ல. உடனே பைஜு கோச்சுக்கிட்டு அங்க இருந்து போக நம்ம டீம் வந்து அவனை சமாதானப்படுத்த பாக்குறாங்க. டேய் பைஜு சாரிடா, என்ன செம தூக்கம் போல. பைஜு சிக்கன் வேணுமாடா? தேவையில்ல. எதுக்கு என்ன பாக்குறீங்க? ஏன்னா பைஜு உன்னதான அண்ணன் கூப்பிடுறான், அதுவும் நீ அவனோட ரோல் மாடல். அவனை போய் எப்படிடா சந்தேகப்பட்ட? நீங்களும் தானடா சந்தேகப்பட்டீங்க, நாங்க வேற நீ வேறடா. இப்ப நம்ம டீம் குண்டுக்கு வந்து சேர, நண்பர்களே இதுதான் என்னோட தாத்தா திங்ஷா, அப்புறம் இவரு மலைக்கடவுள் சூ. டே குரங்கு வந்துட்டியா? மாட்னாண்டா செவனாண்டி. யோ பெருசே என்ன அடிச்ச, நானும் அடிப்பேன். அடிப்பியா? எங்க அடி பெருசே, வலிக்குதியா? டேய் நில்லுடா. நாய் அடிக்கிற மாதிரி இல்ல. இல்லப்பா குரங்கு. ஐயோ பேசிட்டேனே. கெத்த விட்டுறாத பைஜு, கெத்த விட்டுறாத. உடனே இங்கிலாவோட தாத்தா ஃபார்மேஷன் ஸ்டார்ட் பண்ண, ஸ்டார் ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ணி பைசுவோட பவரை நாம யூஸ் பண்ணா நாம பஞ்சவனத்தை காப்பாற்ற முடியும். எனக்கு ஒரு டவுட் கேளு. பைசு டோக்கன் காணாம போனப்ப நான் அதை பழைய இடத்துல தேடினேன், ஆனா அது வாணியா கிட்ட இருக்குன்னு தெரியும். ஆனா எனக்குள்ள எப்படி முதல் கடவுள் டோக்கனா மனிதனையும் அரக்கனையும் செலக்ட் பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேரும் அவங்கள நம்பணும், அதே நேரத்துல அவங்க மேல அவங்க கண்டிப்பா அன்பு வைக்கணும். அப்பதான் அந்த பவரை ஃபீல் பண்ண முடியும். சோ நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்க. லவ்வா? அட நாசமா போனவனே, அசிங்கமா இல்ல? என் அண்ணனும் வாணியாவும் சின்ன வயசுல இருந்து லவ் பண்றாங்கடா, ஆனா நீ அவங்க லவ்வுக்குள்ள குறுக்க வர. அது நீ நினைக்கிற மாதிரி லவ் இல்ல. நம்ம ஃப்ரெண்டு மேல நாம வைக்கிற பாசம் கூட லவ் தான். அதே மாதிரி தம்பி மேல அண்ணன் வைக்கிற பாசமும் லவ் தான். அதே மாதிரி டீம்மேட் மேல வைக்கிற பாசமும் லவ் தான். அந்த மாதிரி இருக்கும். சாரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. சரி சரி நம்ம வந்த வேலையை பாப்போமா? ஃபார்மேஷன் முடிய ஒரு நாள் ஆகும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அவ ஃபே வந்து நினைச்சு பாக்குறா, அவங்கள நான் சொல்ற வரைக்கும் டிலே பண்ணு. எத்தனை நாள்? செமேனிலா தோன்ற வரைக்கும். எனக்குள்ள இருக்கிற டோக்கனை வெளியெடுத்தா அதை கம்பைன் பண்ணிடலாம்ல? கண்டிப்பா பண்ணலாம். ஆனா சக்கரை யுகத்தை ஸ்டார்ட் பண்ண 2 மலை கடவுள் தேவை. நானும் மாஸ்டர் சுவும் ஃபார்மேஷனை பாத்துக்கிறோம், நீயும் வாணியாவும் ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ண உதவி பண்ணாலே போதும் அப்படின்னு அவரு சொல்ல, கட் பண்ணா ஃபேவ கட்ட அவ எங்கேயோ போறா போல. அப்ப வாணியா வந்து எங்க போறோன்னு கேட்க, நம்ம எங்க போறோம்னு சோங்கி டீமுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க கிட்ட டீமனை ட்ராக் பண்ண ஒரு தனி மெத்தட் இருக்கு. நமக்கு தெரியாம சோயுவான ஃபாலோ பண்றாங்கன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. நான் எதுக்கும் யாராவது இங்க இருக்காங்களான்னு பாத்துட்டு வரேன். என்னாச்சு சோயுவான், ஏன் டென்ஷனா இருக்க? நாளைக்கு செம்மை நிலா. இந்த நாள்ல உலகத்துல இருக்க எல்லா கெட்ட சக்தியும் என்னை தேடி வரும். அந்த நாள்ல நான் என்னோட கண்ட்ரோலை இழந்துருவேன். போன தடவை கூட இந்த நாள்ல தான் நான் யோசனோட பேரண்ட்ஸை கொன்னேன். ஒருவேளை நான் என்னோட கண்ட்ரோலை இழந்துட்டா பைசு பவரை யூஸ் பண்ணி என்ன கொன்னுருவாண்டியா? போன தடவை நீ எப்படி கண்ட்ரோல் ஆன? என் குருஜியோட பவரால தானே. அதே மாதிரி இந்த பைசு பவரை வச்சு உன்னை கண்ட்ரோல் பண்ணிடுறேன். கட் பண்ண நம்ம யோசன் வந்து ட்ரைனிங்ல இருக்க. அப்ப யோசனை பார்க்க தலைவன் வரான். அதே நேரத்துல பே எங்கேயோ போக, அதுவும் இரும்பு தலை மாயாவை பார்க்க தான் போறா. அவ பின்னாடி நம்ம பைஜுவும் வரான். அப்பாவா பைஜுவை பாத்துடுறா. என்ன தூங்கலையா? இதுல மாஸ்டர் ஆனாதான் உன்னை கொல்ல முடியும். கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்றது நல்லதுதான், ஆனா நீ பண்ற மெத்தடால என்ன கொல்ல முடியாது. உடனே ஒரு மெமரிய அவனுக்குள்ள அனுப்பி யோசனோட கொள்ளு தாத்தாவை காட்டுறான். அவரு யாரு? அது உன்னோட கொள்ளு தாத்தா. அவரு பண்ற மாதிரி நீ பண்ணா உன்னால என்ன கொல்ல முடியும். கண்டிப்பா உன்னை கொல்லுமா? இன்னும் இருக்க என்னை விட சக்தி வாய்ந்தவன், அவனையே கொல்லும் போது நான்லாம் ஏமாத்துறோம். நீ மாறிட்ட, புரியல? முதல் தடவை நீ என்ன கொல்ல சொன்னப்ப அதுல ஒரு உண்மையை பார்த்தேன், ஆனா இப்ப அந்த உண்மை இல்ல. உண்மைதான், உங்க கூட பழகி நான் நிறைய கத்துக்கிட்டேன். இப்ப சாகணும்னு தோணல. ஆமா, எங்க கூட இருந்தா சாக தோணாது. அதுவும் வாணியாவுக்கும் உனக்கும் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்குன்னு நான் உன்னை விட மாட்டேன். ஏன்னா நான் சத்தியம் பண்ணியிருக்கேன். தெரியும், தெரிஞ்சும் ஏன் இதை சொல்லித்தர? வாழ்க்கைனா அப்படிதான். நாம ஒன்று ஆசைப்படுவோம், ஆனா கடவுள் வேற ஒன்னு நிறைவேற்றுவான். மனசு ஒன்று சொல்லும், ஆனா நாம அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். சரி, நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா புரியுது, வாணியாவை நான் பாத்துக்கிறேன். நான் உன்னை பாத்துக்க சொன்னது என்ன? உன்னையா? அதுவும் பேய்களின் ராஜாவுக்கு என்னோட பாதுகாப்பா? அதான் சொன்னல, நாம நினைக்கிறது எதுவும் நடக்காதுன்னு. கட்பான தலைவனுக்குள்ள இருக்கிற பவரை வெளியெடுத்து பஞ்சவனத்தை சரி பண்ண பார்க்க, அதே நேரத்துல எந்த தப்பும் நடக்க கூடாதுன்னு யோசன் காவலுக்கு நிக்க, இந்த பக்கம் ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆகி பஞ்சவனம் பழையபடி மாற. ஆனா சடனா மாஸ்டர் சூ வந்து பேக் அடிக்க, அப்பதான் தெரியுது அவர் லீசனோட ஆளுன்னு. இந்த பக்கம் இருமத்தல மாயாவி அவன் டீமோட வந்து உள்ள போக
போக பார்க்க அதுவும் மனுஷங்களுக்கு டீமன்ஸோட பவரை கொடுத்து அவங்களை ஹைபிரிடா மாத்தி நம்ம டீம் அட்டாக் பண்ண நம்ம டீம் வந்து அவங்களை தடுக்க பார்க்க இந்த பக்கம் லீசன் வர லீசன் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீ இதே மாதிரி கூடு விட்டு பாயிடுறதால உன்னோட உயிர் சக்தி பாதிக்கப்படும் தெரியாதா? உனக்கு என்ன மாதிரி சாகணும்னு ஆசையா? அவனை விடு, நீ ஏன் இப்படி பண்ண? மலை கடவுளா இருந்து இப்படி பண்ணலாமா? உனக்கு இந்த மனுஷங்களை பத்தி தெரியாது. மனித உலகத்தை சேர்ந்த ஒருத்த என்கிட்ட ஸ்டூடெண்டா வந்தான். ஆனா நான் ஒரு டீமன் தெரிஞ்சதும் என்னை கொல்ல பார்த்தான். அதுவும் டீமன்ஸ்லாம் மனித உலகத்தை வரக்கூடாதுன்னு சொல்லி என்னை கொல்ல பார்த்தான். அவங்க யாருடா நம்மள வரக்கூடாதுன்னு சொல்ல? ஜோயுவான், அது ஒரு கலை வாணியா. அவ பைசு தேவியா இருந்து மனுஷங்களுக்கு ஆர்டர் போடட்டும், ஆனா எங்களுக்கு ஆர்டர் போட அவ யாரு? லீசன், நம்ம மக்கள் சில பேர் பஞ்சமனத்துல வாழ ஆசைப்படுறாங்க. அந்த உலகத்தை நீ அழிச்சா அவங்க எங்க போவாங்க? அவங்களா கோழைங்க. மனிதர்களை பார்த்தாலே பயந்து நடுங்குவாங்க. என்ன பாக்குற? நீதானே என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த. இங்க என்ன இருக்குன்னு என்னை இங்க கூப்பிட்டு வந்த. அங்க பாரு, தேவை இல்லாம கத்துறானுங்க. சார், அது ஹேர்பின் இல்ல, விண்மில். அதை சுத்துனா காத்து வரும். இவங்களாம் ஜீனியஸ் இல்ல. யாரு இவங்களா? முட்டாளுங்க. காத்து வர்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணுமா? டேய், அவங்களாம் நம்மள மாதிரி கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பண்றாங்கல்ல, அப்ப ஜீனியஸ் தானே. ரெண்டு உலகத்துக்கும் ரெண்டு ரூல்ஸ் இருக்கலாம். மனுஷங்க பிறக்கும் போது ஜீனியஸ் இல்ல, படிப்படியா கத்துக்கிட்டு ஜீனியஸ் ஆவாங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல. உங்களை கண்ட்ரோல் பண்ணலனா உலகத்துக்கு தான் ஆபத்து. உங்க பேச்சு கேட்டாலே காண்டாகுது. பலசாலிங்க தான் உலகத்தை ஆளணும். லீசன், பஞ்சவன் அழிஞ்சு போயிட்டா குட்டி ஆத்மாக்களால ஹியூமன்ஸா மாற முடியாது. நாம சாதிக்கணும்னா சில விஷயங்களை பலி கொடுத்துதாகணும். ஒரு தடவை சக்கரை வீக அடிப்பட்டா அதை திரும்ப ஓபன் பண்ணவே முடியாது. ஜோயுவான், அழிவின் காலம் வந்து கொண்டு இருக்கு. உடனே தலைவன் நம்ம டீமுக்கு சிக்னல் தர, அதாவது தலைவனுக்கு ஆல்ரெடி இந்த மாஸ்டர் சூ மேல டவுட் வந்திருக்கு. ஒருவேளை ஃபார்மேஷன் தடப்பட்டா சிக்னல் தரேன்னு சொல்லியிருப்பான். அப்ப இங்களா உள்ள வரணும். அந்த சிக்னல் வந்ததும் இங்களா உள்ள போய் ஃபார்மேஷனுக்கு அவனோட பவர் தர. ஏன்னா அவனும் மலை கடவுள் தான். ரெண்டு பேரும் சேர்ந்து பஞ்சவனத்தை சரி பண்ண. ஆனா மாஸ்டர் சூ வந்து அதை விடுற மாதிரியே தெரியல. உடனே அவரோட பவர் யூஸ் பண்ணி சீக்கிரமா பகல்ல இருந்து இரவுக்கு போக அப்ப செம்மை நிலா வருது. வாணியா, நீ நிறைய புக்கை படிப்பல, உனக்கு தெரியாதா? டிராகனால காலத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த செம்மை நிலா அழகா இருக்குல்ல? உங்க உலகத்தோட நிலவை விட அப்ப உலகத்துல இருக்கிற எல்லா கெட்ட சக்தியும் தலைவனுக்குள்ள போய் அவனை காட் ஆஃப் டீமனா மாத்த பாரு. முழுசா காட் ஆஃப் டீமனா மாறின ஜோயுவான பாரு. இனி அவ உங்களை பார்த்துப்பான். நீ உடனே பைசு பவர் அழிச்சிடு. உடனே மாஸ்டர் சூ வந்து அந்த பவர் அழிக்க பைசோட பவர் அழிஞ்சு போனதால பஞ்சவனத்துக்குள்ள அடைக்கப்பட்ட நம்ம லீசன் ஒரு வழியா விடுதலை ஆயிடுறான். உடனே யோச்சன் அவனை தாக்க, நீ தாக்க வேண்டியது என்ன இல்ல அவனை. இல்லன்னு வச்சுக்கைய, அவன் உங்க எல்லாரையும் கொன்னுருவான். அப்ப தலைவன் மாஸ்டர் சூவோட கழுத்தை நடிச்சு கொன்னுடுறான். அதே நேரத்துல மலைக்கடவுள் தலைவனை கண்ட்ரோல் பண்ண பாக்க, அவனை பாரு, இதுதான் அவனோட உண்மையான முகம். பைசு பவரும் அழிஞ்சு போச்சு. இனி யாராலையும் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப யோச்சன் தலைவன் சொன்னதை நினைச்சு பாக்குறான். ஒருவேளை நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா யோசிக்காம என்ன கொன்னுரு. யோச்சன், அது அவன் இல்ல. அவன் இப்ப கெட்ட சக்தியோட கண்ட்ரோல்ல இருக்கான். இப்ப அவனை நம்ம தடுக்கலனா அவன் நம்ம எல்லாரையும் அழிச்சிருவான். ஹே, யாரடி நீ? உன் மாஸ்டரை கொன்னவனை போய் காப்பாத்த பாக்குற? என்னடா சொல்ற? ஓ, உனக்கு இது தெரியாதுல்ல? இத பாரு. உடனே ஒரு விஷுவலை காட்டுறான். அதாவது லீசன் மக்களை கொண்டதுக்காக பைசு அவனை சர வைக்க பாக்க அப்ப ரெண்டு பேருக்கும் சண்டை வர அத தலைவி பாப்பா. ஆனா லீசன் தலைவி அடிச்சு மயங்க வச்சுட்டு பைசுவை கொல்ல போக அப்ப தலைவன் வந்து லீசனை தடுக்க அப்ப பைசு அவளோட பவரை யூஸ் பண்ணி அவனை சர வச்சிருவா. அத தலைவனால தாங்க முடியல. அவன் செஞ்ச தப்புக்கு அவனை என்ன பண்ண போற? அவன் வந்த இடத்துக்கே அவனை அனுப்ப போற. அவன் சுதந்திரமா இருந்தவன். அவனை சிற வைக்கணுமா? அவனோட நல்லதுக்காக தான் இத பண்ண. அப்ப திடீர்னு செம்மை நிலா தோன்ற. அப்ப ஈவில் பவர் தலைவனுக்குள்ள போய் அவன் டெவிலா மாதிரி தன் நண்பனை தாக்கின பைசுவா கொன்னுடுறான். அதுக்கப்புறம் தலைவனை தடுக்க பார்த்தவங்களையும் கொன்னுடுறான். அதுல யோச்சனோட ஃபேமிலியும் இருப்பாங்க. அந்த நேரத்துல தான் பைசுவோட பவர் வந்து தலைவனுக்குள்ள போய் அவன் பழையபடி மாறுவான். அதுக்கப்புறம் அவன் பண்ணது தெரிஞ்சதும் பயங்கரமா அழுவான். ஏன்னா தலைவன் ஒரு டெவிலா இருந்தாலும் இது வரைக்கும் யாரையும் கொன்னதில்ல. அப்பதான் தலைவிக்கு ஞாபகம் வருது, ஒருவேளை நான் செய்யக்கூடாத தப்பு பண்ணிட்டேன்னா அது ஒரு நாள் உனக்கு தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவ? நீ அது தெரியாம பண்ணிருந்தா அது தப்பு இல்ல. நீ சொல்றது உண்மைனா நீ ஏன் இதை முன்னாடியே சொல்லல? முன்னாடியே சொல்லியிருந்தா நான் எப்படி விடுதலை ஆயிருப்ப? அப்ப லீசனை யாரோ தாக்க பார்த்தா அது நம்ம ஃபே. உடனே ஃபேவை அட்டாக் பண்றான். நம்ம ஃபேவால லீசனுக்கு எதிராக நிக்க முடியல. அப்ப யோச்சன் வந்து சண்டை போட ஆனா லீசன் அங்க இருந்து போயிடுறான். இந்த பக்கம் தலைவன் மலை கடவுளோட சீலை உடைக்க அப்ப தலைவன் சொன்னது ஞாபகம் வர, அதாவது மேக இனத்தோட ரத்தம், கடவுளோட ரத்தம், டீமனோட ரத்தம், அத மூணையும் மேகவாளுக்கு தந்து தலைவனை தாக்கினா அவன் கான்சியஸுக்கு வந்துருவான்னு அவன் சொல்லுவான். உடனே அதே மாதிரி பண்ணி தலைவனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர உடனே தலைவன் பெரியவர்கிட்ட அவனை கொல்ல சொல்றான். ஆனா பெரியவரு தலைவனை தன்னோட மகனா பார்த்தவரு அவனை எப்படி கொல்லுவாரு? உடனே அவரோட மொத்த சக்தியையும் ஒண்ணு திரட்டி
அவரோட உயிர் சக்தியை அவனுக்குள்ள அனுப்பி தலையோட காப்பாத்த. ஆனா அவர் இறந்து போயிடுறாரு. தலைவர் பெரியவர் தன்னோட உயிரை கொடுத்து அவனை கண்ட்ரோல் பண்ணதை பார்த்ததும் அவனால அதை தாங்கிக்கவே முடியல. என்னைக்காவது நான் என்னோட கண்ட்ரோல் இழந்தா நீங்க தான் என்ன கொல்லணும். நீ என்னோட பையன்டா, நான் எப்படி உன்னை கொல்லுவேன்? அவனை நீ வெறுக்கிறியா? மாஸ்டர் சாவுக்கு அவன் காரணம் இல்லைனாலும் ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ அது அவன்தான். அதை என்னால ஏத்துக்க முடியல. நான் கூட என் தம்பியை கொன்னேன், அதுவும் செய்யாத தப்புக்காக. அவனை மாதிரிதான் இப்ப சோயுவானோ. ஆமா, அவரு ரொம்ப நல்லவரு. எனக்காக அவரு தன்னோட 1000 வருட கல்டிவேஷனை கொடுத்து என்னை திரும்ப கொண்டு வந்தாரு. இந்த பக்கம் தலைவர் பெரியவரோட ஞாபகமாவே இருக்க அவனால அவரோட இழப்பை ஏத்துக்கவே முடியல. அப்ப யோசன் வரான். அப்ப பெரியவர் சொன்னதை யோசிச்சு பாக்குறான். நீ அவனை வெறுக்கிறன்னு தெரியும், ஆனா இந்த உலகத்துல அவனை மாதிரி ஒரு பாவப்பட்ட ஜீவன் வேற யாரும் இல்ல. இத்தனை வருஷமா அவன் படாத கஷ்டமே இல்ல. என்னைக்காவது உனக்கு வாய்ப்பு கிடைச்சா அவன் முதுக பாரு. என்ன கொல்ல போறியா? தயவு செஞ்சு என்ன கொன்னுரு. உடனே அவன் தலைவனோட முதுக பார்க்க அதுல வடு இருக்கு. இது என்ன? எனக்கு நானே கொடுத்த தண்டனை. எங்க போற? என்ன கொன்னுட்டு போ. உன்னை கொன்னா எங்களுக்கு நீ பண்ணது மாறிடுமா? உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு, ஆனா உனக்காக ஒருத்தர் உயிர் விட்டுருக்காரு. உன்னை கொன்னா அவர் திரும்ப வந்துருவாரா? இங்களா விட்ட கண்ணீர் உன்னால திரும்ப கொண்டு வர முடியுமா? வாணியாவோட மாஸ்டரை அவளால பார்க்க முடியுமா? இல்ல என்னாலதான் என் குடும்பத்தை பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. ஒருவேளை நீ சாகணும்னு நினைச்சா நீ செய்யற கடமையை செஞ்சு முடி. அப்ப நான் உன்னை கொல்றேன். நான் செய்ய என்ன இருக்கு? பைசு டோக்கன் தான் உடஞ்சு போச்சே. பைசு டோக்கனை சரி பண்ண முடியும். அதுக்கு நம்ம பஞ்சவனத்துக்கு போகணும். பைசு டோக்கனை சரி பண்ணதும் கண்டிப்பா உன்னை கொல்லுவேன். உடனே எல்லாரும் பஞ்சவனத்துக்கு போக நம்ம இங்களா குண்டு ஸ்டேட்டை பாதுகாக்கணும்னு அங்கேயே இருக்கான். இப்ப நம்ம டீம் உள்ள போனதும் தலைவி மட்டும் லீசனோட இடத்துக்கு போக, ஏன்னா அவங்க தேடி வந்தது புனித நீர். இப்ப அது லீசன் கிட்டதான் இருக்கு. அவளை தேடுறியா? கவலைப்படாத, அவ இப்ப என் கிட்டதான் இருக்கா. அவ உனக்கு வேணும்னா என் கூட நீ கேம் ஆடணும். உடனே அவங்க உள்ள போக அப்போ ஒரு மரத்தை பார்க்க அதுல ஒரு லேடி இருக்கா. மராவி, எதுக்கு எங்களை தடுக்கிற? நீங்க என்னோட மாஸ்டர் சொன்னதை கேட்கலையா? என் கூட கேம் ஆடி அதுல வின் பண்ணுங்க, உங்களை நான் உள்ள விடுறேன். சரி, என்ன கேம்? ட்ரூத் கேம். சரி கேளு, நீ மனுஷனா இல்ல அரக்கனா? என்ன கேள்வி இது? நான் மனுஷன். சரியான பதில். நீ போலாம். சொல்லுங்க, நீங்க மனுஷனா இல்ல அரக்கனா? என்கிட்டயும் இதே கேள்வியா? சொல்லுங்க. அரக்கம்மா. அதே கேள்வியா? ஆமா, மனுஷன். இங்க பாரு, வேற கேள்வி இருந்தா கேளு. இந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. மனுஷன். அப்ப கோஸ்ட் வாயின்குள்ள அவன் மாட்டிக்க, அண்ணா என்னை காப்பாத்து. அவனை விடு, இவன் பொய் சொன்னான் அதான் மாட்டிக்கிட்டான். இல்ல நான் பொய் சொல்லல அண்ணா, உனக்கு நான் யாருன்னு தெரியாதா? பைஜு, இந்த வால்ல உன் கைய வை. உடனே அவன் கை வைக்க பைஜு டீமனா இருந்தா இந்த வால் ரியாக்ட் ஆயிருக்கும். சோ பைஜு டீமன் இல்ல. உடனே யோசன் அந்த மரக்கலையை வெட்டி அவனை ரிலீஸ் பண்ண அப்பதான் தெரியுது அந்த ஆத்மா அவளோட பவர் யூஸ் பண்ணி வேணும்னே இதை பண்ணிருக்கானு. உடனே தலைவன் அதை கொண்டுட்டு அந்த இடத்த விட்டு போக இந்த பக்கம் தலைவியை காட்ட, நான் உனக்கு 3 சான்ஸ் தரேன். உனக்கு என்ன தோணுதோ கேளு. உன்னை மரப்பாச்சின்னு சொல்றாங்களே, சோ நீ டீமனா இல்ல மிருகமா? மரப்பாச்சி மரத்துக்கு கெட்ட சக்தி இழுக்கிற பவர் இருக்கு. பண்டைய காலத்துல இருந்தே எங்களை பேய் மரம் தான் சொல்லுவாங்க. அப்ப நீ டீமன். சரி, இந்த ட்ரம்மை உனக்கு யார் தந்தா? ஜோ இவானா. உனக்கு எப்படி தெரியும்? அவன் சொன்னானா? இல்ல, பத்ராவோட கனவுல பார்த்தேன். அவன் கொடுத்த ட்ரம்மை இவ்வளவு நாளா வச்சிருக்க. அப்படி இருக்க நீங்க எப்படி எதிரியா? நீங்க நண்பனா? உங்க உலகத்துல நண்பனா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கூட இருப்பான். ஆனா அது வடிகட்டின போய். நண்பனா நம்ம முதுகுல குத்துறவன். அப்படின்னா இன்னும் ஏதோ உன் கூடிய வச்சிருக்க. இந்த பக்கம் தலைவன் அந்த இடத்துக்கு வர அப்பா அவனோட கூடையும் அந்த ட்ரம்மையும் பாக்குறான். இவ்வளவு நேரமா நீ என்கிட்ட கேட்ட, இப்ப நான் கேக்குறேன் கேளு. அதே 3 கேள்வி. நீ சரியா சொன்னா உன்னை விட்டுடுற. ஒருவேளை தப்பா சொன்ன உன் சாவ யாராலையும் தடுக்க முடியாது. சரி கேளு, டீமனா இருக்கிறது நல்லதா இல்ல மனுஷனா இருக்கிறதா? ரெண்டுமே தான். ஏதாவது ஒண்ணு சொல்லு. தேவையில்ல, விதி என்ன மனுஷனா படைச்சிருக்கு. சோ மனுஷனா இருக்கிறது எனக்கு பிடிக்கும். ஒருவேளை நான் டீமனா இருந்தா டீமன் தான் சொல்லுவேன். சோ ரெண்டுமே எனக்கு பிடிக்கும். என்னோட அடுத்த கேள்வி, இந்த 2 பேர்ல யார் மோசமானவங்க? டீமன் தான். எதனால டீமன்? என் அப்பா ரொம்ப நல்லவரு, ஆனா டீமன் என் அப்பாவை கொன்னுட்டாங்க. டீமன்ஸோட நேச்சரே அதுதானே. ஆனா மனுஷங்க அந்த மாதிரி இல்ல. வெளியே நல்லவங்களா காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள நிறைய கெடுதல் பண்ணுவாங்க. சோ உங்களை விட மனுஷங்க மோசமானவங்க. இந்த மாதிரி பதில நான் எதிர்பார்க்கல. சரி, நான் பலசாலியா இல்ல ஜோயுவானா? என்ன திடீர்னு இப்படி கேக்குற? கேட்ட கேள்விக்கு பதில். ஜோயுவான் தான். அவன் ரொம்ப நல்லவன், ஆனா நீ அவன மாதிரி இல்ல. இப்ப கூட நீ அவனை நம்புற. சரி இந்தா அப்படின்னு சொல்லி அவ தேடி வந்த புனித நீரை அவன் தர. ஆனா அந்த லூசு அவன் ஏதோ பண்ண போறான்னு நினைச்சு மாய பொடியால அவனை தாக்க பட லீசனோட மேலும் சடனா ஆக்டிவேட் ஆகி நம்ம டீமை 2ஆ பிரிக்க திடீர்னு வாணியா ஹீரோவை அட்டாக் பண்ண, யார் நீ? எதுக்கு வாணியா மாதிரி நடிக்கிற? அது வாணியா இல்ல. உடனே ஒரு கூண்டை வர வச்சு தலைவனை அதுல சிக்க வைக்க உடனே தலைவன் அதை உடைக்க பார்க்க அப்பதான் தெரியுது அந்த கூண்டை உடைக்க முடியாதுன்னு. இதே நேரத்துல வாணியா மாதிரி வந்தால அவ யோசனை தாக்க
ஏன் கூண்டை உன்னால உடைக்க முடியல? இந்த கூண்டை சீலின் மிருகத்தோட ரத்தத்தால உருவாக்கி இருக்காங்க. அப்படிப்பட்ட கூண்டுக்குள்ள ஒரு டீமன் போனா அந்த டீமனோட பவர் வேலை செய்யாது. அப்ப லீசன் வர, வாணியா எங்க? என்னோட கடைசி கேம்ல நீ வின் பண்ணு, அவ எங்க இருக்கான்னு சொல்ற. இது வாணியா இல்ல. உடனே 2 பேரும் அவ கூட சண்டை போட, இவங்க 2 பேர்ல ஒருத்தர் பேரை சொல்லு, அவளை போக விடுற. இவ என்னோட நண்பன், அவனை நான் விட மாட்டேன். ஓ, நீ நண்பனை விட்டு கொடுத்தது இல்ல, நீ பண்ணது ஞாபகம் இருக்கா? இல்ல, நான் ஞாபகப்படுத்தவா? அப்ப தலைவன் நடந்ததை நினைச்சு பார்க்க, அவங்க 2 பேரும் மனித உலகத்துக்கு வந்தப்ப ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. இங்க டீமன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல, வா உள்ள போய் பார்ப்போம். உடனே உள்ள போய் பார்த்தா அங்க நிறைய டீமனை கடத்தி வச்சிருக்காங்க. இது கீழின் மிருகத்தோட ரத்தம். அண்ணா, எங்களை காப்பாத்துங்கண்ணா, அவங்க எங்களை கொன்னா கூட பரவாயில்ல, ஆனா எங்களை சித்திரவதை பண்ணி எங்க ரத்தத்தை எடுக்கிறாங்க. அப்ப யாரோ வர, உடனே லீசன் அவங்கள கொண்டுட்டு ஒரு டீமனை காப்பாத்திட்டு தன்னோட கூப்பிட்டு போறான். அப்ப தலைவன் இறந்து போனவங்க கிட்ட ஒரு பாக்ஸ பார்க்க, அது ஜொலிக்க, உடனே என்னன்னு தொட்டு பாக்குறான். அது ஒரு நெருப்பு. அது உடனே தலைவனோட உடம்புக்குள்ள போக, அப்ப ஏதோ சத்தம் கேட்க, உடனே மேல போய் பார்த்தா லீசன் அங்க வந்த எல்லாரையும் கொண்டு இருக்கான். அதோட ஒரு சின்ன பையனை கொள்ள பார்க்க, அப்ப ஹீரோ லீசனை தடுக்க, அப்ப தெரியாம லீசனுக்குள்ள ஃபயர் பவரை அனுப்பிடுறான். அதான் பாக்ஸ்குள்ள இருந்து ஒரு பவர் போகும்ல, அதுதான். அது வந்து கடவுளோட நெருப்பு. அது டீமனுக்குள்ள போனா அவங்க உயிருக்கே ஆபத்து. இதுல லீசன் வேற ஒரு மரம். இதுதான் தலைவனை அவன் வெறுக்க முதல் காரணமே. கடைசி காரணம், 2 பேருமே பஞ்சவனத்தை பாதுகாப்பேன்னு சத்தியம் பண்ணுவாங்க. ஆனா தலைவன் அதை மீறிடுவான், அதுவும் ஒரு காரணம். இதை எல்லாத்தையும் சொல்லி பைஜுவை கொள்ள பாக்குறான். அப்ப பைஜுக்குள்ள இருக்கிற பவர் அந்த கூண்டை வெடிக்க வைக்க, இவங்கிட்ட டிவைன் பவர் இருக்கா? உடனே லீசன் பைஜு கிட்ட வர, அப்ப யோச்சன் வர, உடனே தலைவன் யோச்சன் கிட்ட பைஜுவை கூப்பிட்டு போக சொல்றான். உடனே யோச்சன் ஃபேவை கூப்பிட்டு போக சொல்லிட்டு தலைவன் கூட சேர்ந்து லீசனை தாக்க, அப்ப ஹீரோ வாணியா எங்கன்னு கேட்க, அதுக்கு லீசன், வாணியாவா? அவ இங்கதான் இருக்கா. என்ன, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறா. இப்ப சொல்லு, இந்த 2 பேர்ல யார் வேணும்னு? லீசன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள யோச்சன் அவனோட சண்டை போட தலைவனும் ஹெல்ப் பண்ண, அப்ப வாணியா லீசனோட ட்ரம்மை பிரேக் பண்ணிடுறா. அதாவது ட்ரம்மால தான் லீசன் இவ்வளவு நல்லா உயிரோட இருந்தான். அது உடைஞ்சு போனதால கடவுள் நெருப்பு அவனை அஃபெக்ட் பண்ணுது. லீசன் பாரு, இதுதான் இப்ப நான், அதுவும் உன்னால. அன்னைக்கு காட் ஃபயர் உனக்குள்ள போனப்ப நீ என்ன அடிச்ச, அதனாலதான் அது எனக்குள்ள போயிருச்சு. எனக்கு அது என்னன்னு அப்ப தெரியாது. அது என்ன? அது ஒரு தெய்வீக மரத்தோட நெருப்பு கனல். அது ஒருத்தரை தாக்கிட்டா அவங்க சாகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அவ சொன்ன மாதிரிதான், இதுக்கு மாத்து மருந்தே இல்ல. நீ எனக்கு என்ன பண்ணிருக்கன்னு இப்போ அது புரியுதா? சத்தியமா நான் இது வேணும்னே பண்ணலடா. உடனே நடந்ததை சொல்றான். தலைவனும் பைசுவும் லீசன் அடைச்சு வச்சாங்களே, அது அவனோட உயிரை காப்பாத்ததான். என்ன காப்பாத்த அங்க அடிச்சிங்களா? அதுக்கு என்ன கொண்டு இருக்கலாமே. என்ன தடுத்துட்டா நீங்க வின் பண்ணிடலாம் நினைக்கிறீங்களா? புனித நீரை நான் கலங்கப்படுத்திட்டேன். ஒரு வேளை நீ அதை சரி பண்ணா கூட தெய்வீக மரத்துண்டு உங்களுக்கு கிடைக்காது. அதுவும் 1 மாசத்துக்குள்ள அதை நீங்க சரி பண்ணலனா ஹீரோ மறுபடியும் காட் ஆஃப் டிமனா மாறுவான். ஒன்னு நீங்க அவனை கொல்லுவீங்க, இல்ல அவன் உங்களை கொல்லுவான் அப்படின்னு சொல்லி லீசன் இறந்து போயிடுறான். தான் நண்பனோட இழப்ப ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. கற்பனா தலைவனை கைது பண்ண சோங்கி டீம் வர, தலைவனும் எதுவும் பேசாம அவங்களோட போறான். அதே நேரத்துல குன்லு கடவுளான நம்ம இன்லா கிட்ட புனித நீரை சரி பண்ண சொல்லிட்டு நம்ம டீம் போக, கற்பனா தலைவன் நிலவரையில இருக்க, அவன் நிலவரையை உடைச்சுக்கிட்டு வெளியே போக பாக்குறான். ஆனா முடியல. ஏன்னா கிளினோட ரத்தத்தால அந்த செல்லை உருவாக்கி இருக்காங்க. பிளாஷ்பேக்ல கூட லீசனும் ஹீரோவும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சில டீமன்ஸ் அடைச்சு வச்சதை பாப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் இந்த இடமும் இருக்கு. இந்த பக்கம் ஃபே வந்து தலைவனை நிலவரையை விட்டு வெளியே கூப்பிட்டு போக, அப்பதான் தெரியுது தலைவன் சொல்லிதான் இவ சோங்கி டீமோட ஸ்பையா நடிச்சிருக்கான்னு. இப்ப 2 பேருமே அந்த இடத்த செக் பண்ண, இந்த இடம் பார்க்க 8 வருஷத்துக்கு முன்ன நானும் லீசனும் வந்த இடம் மாதிரியே இருக்கு. நீ வருவேன்னு எனக்கு தெரியும். இன்னும் எதுக்கு இந்த முகமூடி? நீ யாருன்னு எனக்கு தெரியும். டாக்டர் வென் தானே நீ? எப்படி கண்டுபிடிச்ச? வைரஸ் கேஸ்லயே உன் மேல டவுட் வந்தது. அது மட்டும் இல்ல, 8 வருஷத்துக்கு முன்ன நாங்க வந்த ஹாஸ்பிட்டலோட டீனே நீதான். அப்ப பண்ணதை தானே இப்பவும் பண்ற. நான் எதிர்பார்த்ததை விட நீ திறமசாலி. இந்த டீமன்ஸை கடத்தி வச்சு என்ன பண்றீங்க? ஒரு டீமனை கொன்னா இன்னொன்னு வரும். அதுவே அவங்க பவரை நமக்கு சொந்தமாக்கனா ஒத்த கல்லுல எல்லா அரக்கர்களையும் கொல்ல முடியும். அதோட எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதா நீ நினைக்கிற. ஆனா இதை கண்டுபிடிக்கலையே. எதை? உன்னோட ஐம்புலன் சக்தி இப்போ உன்கிட்ட இருக்கா பாரு. நான் சந்தேகப்பட்டது சரிதான். இது அவன் வேலை. யாரு? பைஜு. இந்த பைஜு பையன் மாயாவியோட ஆளு. தான் அம்மாவை காப்பாத்த இவன் அந்த டீமோட ஜாயின் பண்ணி தலைவனோட இதயத்தை எடுக்கணும்னு அவனோட ஐம்பூதத்தை சீல் பண்ணிருக்கான். இவன் கூட இருந்தே மருந்து தர மாதிரி அதை சீல் பண்ணிருக்கான். கட் பண்ண தலைவி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு சிட்டியோட பிஎம் கொண்டுடுறாங்க. அந்த பழி தலைவி மேல விழ
இந்த பக்கம் தலைவன் மாயாவியை தாக்க பார்க்க, ஆனா அந்த இடம் முழுக்க கிளினோட ரத்தத்தால இருக்கிறதால தலைவனோட பவர் வேலை செய்யல. உடனே டெலிபோர்டேஷன் லேம்பை யூஸ் பண்ணி 2 பேரும் எஸ் ஆக, இந்த பக்கம் பிஎம் கொண்டதுக்காக தலைவி அரெஸ்ட் பண்ண சொல்லி சோங்கி டீம் வர, அப்ப பைஜியோட அப்பா சீத்து வந்து தலைவியை காப்பாத்தி அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போக, அங்க போன ஹீரோவும் ஃபேவும் இருக்க அவங்க பைஜுவை பத்தி சொல்ல, இந்த பக்கம் பிஎம்மோட கேஸ யோச்சன் தான் ஹேண்டில் பண்றான். உடனே அவன் லீசன் வீட்டுக்கு போனப்ப வாணியா மாதிரி ஒருத்தி வந்தால அதை நினைச்சு பார்க்க, அப்ப இங்கிலா வந்து புனித நீரை சரி பண்ணிட்டேன்னு தரான். ஆமா, ஏன் வாணியாவோட போஸ்டரை சிட்டி ஃபுல்லா ஒட்டிருக்கீங்க அப்படின்னு அவன் கேட்க, அதுக்கு யோச்சன் என்ன ஆச்சுன்னு சொல்ல, அதுக்கு இங்கிலா அது ஒரு ஃபேஸ் டீமன், அது இருக்கிற இடத்துல சல்ஃபர் ஸ்மெல் வரும், ஃபேஸ் டீமனை கண்டுபிடிக்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன், நீ இதை உடனே வாணியா கிட்ட போய்த்தா அப்படின்னு அவன் சொல்ல, உடனே அவன் வாணியாவை பார்க்க போக, அப்ப பைஜு தன்னோட அப்பாவை பார்க்க வரான். அது பைஜுவோட வயசு தானே. உடனே நம்ம டீம் வெளியே வர, தலைவனை பார்த்ததும் பைஜு தப்பிக்க பார்க்க, ஆனா தலைவன் அவனை பிடிச்சி உண்மையை சொல்ல, என்ன பேசுற, அவன் சொல்றது உண்மைதான், இவன் தான் அந்த உளவாளி. உடனே பைஜு ஏன் அவங்க கூட சேர்ந்தான்னு சொல்றான். அவனோட அம்மாவை ஒரு டீமன் தாக்க இருக்கும், அதனால அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகும், அவங்கள காப்பாத்த தான் இவன் மாயாவியோட ஜாயின் பண்ணிருக்கான். நீ என்ன லூசா பைஜு, உன் அம்மாவை எந்த டீமனும் தாக்கல, அப்ப நான் பார்த்த டீமன் யாரு, என் கூட வா. உடனே அங்க போய் பார்த்தா அப்பதான் தெரியுது பைஜுவோட அம்மா நம்ம இங்கிலா மாதிரி பாதி டீமன் பாதி கடவுள். அது மட்டும் இல்ல, நம்ம டீம் தேடுற தெய்வீக மரமும் இவங்க தான். பைசுதேவி இறந்தப்ப பிளட் மூன் வரும்ல, அதுவும் பைசுதேவி இறந்து போனதால இவங்க பவர் அவங்கள விட்டு போய் மரமாயிருவாங்க, அந்த மரமும் பட்டு போயிரும். இப்ப அவங்கள பழையபடி மாத்த பைசுவோட ஃப்ளூட்டை ரிப்பேர் பண்ணணும். அப்ப நம்ம ஹீரோவை தேடிக்கிட்டு மாயாவி வர, அவங்க கூட பைஜுவை பார்த்ததும் உடனே அவன் வர சொல்ல, இனி உங்களை நம்புவேன்னு நினைக்கிறீங்களா, என்ன நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, என் அப்பா சொல்லிட்டாரு, அப்படியா, அப்ப என்ன மன்னிச்சிரு. உடனே அவன் வாணியாவை தாக்க, அதை தலைவன் தடுக்க, வாணியாவை தாக்குனா தலைவன் அதை தடுப்பான்னு தெரிஞ்சு தலைவனோட ஐம்பூதத்தோட ஃபைனல் ஸ்டேஜ் அழிக்கிற வெப்பனை அதுல வச்சிருக்கான். அது தெரியாம தலைவன் அதை பிடிச்சி அவங்களோட வலையில மாட்டிக்க, ஐம்பூத சக்தி அவனை விட்டு போயிடுது. அவன் தன்னோட கண்ட்ரோல் இழக்க, உடனே தலைவன் அங்க இருந்தா மத்தவங்களை கொண்டுருவான்னு நினைச்சு மாயாவியை கொண்டுட்டு அங்க இருந்து போக பாக்குறான். ஆனா மாயாவியை கொல்லும் போது பாடி கார்டு குறுக்க வர, அவனை அட்டாக் பண்ணிட்டு தலைவன் அங்கிருந்து போயிடுறான். அவன் போனதும் பிஎம் கொண்டதுக்காகவும் தலைவனை ரிலீஸ் பண்ணதுக்காகவும் ஃபேவையும் நம்ம வாணியாவையும் கைது பண்ணி செல்லுல வைக்க, அதே நேரத்துல தலைவன் அவனோட வீட்டுக்கு போய் அவனை லாக் பண்ணிக்கிறான். அதே நேரத்துல யாருமே உள்ள வராத மாதிரி மந்திர கட்டை போட்டு அவனை பாத்துக்கிறான். அப்ப காட் ஆஃப் டீமன் ஹீரோவை கண்ட்ரோல் பண்ண பாக்குது, தலைவனும் தடுக்க பாக்குறான். நாம ஒண்ணு சேர்ந்தா இந்த உலகத்தை நம்ம கால அடிக்குள்ள கொண்டு போலாம், அதை விட்டுட்டு எதுக்கு என்ன தடுக்கிற, இப்படியே போனா கடவுள் நெருப்போட தாக்கத்தால நீ இந்த உலகத்தை விட்டே மறைஞ்சு போயிருவ, அது நடக்க கூடாதுன்னா என்னை ஏத்துக்கோ. இந்த பக்கம் வாணியாவை காப்பாத்தணும்னா உண்மையான கில்லரை கண்டுபிடிக்கணும். அதுக்காக 3 பேருமே பப்புக்கு போறாங்க. ஏன்னா அங்கதான் அந்த டீமன் இருக்குன்னு இங்கிலா சொல்றான். அவங்களும் அந்த டீமனை பார்க்க, ஆனா அந்த உருவத்தை மாத்திக்கிட்டு யோசனை வசியம் பண்ண பாக்குது. அப்ப மாயப்பொடிய வீசி அதோட உருவத்தை எல்லாருக்கும் தெரிய வைக்க, உடனே அது அங்கிருந்து ஓட, அது பின்னாடி யோசனும் போக, ஆனா அவனால அவளை பிடிக்க முடியல. இருந்தாலும் இந்த டீமன் உருவ மாறத மக்கள் பார்க்க, அதை வச்சு வாணியாவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனா ஃபேவை ரிலீஸ் பண்ணல. அவளை ரிலீஸ் பண்ணணும்னா சூரிய கடிகாரம் வேணும்னு சொல்ல, உடனே யோசன் அதை போய் கொடுத்து அவளை கூப்பிட்டு வந்துடுறான். ஆனா அவங்க தந்த கடிகாரம் ஒரு டூப்ளிகேட்டு. இப்ப தலைவி ஹீரோவை நினைச்சு வருத்தப்பட, அவனை சரி பண்ணணும்னா பைசுவோட வெப்பன் தேவை, அதை சரி பண்ணணும்னா தெய்வீக மரம் தேவை. அப்ப இங்கிலா வந்து பைஜுவோட ரத்தத்தால டிவைன் மரத்துக்கு உயிர் தர முடியும்னு சொல்ல, உடனே பைஜு அவனோட பிளட்டை அந்த மரத்துக்கு தர, அப்ப அதுக்கு உயிர் வருது. இருந்தாலும் அது முழு மரமா மாறி 30 வருஷம் ஆனாதான் தெய்வீக துண்டு கிடைக்கும். அதனால அந்த செடியை 30 வருட செடியா மாத்த வழி இருக்கான்னு தேட, அப்ப அவங்களுக்கு ஒரு வழி கிடைக்குது. அதே நேரத்துல தலைவன் தன்னோட கண்ட்ரோல்ல இருந்து காட் ஆஃப் டிமனா மாற, இந்த பக்கம் தலைவி குன்லு டிஃபெண்டரை பார்த்து சூரிய கடிகாரத்தை யூஸ் பண்ணி கால உலகத்துக்கு போக முடியுமான்னு கேக்குறா. அவரும் முடியும்னு சொல்ல, அதாவது சூரிய கடிகாரத்தை யூஸ் பண்ணி வேற டைம் லைன் கூட போக முடியும், அங்க போய் 300 வருஷத்துக்கு அந்த மரத்தை வளர்த்து அதை கொண்டு வர முடியும்னு அவன் நினைக்கிறா. அந்த உலகத்தோட டைமும் இந்த உலகத்தோட டைமும் கனெக்ட் ஆகாது. சோ அதை யூஸ் பண்ணி மரத்தை வளர்த்து தெய்வீக துண்டை எடுக்க போறா. அதே நேரத்துல யோசன் தலைவனை பார்க்க அவன் வீட்டுக்கு வர, இந்த பக்கம் தலைவி கால உலகத்துக்குள்ள போய் 300 வருஷமா தனியா இருந்து மரத்துண்டை கொண்டு வரா. சரிவா போலாம். யோசன் இந்நேரத்துக்கு ஹீரோ வீட்டுல தான் இருப்பான். அவன் அங்க போனா ஒருவேளை நான் வர டைம் ஆனா ஹீரோவை காப்பாத்த முடியாதுல. அதனால பைஜு தந்த ஆத்ம ஊசியால ஹீரோவை கோமா ஸ்டேட்டுக்கு மாத்த போயிருக்கான். ஆத்ம ஊசியா? நான் அப்படி எதுவும் தரலையே. ஒருவேளை என்ன
ஃபேஸ் டீமன் மேல மாயப்பொடி விசியும் அவளை பிடிக்க முடியல. அது மட்டும் இல்ல, இப்பெல்லாம் யோச்சன் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறான். இந்த ஃபேஸ் டீமன் லீசனோட அடிமை. லீசன் இறந்த பிறகு இவ எதுக்கு வாணியா மாதிரி வந்து பிஎம் கொல்லணும்? அப்படின்னா லீசன் இன்னும் சாகல. வாணியா அவன் சாகும்போது அவன் இதயத்தை பாத்தியா? இல்ல, ஹீரோ சொன்னா கடவுள் நெருப்பால அவன் இதயம் எரிஞ்சிருச்சுன்னு. கடவுள் நெருப்பு இதயத்தை அழிக்காது, அவனோட உடம்பதான் எரிக்கும். இதுல லீசனுக்கு கூடு விட்டு கூடு பாயிற சக்தி இருக்கு. சாகும்போது அவனோட இதயத்தை வேற யாருக்காவது தந்திருப்பான். அவன் சாகும்போது நான், யோச்சன், அப்புறம் ஹீரோ. அப்படின்னா யோச்சன் தான் லீசன். இந்த பக்கம் யோச்சன் ஹீரோ வீட்டுக்கு வர, இந்த நாள் வரும்னு நான் எதிர்பார்க்கல, நான் கூட எதிர்பார்க்கல. லீசன், எப்படி கண்டுபிடிச்ச? நீ இப்ப பேசுறது காட் ஆஃப் டீமன் கிட்ட. உடனே ரெண்டு பேரும் சண்டை போட, இந்த பக்கம் நம்ம டீம் ஹீரோ வீட்டுக்கு வர, லீசன் நமக்கு முன்னாடி வந்துட்டான். அவனை தடுக்க நமக்கு பைசுவோட ஃப்ளூட் தேவை. உடனே தலைவி புனித நீர் அதுல விட்டு ஃப்ளூட்டுக்கு உயிர் தர, அப்பன்னு பார்த்து ஃபேஸ் டீமன் வந்து அதை எடுக்க, உடனே ஃபே அவளை அம்பால தாக்க, அதுல எப்படியோ எஸ் ஆயிடுறா. உடனே இங்களா அவனோட கோடாலியை தூக்கி வீச, அதுலயும் எஸ் ஆயிடுறா. இந்த பக்கம் ஹீரோவோட யோச்சன் பயங்கரமா ஃபைட் பண்ண, யோச்சன் ஐஸ் பவரால அவனை தாக்க, இந்த பக்கம் ஃபேஸ் டீமன் கிட்ட இருக்கிற ஃப்ளூட்டை பைஜு எடுக்க. அப்பதான் பெரிய ட்விஸ்ட், லீசன் யோச்சன் உடம்புல இல்ல, நம்ம பைஜு உடம்புல இருக்கான். பைஜுவை கொல்லும் போது அவன் உடம்புல டிவைன் பவரை பார்த்ததும் அவனோட பவரை அவனுக்குள்ள அனுப்பிடுறான். எதிர்பார்க்கல நான் லீசனா இருப்பேன்னு நீங்க எதிர்பார்க்கல. நீ லீசன்னா எதுக்கு யோச்சன் மேல பழி போட்ட? அப்ப அந்த ஆத்ம ஊசி, ஆமா அத நான் தான் தந்தேன். ஆனா அது கோமாக்கு கொண்டு போறது இல்ல, ஹீரோவை ஏன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது. அந்த யோச்சன் அந்த ஆத்ம ஊசியால ஹீரோவை தாக்குறானா, ஹீரோ முழுசா என்னோட கண்ட்ரோலுக்கு வந்துருவான். அதுக்கப்புறம் அவனை வச்சு உங்க எல்லாரையும் அழிச்சிருவேன். அப்ப தலைவி பைசு பவர் யூஸ் பண்ணி ஃப்ளூட் எடுக்க, என்ன பைசுவால அந்த ஃப்ளூட்டை எங்க இருந்தாலும் எடுக்க முடியும். அதை அவ எடுக்க, உடனே இங்களா நாங்க இவனை பாத்துக்கிறோம், நீ போய் ஹீரோவை காப்பாத்து அப்படின்னு சொல்ல, உடனே வாணியா போக, அவ போனதும் அவங்க ரெண்டு பேரும் அவங்க கூட ஃபைட் பண்ண, ஹீரோ புரிஞ்சுக்கோ, என்னால உன்னை கொல்ல முடியாது, வாணியாவுக்கு நான் சத்தியம் பண்ணிருக்கேன், ஆனா நான் பண்ணலையே. உடனே ஹீரோ யோசனை தாக்க ரெண்டு பேருமே பயங்கரமா அடிச்சுக்க, அப்ப வாணியா வந்து பைசுவோட பவரை யூஸ் பண்ணி ஹீரோவை மாத்த பார்க்க, இந்த பக்கம் லீசன் ஃபேவை கொல்ல போக, அப்ப யோசன் வந்து ஃபேவை காப்பாத்தி லீசனோட சண்டை போடுறான். அதே நேரத்துல ஹீரோ பழையபடி கண்ட்ரோலுக்கு வர, வந்ததும் லீசனை தடுக்க போக, அதே நேரத்துல லீசன் யோசனை போட்டு சாகுற லெவலுக்கு அடிக்க, அது மட்டும் இல்ல மேகவாலையும் உடைச்சிடுறான். நல்லவேளை ஹீரோ வந்து லீசனை தடுக்க, நீனும் உயிரோட தான் இருக்கியா? நீ உயிரோட இருக்கும்போது நான் இருக்க மாட்டேனா? ஹீரோ உனக்கு தான் நன்றி சொல்லியாகணும். நீ மட்டும் அன்னைக்கு இந்த பையனை கூப்பிட்டு வரலனா நான் இந்நேரத்துக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நீ யார் கூட வேலை செய்றியோ அந்த மாயாவிதான் இதெல்லாம் பண்றான். என்ன சொல்ல வர? 8 வருஷத்துக்கு முன்ன நாம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்ல, அங்க நடந்த சம்பவத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க தெரியுமா? அந்த மாயாவிதான். அவன் நம்ம இனத்தையே அழிக்க பாக்குறான். அன்னைக்கு அந்த சம்பவத்தால தானே நம்ம பிரிஞ்சோம். ஆனா நீ அவனுக்கே உதவி பண்ணிருக்க. என்ன திடீர்னு ஒரு புது கதை சொல்ற? இது கதை இல்ல. ஒருவேளை நீ இது கதைன்னு நினைச்சா சோங்கி டீமோட பேச போய் செக் பண்ணி பாரு. அப்பதான் நான் சொன்னது கதையா இல்ல உண்மையானு உனக்கே தெரியும். உடனே லீசன் அங்க இருந்து போக, கட் பண்ணா லீசன் அந்த டஞ்சனுக்கு வர, அங்க நிறைய டீமன்ஸோட ஸ்கெலிட்டன்ஸ பாக்குறான். அப்பதான் ஹீரோ சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறான். அப்ப மாயாவி வர, உடனே லீசன் அவனை கொல்ல பாக்க, என்ன கொல்ல போறியா? அதுக்கு முன்னாடி நீ வாழ வேணவா? என்ன சொல்ல வர புரியல? பைஜியோட உடம்புல பாய்சன் இருக்கு. நீ வாழணும்னா என் பேச்ச நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவனை லாக் பண்ண. ஆனா லீசன் இலையா மாறி அங்க இருந்து போயிடுறான். இந்த பக்கம் யோச்சன் லீசனோட சண்டை போட்டதால சீரியஸா இருக்கான். அதுவும் அவன் வால் உடஞ்சதால அவன் இறந்து போயிடுவான்னு ஹீரோ சொல்ல, அதாவது மேக எண்ணத்துக்கு ஒரு சாபம் இருக்கு. ஹோஸ்டோட வால் உடஞ்சு போயிடுச்சுன்னா ஹோஸ்டோ இறந்து போயிருவாங்கன்னு ஒரு மித்து இருக்கு. கட் பண்ண இங்கிலாவும் ஃபேவும் மலைக்கடவுளை பார்த்து யோச்சனை காப்பாற்ற முடியுமான்னு கேட்க, அவரு பஞ்சவனத்துல இருக்கிற கூயு கட்டியால அவனை தற்சமயத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்ல, உடனே ஃபேவை போக சொல்லிட்டு தனியா இங்கிலா போக, என்ன அந்த வால் உடஞ்சிருச்சா? அந்த வாளால தான் ஹீரோவை கொல்ல முடியும். ஹீரோவை கொன்னாதான் அவன் இதயம் கிடைக்கும். அதுக்கு யோச்சனை நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு அவன் சொல்ல, கட் பண்ண டிஐல இருக்கிற யோச்சன் வீட்டோட குளத்துல இருந்து ஒரு வைரக்கல் வெளியே வருது. இது வைரக்கல். இந்த கல்லால வால் சரி பண்ண முடியும். இப்ப இது வெளியே வருதுன்னா வால் உடஞ்சத இது உணர்ந்திருக்கு. உடனே அவங்க அதை எடுக்க போக, அப்ப லீசன் வந்து அதை எடுக்க பாக்குறான். ஆனா தலைவன் அதை தடுத்துடுறான். ஆனா திடீர்னு அந்த கல் கீழே விழுந்து உடஞ்சு போக, அப்பதான் தெரிய வருது லீசன் அதை எடுக்க வரல, அதோட சீலை பிரேக் பண்ணிருக்கான்னு. அப்ப அந்த கல் உடஞ்சு போய் அதுக்குள்ள இருந்து ஒரு பவர் வந்து யோச்சனுக்குள்ள போய் அவனை டீமனா மாத்துது. இதே நேரத்துல இன்லா மரக்கட்டையோட வர, அதை வச்சு யோச்சனை தற்சமயத்துக்கு காப்பாத்திடுறாங்க. நம்ம வெயிட் பண்ற ஒவ்வொரு நொடியும் அவனுக்கு தான் ஆபத்து. புரியல, வைரக்கல் உடஞ்சி அதுல இருந்து ஒரு பவர் போச்சுல, அது என்ன தெரியுமா? அது மேக இனத்தோட ஆர்டிஃபெக்ட். அதால மேகவால சரி பண்ண முடியும். ஆனா அது மட்டும் இல்ல, அது ஒரு விளக்கு. விளக்கா?
ஆமா, அரக்க ரத்தத்தை பாதுகாக்கிற விளக்கு. இப்ப யோச்சன் அரக்கனா மாறிட்டான். நீ என்ன சொல்ற? புரியல. மேக இனம் உண்மையிலே மனித இனம் இல்ல. அவங்க என்ன மாதிரி அரக்க இனத்தை சேர்ந்தவங்க. அரக்க ராஜா இங்கிலாவை கொன்னதாலதான் நூவா தேவி அவங்களுக்கு மனிதர்களா வாழ்ற சக்தியை தந்தாங்க. அப்ப யோச்சனோட கொள்ளு தாத்தா அவரோட அரக்க சக்தியை இந்த விளக்குல அடைச்சு வச்சாரு. எதுக்காக? ஒருவேளை யாராவது அரக்கனா மாற ஆசைப்பட்டா இதை யூஸ் பண்ணலாம். அதுதான் இப்ப யோச்சனுக்குள்ள போயிருக்கு. நாம அந்த வாழை சரி பண்ணலன்னா பெரிய பிரச்சனை வந்துடும். ஆனா வாழை எப்படி சரி பண்றது? நம்ம மேக இனம் வாழ்ந்த இமயத்துக்கு போகணும். அங்க போனதான் இவனை காப்பாத்த முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி பஞ்சவனத்தை ஓபன் பண்ணணும். உடனே நம்ம டீம் பஞ்சவனத்தை ஓபன் பண்ண அது ஓபன் ஆனதும் பைஜுவோட அம்மா பழையபடி மாற அதே நேரத்துல நம்ம டீம் வந்து மேக இனத்தோட தீவுக்கு போக அங்க இங்கிலாங்கோட ஆத்மா தான் இருக்கு. அதை பார்த்ததும் நம்ம டீம் ஷாக் ஆக உடனே வான்யா வாழை சரி பண்ண முடியுமான்னு கேட்க வைரக்கல் உடைஞ்சு போனதால சரி பண்ண முடியாதுன்னு சொல்றான். உடனே வான்யா வைரக்கல் உடைஞ்சு போனது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க அந்த அரக்க யோச்சனோட கழுத்துல இருக்கிற தழும்ப வச்சுதான் சொன்னேன்னு சொல்ல அப்ப அதை சரி பண்ண வழியே இல்லையா? ஒரு வழி இருக்கு. ஆனா அதை சொல்லணும்னா உங்கள ஒருத்தர் என் கூட இங்கேயே தங்கணும் அப்படின்னு அவன் சொல்ல அதுக்கு யோச்சன் முடியாதுன்னு சொல்ல உடனே இங்கிலா அவனோட பவரால எல்லாரையும் உரைய வைக்க பார்க்க ஒருத்தர் தர மாட்டேன்னு சொன்ன. இப்ப 4 பேருமே சாக போறீங்க. அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க. நான் இங்கேயே இருக்கேன். மேகவால சரி பண்ணா லீசனை கொண்டு பைஜுவை காப்பாத்த முடியும். அதனால யோச்சன் பைஜுவை காப்பாத்த தன்னை தியாகம் பண்ண முடிவு எடுக்க உடனே அந்த மிருகம் யோச்சனை ஃப்ரீஸ் ஆக்க ஆனா தலைவன் யோச்சனை காப்பாத்த பாக்குறான். உடனே அது 2 பேரையும் ஃப்ரீஸ் ஆக்க அவங்க 2 பேருமே உறைஞ்சு போனதை பார்த்து தலைவி தற்கொலை பண்ணிக்க போறா. ஆனா ஃபே அவளை தடுத்துடுறா. அப்ப அந்த அரக்க அவங்களோட நட்பை பார்த்து அவங்கள விடுதலை பண்றேன்னு சொல்லுது. கட் பண்ணா 2 பேருமே அந்த மிருகத்தோட கனவு உலகத்துல இருக்காங்க. அந்த இங்கிலா வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். ஆக்சுவலா இங்கிலா வந்து யோச்சன் கொள்ளு தாத்தாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. எதுக்காக யோசிக்கிற? இதை விட்டா வேற வழி இல்ல. இதை நான் தான் பண்ணணுமா? இந்த உலகத்துல உன்னாலதான் என்ன கொல்ல முடியும் நண்பா. ஆனா என்னால எப்படி உன்னை கொல்ல முடியும்? இந்த உலகத்தை காப்பாத்த என் உயிரை கொடுத்துதான் ஆகணும். இங்களா ஏற்கனவே உன்னோட எலும்பை எடுத்து இந்த வாளை எனக்காக உருவாக்குன. இன்னைக்கு இதே வாளால உன்னை கொல்ல சொல்றியா? என்னால முடியாது. ரெட்மூன் வரப்போகுது. அது வந்துட்டா என்ன தடுக்க முடியாது. அதுக்குள்ள என்ன கொன்னுரு நண்பா. உடனே அவன் இங்கிலாங்க கொல்ல போக ஆனா அவனால தன்னோட நண்பனை கொல்ல முடியல. அதனால இங்கிலாவே அந்த வாளை பிடிச்சு அவனோட இதயத்துல குத்தி அவனோட உயிரை விட என் நண்பனையே என்ன கொல்ல சொன்னா அவன் எப்படி அதை பண்ணுவான்? நானே அதை பண்றேன். இதை எல்லாத்தையும் தலைவன் பார்க்க இதுதான் உன்னோட விதி. நான் எடுத்த முடிவை தான் நீயும் எடுப்ப. நண்பன் கையால சாகிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இது கடந்த காலம்ல. கடந்த காலமா இருந்தாலும் இதுதான் உன்னோட விதியும் கூட. இது மாறாது. அப்ப அவனும் இதை பார்த்தானா? இல்ல, அவன் எதிர்காலத்தை பார்த்தான். அதாவது தலைவனை யோச்சன் கொல்ற மாதிரி பார்த்திருக்கான். இப்ப 2 பேரும் வெளியே வர அதுக்கப்புறம் டீமன் பிங்கியோட ரத்தத்தை எடுத்துட்டு இங்கிலாவோட பவரை அவனுக்கு அனுப்பி அவனை முழு டீமனா மாத்த வாழை சரி பண்ண டிராகனோடு தேவை அப்படின்னு சொல்ல உடனே வெளியே வர அப்ப பைஜுவோட அம்மாவை பாக்குறாங்க. அவங்க கிட்ட டிராகனை பத்தி கேட்க அவங்க ஒரு டிராகனை பைசு தேவி சர வச்சதா சொல்ல உடனே தலைவி அந்த சீலை பிரேக் பண்ணி அந்த டிராகனை போய் பார்த்து அவளோட ஓட்டை கேக்குறா. ஆனா அதுக்கு முன்னாடியே லீசன் வந்து அவளை பார்த்து கேட்க அவளும் தர முடியாதுன்னு சொல்ல அப்ப மாயாவியோட ஆள் வந்து ஒரு லெட்டரை தர அதை பார்த்ததும் அவ ஷாக் ஆக இப்ப நம்ம டீமுக்கு அந்த ஓட்டை தரேன்னு சொல்றா. ஆனா ஹீரோவோட இதயத்தை கேக்குறா. ஏன்னா மாயாவிய இவ லவ் பண்ணிருக்கா. ஆனா மாயாவி இவள லவ் பண்ணல. டிராகனோட ஓட்டால எந்த நோயையும் சரி பண்ண முடியும். அதனால அவ ஓட்டுக்காக தான் அவ கூட பழகி தன்னோட மனைவியை காப்பாத்த பார்த்திருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்ச டிராகன் பாய்சன் யூஸ் பண்ணி மாயாவியோட மனைவியை கொண்டுருது. அதனாலதான் பைசு தேவி அவளை சர வைப்பாங்க. கட்பான தலைவன் அவனோட இதயத்தை தரேன்னு சொல்ல ஆனா யோச்சன் முடியாதுன்னு சொல்றான். தலைவியும் அதையே சொல்ல என்ன பேசுறீங்க? வாழை சரி பண்ணாதான் பைஜுவை காப்பாத்த முடியும். பைஜுவுக்காக அந்த ஓட்டை நம்ம எடுத்துதான் ஆகணும். அதுக்காக ஹீரோவை சாக சொல்றியா? யோச்சன் பைஜு உன்னை தன்னோட அண்ணனா பாக்குறான். அவனை காப்பாத்த வேணவா? ஆமா, பைஜுவை நம்ம காப்பாத்தணும். யாராவது சூயுவான கொல்ல பாத்தீங்க? என்ன தாண்டி தான் போகணும். அட நீ வேறப்பா, எதுக்கு நமக்குள்ள சண்டை? நானே தந்துடுறேன். உடனே தலைவன் அவனோட இதயத்தை தர அத உடனே டிராகன் கிட்ட தர அவ பதிலுக்கு சொன்ன மாதிரியே அந்த ஓட்ட தரா. கட் பண்ண டிராகன் வந்து மாயாவிய பார்க்க போக ஆனா டிராகன் கொண்டு போன இதயம் ஒரு போலி இதயம். அதாவது டிராகனை நம்ம டீம் ஏமாத்திருக்காங்க. அந்த 3வது ஆள் யாருன்னு பார்க்க தான் நம்ம டீம் வந்திருக்காங்க. அது போலின்னு தெரிஞ்சதும் அவன் டிராகனை கொண்டுட்டு அங்க இருந்து போயிடுறான். நம்ம கிட்ட டிராகனோட ஓடு இருக்கு. ஆனா இதை வச்சு எப்படி வாழை சரி பண்ண முடியும்னு தெரியாது. அதனால வாழை சரி பண்ணாதான் பைஜுவை காப்பாத்த முடியும். அதனால பைஜுவை காப்பாத்த நாம இத பாதுகாப்பா வச்சிருக்கணும். ஆனா லீசனும் இப்ப பாதிக்கப்பட்டிருக்கான். அவன் கண்டிப்பா இதை திருட வருவான். அதனால நான் இதுல என்னோட மந்திரத்தை போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ
அது யாரும் திறக்காத மாதிரி ஒரு மந்திரம் போட உடனே இங்கிலா அதை எடுத்துட்டு போய் லாக்கர் ரூம்ல வைக்க அப்ப ஃபேஸ் டீமன் வந்து அதை பிடிங்கிட்டு ஓட உடனே நம்ம டீமுக்கு க்ளூ விட்டுட்டு அவன் அதை துரத்திட்டு ஓட அதை நம்ம டீம் பார்த்ததும் ஃபேஸ் டீமனை தாக்க போக அப்ப யோச்சன் வந்து ஹீரோவை தடுக்க யோச்சன் என்ன பண்ற ஒருவேளை சூயுவான் ஃபேஸ் டீமனா இல்ல இது ஹீரோ தான் ஆனா டிராகன் ஓடு இங்கிலா கிட்ட இல்ல ஹீரோ கிட்ட தான் இருக்கு என்ன உளர்ற நான் உளரல நீ அதை எடுத்தத நான் பார்த்த சொல்லு எதுக்கு எடுத்த இந்த பக்கம் லீசனை காப்பாத்த ஃபேஸ் டீமன் அந்த பாக்ஸ போய் தர அத உடனே லீசன் ஓபன் பண்ண ஆனா அதுல ஓடு இல்ல அப்ப இங்கிலா வர டேய் ஓடி எங்கடா நம்மள அந்த ஹீரோ ஏமாத்திட்டான் கட்பான ஹீரோ பைஜுவோட அம்மாவை பார்த்து வானியா உடம்புல பாய்சன் இருக்கான்னு கேட்க அதுக்கு அவ ஆமான்னு சொல்ல இந்த மாயாவி லீசனை வச்சு அந்த ஃப்ளூட்ல பாய்சனை கலந்திருப்பான் அது ஒரே நேரத்துல வானியாவையும் லீசனையும் அஃபெக்ட் பண்ணிருக்கு சோ தலைவியை காப்பாத்ததான் ஹீரோ அதை எடுத்திருக்கான் அப்ப அதை யோச்சனும் வானியாவும் கேட்டுடுறாங்க உனக்கு இந்த உண்மை தெரியும்னா ஏன் இதை நீ மறைச்ச ஏன்னா இந்த உண்மை தெரிஞ்சா வாழை சரி பண்றதை விட உன்னை காப்பாத்தாதான் நினைச்சிருப்போம் உண்மைதான் நீங்க ஒரு கடவுள் தானே ஏன் சுயநலமா இருக்கீங்க கடவுளா இருந்தாலும் அவங்க ஒரு தாய் உண்மைதான் ஆனா அதுக்காக நான் இதை பண்ணல பின்ன எதுக்கு ஒரு கடவுளா இந்த உலகமா இல்ல என்னோட பையனா கேட்டா எனக்கு இந்த உலகம் தான் முக்கியம் புரியல வானியா ஒரு வேலை இறந்தா கூட இன்னொரு பைசு தேவி பிறப்பா ஆனா லீசனையும் பைஜுவையும் நம்ம பிரிக்கலனா மிகப்பெரிய பிரளயம் உண்டாகும் லீசன் நிறைய பேர் மேல போயிருக்கானே அவங்களுக்குலாம் எதுவும் ஆகலையே அவங்க வேற பைஜு வேற பைஜு தெய்வீக சக்தி படைச்சவன் அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கலனா பெரிய பிரளயமே உண்டாகும் இப்ப தலைவி சாக போறான்னு தெரிஞ்சதும் தலைவன் கூட ஒப்பந்தம் போடுவாள அதை வாபஸ் வாங்கிடுறா அதே நேரத்துல யோசனை வந்து மாயாவை பார்த்து பைஜுவையும் வானியாவையும் காப்பாற்றக்கூடிய மருந்து அவங்ககிட்ட இருக்கணும் அது வேணும்னா ஹீரோவோட இதயத்தை கொண்டு வான்னு சொல்ல இந்த பக்கம் மேகவால சரி பண்ண டிராகனோடு இருந்தாலும் அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியல அப்ப பைஜுவோட அம்மா காட் ஃபயரால சரி பண்ண முடியும்னு சொல்றாங்க உடனே அதை யூஸ் பண்ணி வாழை சரி பண்றாங்க ஆனா காட் ஃபயரோட பவர் யூஸ் பண்ணதால நம்ம தலைவன் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிடுறான் கட் பண்ண மாயாவைய பார்த்து மருந்து கேட்க அவன் இதயத்தை கேட்கறான் ஆனா யோச்சன் இதயத்துக்கு பதிலா காட் ஃபயரை தரான் அதாவது காட் ஃபயரை யூஸ் பண்ணி தானே வாழை சரி பண்ணுவாங்க அதனால காட் ஃபயரை அந்த வாழை வச்சு வெளியே எடுத்து அதை தரான் உடனே அவன் மருந்து தர அப்ப ஃபேஸ் டீமன் அதை திருட பார்க்க உடனே யோச்சன் அவளை தடுக்க அதே நேரத்துல மாயாவி அந்த காட் ஃபயரை எடுக்க போக ஆனா யோச்சன் மாயாவிய குத்தி கொள்ள ஆனா சாகர நேரத்துல அந்த காட் ஃபயரை தொட்டு அவன் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறான் இந்த பக்கம் மருந்த ஃபேஸ் டீமன் எடுக்க ஆனா அதுல ஒண்ணுமே இல்ல இதுல இருந்து மருந்து எங்க அந்த விஷத்துக்கு மருந்தே இல்ல மாயாவி உங்களை ஏமாத்திட்டான் ஒருவேளை நீ அவனை காப்பாத்தணும்னா விஷத்தை உனக்குள்ள கொண்டு போகணும் கட் பண்ண பைஜு ஹீரோவை பார்க்க வர அதாவது லீசன் பைஜு அது பைஜு இல்ல லீசன் நீ எதுக்கு இங்க வந்த என்னோட சாவு என் வீட்டுல தான் இருக்கணும் மாஸ்டர் நான் சாக போறேன் ஐயா இல்ல நீங்க சாக மாட்டீங்க உடனே அவ லீசனோட விஷத்தை அவளுக்குள்ள இழுத்துக்கிறா என்ன பண்ற உங்களை காப்பாத்துற ஒரு டீமனா இருந்து இவ லீசனுக்காக இந்த அளவுக்கு போவான்னு நான் எதிர்பார்க்கல இது அவளோட விசுவாசம் இல்ல அவ அவனை லவ் பண்றா ஆயா எனக்காக நீ உன்னை வர்த்திக்காத மாஸ்டர் நீங்க மட்டும் அன்னைக்கு வரலனா நான் எப்பவோ செத்திருப்பேன் அதுக்காக நீ சாகணுமா நீங்க வாழணும் மாஸ்டர் ஆனா மாஸ்டர் என்ன மறந்துட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவ இறந்து போக அவளோட தியாகத்தை லீசனால ஏத்துக்கவே முடியல உடனே ஹீரோவை போய் பாக்குறான் ஹீரோ வந்து பைஜு உடம்ப விட்டு போக சொல்றான் அவனை விட்டு போனா நான் இறந்துருவேன் அவன் வாழணும் நான் சாகணுமா ஏன்னா அவன் என் நண்பன் அப்ப நான் யாரு உன் நண்பன் இல்லையா உடனே ரெண்டு பேரும் சண்டை போட ஆனா ஹீரோவால லீசனை தடுக்க முடியல ஏன்னா ஹீரோ வந்து வாழை சரி பண்ணும்போது அவனோட பவரை அதிகமா யூஸ் பண்ணிருப்பான் அதனால அவனோட சக்தி அவனை விட்டு போயிருது அப்ப யோச்சன் வந்து அவனோட சண்டை போட எல்லாருமே லீசனை தடுக்க பார்க்க ஆனா யாராலையும் லீசனை தடுக்க முடியல அப்ப லீசன் அவனோட பவரை யூஸ் பண்ணி யோச்சனை கொல்ல போக அப்ப இங்கிலா யோச்சனை காப்பாத்தி அந்த அட்டாக் அவன் வாங்கிக்க அதே நேரத்துல லீசனை அசை விடாம பிடிச்சுக்க உடனே வானியா லீசனை மந்திரத்தால தடுக்க அப்ப யோச்சன் மேகவாலை யூஸ் பண்ணி லீசனை பைஜு உடம்ப விட்டு வெளியே வர சொல்ல இப்ப கூட நீ சாக கூடாதுன்னு ஹீரோ நினைக்கிறான் அதனாலதான் உன்னை இந்த மரத்துல வைக்க சொன்னான் இதுக்குள்ள நீ போனா நீ சாக மாட்ட என்ன நீ மறுபடியும் ஹியூமனா மாற 100 வருஷம் ஆகும் நம்ம ஹீரோ லீசனை இன்னும் ஃப்ரெண்டா தான் பாக்குறான்னு தெரிஞ்சதும் லீசன் பைஜு உடம்ப விட்டு வெளியே வந்து அந்த மரத்துக்குள்ள போக ஆனா நடந்த சண்டையில இங்கிலாக்கு பயங்கரமா அடிபட்டு அவன் சீரியஸா போக யோச்சன் பைஜு உன்னை எப்பவுமே ஒரு அண்ணனா பாப்பான் நீ எப்பவுமே அவனை காப்பாத்த வருவேன்னு சொல்லுவான் ஆனா இப்ப நானும் அவனோட அண்ணன் தானே இந்த தடவை நான் தானே அவனை காப்பாத்தினேன் யோச்சன் பைஜுவை பாத்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறந்து போக இங்கிலாவோட தியாகத்தை நம்ம டீமால ஏத்துக்கவே முடியல இப்ப பைஜு கண் முழிச்சதும் இந்த விஷயத்த சொல்றாங்க அவன் இந்த விஷயம் தெரிஞ்சதும் உடஞ்சு போயிடுறான் என்னாலதான் இங்கிலா செத்தான் நான் மட்டும் அவனை காப்பாத்தி இருந்தா அவன் இறந்திருக்க மாட்டான் நீ என்ன காப்பாத்த வந்ததால தானே உன்னால அவனை காப்பாத்த முடியல இதுல உன் தப்பு என்ன இருக்கு வானியாவை காப்பாத்த முடியாதா அவளை காப்பாத்தணும்னா ஒரு டீமன் தன்னை தியாகம் பண்ணணும்
அந்த ஃபேஸ் டீமன் இவனுக்குள்ள இருந்த விஷத்தை தனக்குள்ள கொண்டு போய் தான் இவனை காப்பாத்திருக்கா. நீ சொல்றது உண்மையா? ஆமா. சரி, இதை யோச்சன் கிட்ட சொல்ல வேணாம். யோச்சன் கிட்ட மறைச்சாலும் வாணியா கிட்ட இதை எப்படி மறைப்ப? அவ இதுக்கு ஒத்துக்க மாட்டாளே. அதை நான் பாத்துக்கிறேன். கிளம்பலாம். என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்ல, வா போலாம். சோ தலைவன் தன்னை தியாகம் பண்ணி வாணியாவை காப்பாத்த போறானா? மாயாவி உண்மையிலே இறந்துட்டானா? லீசனும் உண்மையா மாறிட்டானா? இப்ப வாணியாவோட ஹெல்த்தை பைஜு செக் பண்ண அவ உடம்புல பாய்சன் இருக்கிறதால அவ இன்னும் வீக்கா தான் இருக்கா. பைஜு வாணியாவோட கண்டிஷன் நினைச்சு ஃபீல் பண்றான். ஆனா வாணி அதை பெருசாவே எடுத்துக்கல. இப்ப அடுத்த நாள் பைஜுவோட அம்மா இருக்காங்களே, அவங்க டியான் சிட்டில ஒரே பிரச்சனைன்னு சொல்ல உடனே நம்ம டீம் போய் பார்த்தா நிறைய மக்கள் வைரஸால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே நேரத்துல வாணியாவோட ஃபாதர் வேற காணாம போக இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே பழக்கப்பட்ட வைரஸ் மாதிரி தெரியுது. அதுவும் பையோட வைரஸ்னு நம்ம டீம் கெஸ் பண்ண உடனே நீர் பட்டினத்துக்கு போய் கின்காவை விசிட் பண்ண அவ பையோட பாடி காணாம போச்சுன்னு சொல்ல உடனே நம்ம டீம் வந்து பையோட எனர்ஜியை ட்ரேஸ் பண்ணி ஒரு லொகேஷனுக்கு போக அது சோங்கி டீமோட பேஸ் மாதிரி தெரியுது. அங்கதான் பையோட பாடி இருக்கு. அவனோடது மட்டும் இல்ல, வாணியாவோட அப்பா கூட அங்கதான் இருக்காரு. அதுவும் ஒரு டீமனா மாறி இருக்காரு. நம்ம டீமுக்கு ஒண்ணுமே புரியல எப்படி ஒரு டீமனா ஆனார்னு. அப்ப பழக்கப்பட்ட ஒருத்தனோட வாய்ஸ் கேட்க உடனே அது யாருன்னு பார்த்தா நம்ம மாயாவி. எதிர்பார்த்த இது நீதான்னு. அவன் டீமனா மாறி இருக்கான். ஆனா எப்படி அவன் மாறினா? நிர்வாணா. என்ன நிர்வாணாவா? அப்படின்னா பீனிக்ஸ் முட்டியை நீ சாப்பிட்டியா? ஆமா, டிராகன் எனக்காக பீனிக்ஸ் முட்டியை தந்தா. ஆனா பீனிக்ஸ் பவரை செயல்படுத்த காட் ஃபயர் தேவை. ஆனா அதை நீ எடுத்துட்டு போன. அதனாலதான் உன் இதயத்தாடி ஆசைப்பட்ட. ஆனா கடைசியா நான் எதிர்பார்த்த காட் ஃபயர் என்கிட்டயே வந்துருச்சு. நான் பீனிக்ஸா மாறிட்டேன். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே டீமன் வாழ்ற உலகமா மாத்த போற. நீ டீமனை அழிக்க நினைச்சவன் தானே? அது உண்மைதான். முதல்ல அழிக்கணும்னு நினைச்சேன். ஆனா எல்லாருமே டீமனா மாறிட்டா யாரையும் அழிக்க வேணாம்ல. அது நடந்தா தானே. உடனே வாணியா கிட்ட அப்பாவை கூப்பிட்டு போக சொல்லிட்டு டெலிபோர்டேஷன் யூஸ் பண்ணி மாயாவிய குண்டு கேட்டுக்கிட்ட கொண்டு போக உடனே மாயாவி தன்னோட பவரால நம்ம டீமை தாக்க உடனே யோச்சன் ஐஸ் பவர் யூஸ் பண்ணி ஃபயர் பால ஃப்ரீஸ் ஆக்க. ஆனா ஃபயர் பால்ல பாய்சன் இருக்கு போல. அதை ஸ்மெல் பண்ணதும் ரெண்டு பேருமே ட்ரீம் வேர்ல்டுக்குள்ள போக அந்த ட்ரீம்ல எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அது ஒரு ட்ரீம்னு ஹீரோ கண்டுபிடிச்சு அதை பிரேக் பண்ணிடுறான். அதே நேரத்துல பைஜுவும் அங்க வர அப்ப மாயாவி மறுபடியும் அட்டாக் பண்ண சண்டை பயங்கரமா நடக்குது. அவனோட இதயம் அவங்க கிட்ட இல்ல. அதை கண்டிப்பா அவன் வேற இடத்துல வச்சிருப்பான். அதை கண்டுபிடிக்கணும்னா உண்மை கண்ணோட உதவி தேவை, இல்ல வாணியா தேவை. இந்த பக்கம் வாணியாவை காட்ட அப்ப வாணியாவோட அப்பா டீமனா மாறி வாணியாவை அட்டாக் பண்ண இந்த பக்கம் ஃபே வந்து தளபதியோட சண்டை போடுறா. நம்ம ஃபேக்கு அவ தம்பி உதவி பண்றான். அப்ப தளபதி ட்ரீம் பவர் யூஸ் பண்ணி ஃபேவை ட்ரீம்குள்ள அனுப்ப அந்த ட்ரீம்லயும் தளபதி கூட சண்டை போடுறா. இந்த பக்கம் மாயாவி நம்ம டீமை துவம்சம் பண்ண சோ ரணகலமா இருக்கு. அப்ப மாயாவி எல்லாரையும் குள்ள அப்பதான் தெரியுது நம்ம யோசனை இன்னும் கனவுக்குள்ளதான் இருக்கான்னு. இது கனவா? அப்படின்னா நான் இன்னும் கனவு உலகத்துலதான் இருக்கேனா? யோசனை என்ன பண்ற? அவன் கனவுல செத்தா நட்சத்திரையும் செத்துருவான். இது ரன்னியோட ட்ரீம் பவர் இல்ல, என்னால உருவாக்கப்பட்ட ட்ரீம் பாய்சன். உடனே அவன் ஃபயர் பவரால அவங்க ரெண்டு பேரும் எரிக்க பார்க்க அப்ப மாசா நம்ம லீசன் வந்து அவங்கள காப்பாத்துறான். உனக்கு என்ன பைத்தியமாடா? கல்டிவேஷனை நீ கம்ப்ளீட் பண்ண அதுக்குள்ள நீ மனித உருவம் எடுத்தா நீ இறந்துருவ. நமக்கு ஒண்ணும் இது புதுசு இல்லையே. உடனே லீசன் அவனோட உண்மை கண்ணால என்ன நடக்குதுன்னு யோசனுக்கு புரிய வைக்க ஆனா உண்மை கண்ணால கூட யோசனை ட்ரீமை விட்டு வெளியே கொண்டு வர முடியல. இது கனவா இருந்தா அவன் கண்டிப்பா வந்திருப்பான். இது வெறும் விஷம். அப்படின்னா விஷத்தை உடைக்கிறவள நம்ம வர வைக்கணும். உடனே கின்காவை கூப்பிட்டு உதவி கேட்க அப்ப பைய வர வச்சு அவளை மாயாவி தாக்க உடனே ரெண்டு பேரும் சண்டை போட அதே நேரத்துல மாயாவி ஃபயர் பாலை ஏவி விட அதை நம்ம லீசன் பிளாக் பண்ண லீசன் நீ அவனை வெறுக்கிறதானு? அப்படி இருக்க ஏன் அவனை காப்பாத்துற? ஏன்னா அவன் என் ஃப்ரெண்டு. அதே நேரத்துல கின்கா வந்து பைய கொன்னுடுறா. ஏன்னா அது அவளோட பை இல்லைன்னு அவளுக்கு தெரியும். அவனை கொன்னுட்டு அவளோட இதயத்தை எடுத்து யோசனை காப்பாத்தி அவ இறந்து போயிடுறா. இந்த பக்கம் லீசனோட கவசத்தை மாயாவி உடைக்க ஆனா நம்ம டீம் வந்து அவனுக்கு உதவியா வர உடனே லீசன் உண்மை கண்ணை யூஸ் பண்ணி மாயாவியோட இதயத்தை பார்க்க அது அவன் கையில தான் இருக்கு. உடனே யோசன் ஐஸ் பவரால் அவனை தாக்க ஆனா மாயாவி அவனை விட பவர்ஃபுல்லா இருக்கான். பைஜு நீ உடனே இந்த இடத்தை விட்டு போ சொல்றல, போ போய் தொலைடா. உடனே பைஜு போக இந்த பக்கம் ஃபேவோட தம்பி தளபதியோட சண்டை போட அதே நேரத்துல ஃபே வந்து ட்ரீம்ல சண்டை போட கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே சாகர அளவுக்கு போயிடுறாங்க. அப்ப ஃபேவோட தம்பி அவனோட உயிரை கொடுத்து தளபதியை கொன்னுடுறான். அதே நேரத்துல ஃபேவும் வெளியே வந்துடுறா. அப்ப அவ தம்பியை பார்த்து பயங்கரமா அழுவுறா. இந்த பக்கம் நம்ம டீமால மாயாவிய எதுவும் பண்ண முடியல. உடனே லீசன் வந்து யோசனுக்கு அவனோட பவரை தர என்னோட பாதி பவரை உனக்கு தர, மீதி பவரை அந்த கிறுக்கனுக்கு தர. அவன் இப்படி அடி வாங்குறத என்னால பார்க்க முடியல. உடனே லீசன் அவனோட மீதி பவரை
ஹீரோக்குள்ள அனுப்பி யோசனுக்கு தன்னோட உண்மை கண்ணை தர அதோட உதவியால மாயாவியோட இதயத்தை அவன் கண்டுபிடிக்க நமக்கு ஒரு சான்ஸ் தான் இருக்கு. அவனோட ஃபயர் பவரை என்னோட பவரால நான் இழுத்துக்கிறேன். அப்ப நீ அவனோட இதயத்தை உடைச்சிரு. லீசன் வேணாம் நண்பா, இந்த லீசன் பஞ்சவனத்தை காப்பாத்த சத்தியம் பண்ணிருக்கேன், அதை விட்டுருவேனா? போயிட்டு வரேன் நண்பா. யோசன் நான் சொன்னதை உடனே பண்ணு. உடனே லீசன் அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி மாயாவியை தாக்க மாயாவி அவனோட ஃபயர் பவரால லீசனை இருக்க. அப்ப ஹீரோ வந்து யோசனுக்கு தன்னோட டீமன் பவர் அனுப்பி அவனோட டிராகன் சக்தி ஆக்டிவேட் பண்ண அதோட உதவியால அவன் மாயாவியை கொன்னுடுறான். ஆனா அப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். மாயாவி இப்போ ஒரு ஃபீனிக்ஸ்ல அவன் சாம்பல்ல இருந்து திரும்ப திரும்ப வருவான்னு நம்ம டீமுக்கு தெரியாது. அந்த விஷயம் தளபதி வழியா பைஜுக்கு தெரிய வர மாயாவியை கொல்லணும்னா காட் ஃபயரை அணைக்கணும், அதை அழிக்கதான் பைஜு போயிருக்கான். இதே நேரத்துல மாயாவி மறுபடியும் உயிரோட வரான். அதே நேரத்துல பைஜு காட் ஃபயரை அழிக்க பார்க்க ஆனா ஏதோ ஒரு சக்தி அவனை தடுக்க இந்த பக்கம் மாயாவி சாம்பல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உயிரோட வரான். உடனே யோசனை அவன் பிடிக்க யோசனால அவன் எதுவும் பண்ண முடியல. உடனே ஹீரோக்கு தன்னோட பவர் அனுப்பி அவனை கொல்ல சொல்ல நீ என்ன தாக்குனா இவனும் சாவான் பரவாயில்லையா, ஆனா எனக்கு சாவில்ல, நான் செத்து செத்து வருவேன். ஜோயுவான் என்ன யோசிக்கிற? உடனே அவனோட கதையை முடி, ஆனா நீயும் செத்துருவ, பரவாயில்ல அவன் கதையை முடி. உடனே தலைவன் அவனோட பவர் யூஸ் பண்ணி அவனை கொல்ல அந்த நேரத்துல பைஜு காட் ஃபயரை எடுத்து அதை சாம்பல் ஆக்கிடுறான். ஆனா அதோட பவர் வந்து அவனோட ஆத்மாவை அழிச்சிடுது. சோ பைஜு இறந்துடுறான். இந்த பக்கம் மாயாவியோட அஸ்தி தான் இருக்கு. நம்ம யோசனை இல்ல, தலைவன் யோசனை இறந்துட்டான்னு ஃபீல் பண்ண அப்ப யோசனை வரான். அவன் செத்துட்டானா? அப்படிதான் நினைக்கிறேன். சரி நீ பைஜுவை போய் பாரு, நான் வாணியாவை பார்த்துட்டு வரேன். உடனே யோசன் சோகி கேம்புக்கு போக அங்க போனா பைஜு இறந்து கிடக்கிறத பாக்குறான். அவனால் பைஜுவோட மரணத்தை ஏத்துக்கவே முடியல, பயங்கரமா அழுகுறான். உடனே அவனோட பாடிய அங்க இருந்து கொண்டு போறான். இந்த பக்கம் வாணியா அவ அப்பாவை எப்படியோ மாத்த பாக்குறா. அப்பாவோட கண்ணீர் துள்ளி அவர் மேல பட்ட உடனே அவர் நார்மலாக அப்பா நீங்க தானா? வாணியா உன்னோட கண்ணீர் துள்ளியால மக்களை காப்பாத்த முடியும், மாரிமலையை பொழியவை அப்படின்னு சொல்லி அவர் இறந்து போயிடுறாரு. ஏன்னா அவரோட உடம்புல டீமன் சக்தி ரொம்ப போயிருக்கு போல, அதனால அவர் இறந்து போயிடுறாரு. அப்ப ஹீரோ வர அப்ப வாணியா அவளோட கண்ணீரால மக்களை காப்பாத்த முடியும்னு சொல்ல ஆனா நீ அப்படி பண்ணா நீ இறந்துருவ, எப்படியும் நான் சாகதான் போறேன், மக்களை காப்பாத்திட்டு சாகுறனே. சரி அதுக்கு முன்னாடி இதை ஏத்துக்கோ, என்ன இது நம்ம காதலுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லி அவளோட பவரை லாக் பண்ணிட்டு இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு தெரியுமா? என்னால என்னோட கெட்ட சக்தியால அதை நாம அழிச்சிட்டா இனி எந்த பிரச்சனையும் வராது. இல்ல இதை நீ பண்ண மாட்டேன்னு சொல்லிருக்க வாணியா, நான் இப்ப சாகணும்னு விதி, அது நடந்தாதான் இந்த உலகத்தை காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவளை கட்டி போட்டுட்டு அவன் யோசனை பார்க்க யோசன் நீ எதிர்பார்த்த நாள், நான் எதிர்பார்த்த நாள் இது, உன் சத்தியத்தை காப்பாத்து, என்ன கொன்னு இந்த உலகத்தை காப்பாத்து, ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்கணும்? உடனே யோசன் அவனோட வாளை எடுக்க உனக்கு தயக்கமா இருந்தா நானே என்னோட உயிரை விடுறேன், இந்த தடவை நானே உன்னை கொல்றேன். உடனே அவன் ஹீரோவை கொல்ல அவ வாணியா மேல போட்ட கட்டு உடைய அவ உடனே ஹீரோவை நோக்கி ஓடி வர அவ அவனை பிடிச்சி பயங்கரமா அழுவுறா. உடனே தலைவன் அந்த கடைசி நேரத்துல கூட வாணியா உடம்புல இருக்கிற பாய்சன் எடுக்கிறான். இப்ப நீ என்ன பண்ண? உன்னை காப்பாத்தன, ஏன் இப்படி பண்ற? நீ வாழணும், என்ன நினைச்சு வருத்தப்படாத, நான் கெத்து தானே, நீ கெத்து தான்ப்பா. வாணியா அழுவாத, நீ வருத்தப்படுவன்னு தெரியும், ஆனா வாழ்க்கை சின்னது, அந்த வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழப்பாரு, எனக்காக வருத்தப்படாத, உன் கண்ணீரை எனக்காக விடாத, அந்த மக்களுக்காக விட்டு அவங்கள காப்பாத்து, நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தலைவன் இறந்து போயிடுறான். உடனே வாணியாவோட கண்ணீர் துளி மழை துளிகளா மாறி டீமனா மாறின மக்களை நார்மலாக்க இப்போ ஒரு மாசம் ஓடி போக ஊர் மக்கள்லாம் வந்து தலைவன் அவங்களை காப்பாத்தினதை நினைச்சு சந்தோஷமா பேச இன்னும் யாருமே அவனை மறக்கல. அவனை நான் மிஸ் பண்றேன். ஆனா இந்த நேரத்துல என்னோட ஸ்பெஷல் பவரால அவனோட ஆத்மாவோட ஒரு துளிய காப்பாத்த ட்ரை பண்ண. லீசனை நம்ம எப்படி மரத்துக்குள்ள அடிச்சோம் அதே மாதிரிதான், ஆனா அவனோட ஆன்மா எங்க போச்சுன்னே தெரியல, ஆனா அவனை கண்டுபிடிக்க முடியும்னு நான் நம்புறேன். அப்ப ஃபே வர இப்ப ஃபே தான் டிஐயோட சீஃபா இருக்கா. நம்ம யோசன் வந்து ஹீரோவோட ஆத்மாவை தேட டிஐயை விட்டு போயிடுறான். இந்த பிஸியில கூட எங்களை பார்க்க வந்திருக்க, எவ்வளவு பிஸியா இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்காம இருப்பேனா? ஆனா பைஜு, இங்களா, என் தம்பி, அப்புறம் ஜோயுவான், இவங்க எல்லாரையும் நான் மிஸ் பண்றேன். நானும் தான். சரி நான் கிளம்புறேன். எங்க போற? நான் பஞ்சவனத்துக்கு போய் அந்த உலகத்தை பாதுகாக்க போறேன். ஜோயுவானோட ஆசை அதுதான், அதை நான் நிறைவேற்ற போறேன். உடனே தலைவி பஞ்சவனத்துக்கு போக பே வந்து டிஐயை பார்த்துக்க நம்ம யோசனை வந்து ஹீரோவோட அந்த ஆத்மாவை தேடி போக கட் பண்ண பஞ்சவனத்துல நம்ம ஹீரோ தந்த அந்த கான்ட்ராக்ட காட்டுறாங்க. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் கூட இருப்பேன்னு சொன்னல, ஆனா ஏன் போன? அதை அங்கேயே வச்சுட்டு அவ போக இந்த பக்கம் யோசன் ஹீரோவோட ஆத்மாவை தேடிக்கிட்டு இருக்க
அப்ப அந்த பேப்பர் பறந்து வந்து அவங்க கிட்ட விழ அதுலதான் ஹீரோவோட ஆத்மா இருக்கு. வாணியா இருக்கிற வரைக்கும் நான் உயிரோட இருப்பேன். சோ இது ஒரு ஓப்பன் எண்டிங் மாதிரி தான். ஹீரோ உயிரோட வந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனா ரொம்ப ரொம்ப சேடான எண்டிங். ஆனா செம்மையான டிராமா. அடுத்து ஒரு சூப்பரான டிராமால உங்களை வந்து மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சீரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.